What's up, rascals? Before we get along too much further, a warning: the following podcast contains adult themes, sexual content, and strong language. Basically, it's for a matured and less sensitive audience. Listener and viewer discretion is advised. Don't say we never warn you and then release press statement, okay? Alright, enjoy. What's up, ladies and gentlemen? Welcome to a brand new of Toss Up. என்ன சொன்ன? Brand new of Toss Up. No comments. Simply yes. What's up, ladies and gentlemen? Welcome to the brand new episode of Toss Up. இன்னைக்கு ஒரு புது வாரம் and we are back. The Toss Up boys are back. இன்னைக்கு என்ன புதுசா இருக்குன்னா, நாங்க வந்து எல்லாரும் வந்து ஈவினிங் கேரக்டர் ஸ்விட்ச் இருக்கோம். ஏன்னா இங்க நிறைய பேர் வந்து இப்படி போன் வைக்கிறேன் கேரக்டரா மயிறு நான் கமெண்ட்ஸ் அடிப்பேன். அது சும்மா இருக்கிற போட திருப்பி நிற்கிறான். எனிவேஸ், இந்த வாரம் வந்து ஒரு புதிய வாரம். நாங்கள் என்ன பண்ண, ரொம்ப நாள் ஆச்சு 21,000 சப்ஸ் அடித்தோம். அதனால உங்களுக்கு புதுசாக எதாவது கொடுக்கலான்னு சொல்லிட்டு ரொம்ப ஓவராக பண்ணுறேன். கிறிஸ் மாதிரி பண்ணு. எல்லாருக்கும் வணக்கம். வருக என்ன வர வைக்கிறோம். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, இன்னைக்கு இப்போ கதை பேசுமா? நீ சைடு ப்ரொஃபைல் ஆக்சுவலி என்ன நடுவில் உட்காந்து தெரியாது, சைடில் உட்காந்தா அவன் பைசா இன்னும் பெருசாக தெரியும். அது மாதிரி சின்னதாக இருக்கும், பெருசாக தெரியும். ஸோ எனிவேஸ், உங்களை இன்னைக்கு இன்ட்ரடியூஸ். நான் தான் இன்னைக்கு கட்டம் போட்ட சட்ட ஜீவன். நான் இன்னைக்கு ஜிப்பா போட்ட கிறிஸ். ஜேகே. நான் இன்னைக்கு வந்து தொப்பி பூனன் திப்பியில் உட்காந்துருக்கேன். ஸோ நம்மளுக்கு வந்து ஒரு போன வாரம் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட் நடந்துச்சு. இந்த வாரம் என்ன முடிவு பண்ணா கேரக்டர் ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். கேரக்டர் ஸ்விட்ச் ஏன்னா தீபாவளிக்கு இது மாதிரி பார்ப்பாங்க. ஆனா பட் திங் இஸ் தீபாவளியும் ஹாலோவீனும் ஒண்ணா வருது. ஆமால, அப்ப அடுத்த வாரம் என்ன தெரியும் பண்ணுவோம், அடுத்த வாரம் வந்து ஹாலோவீன் கேரக்டரா வரும். ஆனா எபிசோட் வந்து சண்டே வரும். சோ எல்லாரும் வந்து ஒரு கேரக்டரா வரணும். ஆனா யார்கிட்ட சொல்லக்கூடாது என்ன கேரக்டர். சரி, அப்ப தோணுச்சு யார் என்ன வரல, நீங்க கூட கோயில கமெண்ட் பண்ணுங்க. ஆனா கீழ சொல்லுங்க என்ன மாதிரி கேரக்டர் பண்ணா நல்லா இருக்கும்னு. ஐடியா இருந்துச்சுன்னா அது பண்ணுவோம். ஏன்னா உனக்கு தெரியாது பாரு, நீ ஏதோ ஒரு பிளான்ல தான் இருக்கிற மாதிரி இருக்கு. இல்ல அவங்க ஏதோ சொன்னாங்கன்னா அப்ப நம்மளுக்கு மைண்ட்ல ஒரு ஃபிக்ஸ் ஆகல. நாங்க யார் என்ன கேரக்டர் பண்ணா நல்லா இருக்கும். சோ வரா சொல்றாங்க. அதுவே பயங்கரமா தான் இருக்கு. சோ நம்மளுக்கு வந்து நிறைய கமெண்ட்ஸ் வந்திருக்காங்க. ஒரு கமெண்ட் வந்து the destroy 1 2 3 அவன் சொல்லிருக்கான், Lima Plo means prostitute la bro, because that's the usual price to have an experience. ஜீவனே போ damn innocent away. ஆக்சுவலி ஓகே, நான் சொல்லிட்டேன், எங்க ஜென்யூனாவே உனக்கு அந்த வீடியோ எங்க லிமா ப்ளோனா என்னன்னு கூட தெரியாது. எனக்கு சத்தியமா தெரியாது. இவனுக்கு முகரக்கட்டையெல்லாம் பார்த்தாக்க அவ்வளவு நல்லவனுங்க மாதிரி தெரியலையடா. எனக்கு நிறைய டேம் தெரியும். இந்த லீமா ப்ளோ டேம் ஓகே, எனக்கு புரியுது ஏன் தெரியாது. ஏன்னா எனக்கு வந்து எப்படி நீ போயிருக்க, உண்மையில போயிருக்கேன். நான் கவர் பண்ண நினைச்சேன். நான் சொல்றேன், நான் போயிருக்கேன். ஏன் சொல்றேன்னா, நான் இருந்த இடமே ப்ராஸ்டிடியூட் ஏரியா தான். அப்ப நான் டெய்லி அங்க போயிட்டு தான் இருக்கேன். யாரு? நான் சிங்கப்பூர்ல ஒர்க் பண்ணும்போது எல்லாம் தெரியும் உங்களுக்கு. ஒரு ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம் நான் சிங்கப்பூர்ல ஒர்க் பண்ணிருக்கேன். அப்ப நான் இருந்த இடம் வந்து கேரளா. அங்கதான் வந்து சீப்பான ரூம் கிடைக்கும். எனக்கு வந்து அந்த சிங்கப்பூருக்கு ஐ கேன் அஃபோர்ட். சோ நான் அங்க இருக்கிற இடமே வந்து ஒரு மூத்திர சந்து மாதிரி போவோம். ஓகே, அது எவ்வளவு க்ளீனா இருக்கு தெரியுமா? கிளான ஜாய் மாதிரி இருக்கும். அது வந்து அவங்களுக்கு வந்து கிளான ஜாய் இல்ல, அது வந்து அவங்க ஸ்லாம், அதாவது சலாம் இல்லடா, ஸ்லாம். ஓ தமிழ் சொன்னா குப்பம். ஓ சோ கேலாங்க வந்து குப்பம்னா அவங்களுக்கு. ஆனா அது வந்து கிளானா ஜாய் மாதிரி இருக்கும். ஓகே ஓகே. அந்த ரோல வந்து நான் டெய்லி நடந்து போனா, மொத வாட்டி வந்து அங்க சேவை எடுக்கும்போது ஐயோ இவங்க எல்லாம் பாக்குறாங்களே, நம்மள பார்த்தா அசிங்கமா நினைப்பாங்களே நடந்து போனேன். ஆனா எல்லாம் பிடிச்சிருத்தாங்க. வாங்க லீமா புழு வாங்க அப்படின்னு இழுத்துப்பாங்க. நான் சாவடிச்சிருவேன். தொடர்ந்து நீ தான் லீமா புழு அப்படின்ட்டு வந்து போனேன். ஸோ போயிட்டுனா அதுக்கு பிற்பாடு ஆக்சுவலி அது பழகிடுச்சு. அவங்க பார்த்ததும் இந்த மூஞ்சிலாம் இது வராது அப்படி தெரிஞ்சு அவன் தெரிஞ்சிச்சு. அதுக்கு பிறகு அவங்களே ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க. ஆக்சுவலி பக்கத்து ரூம்லாம் வந்து நம்மளுக்கு மேட்டர் நடக்குது இங்க ஹெச்டியா கேட்கும், பாக்கெட்ல இருக்கிற மாதிரி கேட்கும். சரி, இது பேய் பாட்காஸ்ட். மேட்டர் நடந்தது மேட்டர் தண்டது பாட்காஸ்ட். சோ எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அம்போ லீமா ப்ளோனா என்னன்னு. அந்த ரோல்ல எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ். அவங்க வாழ்ந்த வாழ்க்கையை நான் பார்த்தேன். சரி, அடுத்தது வந்து மார்டி ஜி V4 and V. Okay. Ini tu pirkar. Jiven claims he's a funny guy. Na claim panadilla. But I really don't funny. The show will be the same without him, but very different without Puvanan. Kris, maybe Jiven is a good actor, but his jokes or comedy doesn't land. நான் ப்ளோ பண்ணதுக்கு என்ன ஆச்சுன்னு உனக்கு தெரியுமா? ஏய், தலைவனை பத்தி எவ்வளவு பேசுறேன். மறுபடியும் ஆரம்பிச்சு
இப்போ வேட்டையானே 2 வாரம் 3 வாரம் நீ இன்னும் அந்த மூட்லயே இருக்க. இதுவும் ஒரு லைட்டான கமெண்ட். Okay. Gloria Angelina 5871. Why y'all keep bullying Kris? I feel pity for him. None of them are backing him up. Anyways, you guys are doing a great job. Keep it up. எனக்கு ஒண்ணு புரியல. கேளுங்க நல்லா கேளுங்க. எனக்கு ஒண்ணு புரியல. None of them are backing him up. Anyways, you are doing a great job. Keep it up. So நம்ம அவனை bully பண்றதா? இல்ல புரியல. Anyways you are doing good jobனா இப்ப பண்றதா வேணாமா? என்ன அப்படி சதி பண்ணிட்ட? உனக்கு நாங்க bully பண்ற மாதிரி ஃபீல் இருக்கா? ஆமாடா. பச்சையா சொல்லிட்டான். நான் சொல்றேன். Actually இது வந்து என் டேர்ம்ஸ். புலினா எனக்கு நிறைய அனுபவம் இருக்கு தெரியுமா இதுல புலி. நான் வாழ்க்கை நிறைய கடந்து வந்துட்டேன். சோ இதுல எனக்கு வந்து சர்வசாதாரண விஷயம். நார்மல். இட்ஸ் a normal thing. Yes, correct. நான் அப்படியே சொல்லிடுவேன். நீ சொல்லு. நீ சொல்றடா நான் சொல்றத. நான் एक्चुअली அப்படியே சொல்ல வந்தேன். சோ நார்மல் அது உனக்கு. சோ இது நார்மல் ஆயிடுச்சு, பழகிடுச்சு. பட் the thing is sometime வந்து அவங்க எப்படி நான் வந்து ஒன்டே சொல்லியிருக்கேன். ஸோ எனக்கு அது நார்மலாக இருந்தாலும் பார்க்குறவங்களுக்கு வந்து அது வந்து கொஞ்சம் ஹாஷாக தான் இருக்கும். ஏன்னா நான் வந்து அது ஃப்ரெண்டுனால நான் எடுத்துக்குவேன், எனக்கு அது பிரச்சனை இல்லை. பட் அது பார்க்குறவங்களுக்கு அப்படி சில பேர் வந்து ஏன்னா the thing is உனக்கும் தெரியும் எனக்கும் தெரியும். என்ன தெரியும்? The jokes is when I make வந்து அது வந்து நம்ம சீரியஸாக பேசும்போது சில விஷயம் வந்து நான் சீரியஸாக பேசும்போது அது ஜோக்காக மாறும்போது அது வந்து கொஞ்சம் அப்படி மாறும். ஸோ அது அவங்களுக்கு அது பார்க்குறது அப்படி. உனக்கு புலியா இருந்தா அது உன் ப்ராப்ளம். அதான் உனக்கு எல்லாமே புலியா இருந்துச்சுன்னா கவுண்டபின் செந்தில் காமெடி உனக்கு பிடிக்காது. ஆமா அவர்தான் ரொம்ப வருஷம் புலி கேஸ்ல மாட்டாம புலி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இல்லடா விருப்பம் அவங்க வந்து ஒருத்தவங்க இப்ப நான் வந்துட்டு பேசும்போது இப்ப நான் கொஞ்சம் ஹாஷா பண்ணா என்னையே அப்படி திட்டுவாங்க. என்ன என்னையே கேவலமா திட்டிட்டு இருக்காங்க. அதான் நாட் பண்ணிட்டாங்க. ஆனா இன்னொருத்தர் சொல்றேன், மெண்டா ஆர்ட் கிரியேஷன் யூடியூப். ஆமாண்டா எதுக்கு இதெல்லாம்? புவனன்ஜி பைசெப் செம. வாவ் அப்ப நான் தான நீ தான பண்ணனும். நீ பண்ணுடா. என்ன பைசெப் இருக்கு ஓகே. இல்லடா இது சட்டையில தெரியுது. கொஞ்சம் பெருசா கொடுத்துட்டீங்க. இல்ல நீயே கட்டு. இன்னைக்கு நீ கிறிஸ் காமிடுவாங்க. ஓகே கிறிஸ் காமிக்க. இல்ல சட்டை இல்ல சட்டை சட்டைல வாவ் வாட் ஆர்ம்ஸ் டா. நீங்க இப்ப இன்ஸ்டாகிராம் வாங்க, அப்பப்ப சட்டை எல்லாம் கூட போடுவான். இன்னொன்னு தீபிகா ராஜமோகன். ஓகே நானும் பூவனன் கிரஷ், but after I focus on Kris I felt in love and I see your eyes I can see heaven. Like நீ பார்த்த நொடிகள், நீ பார்த்த விழிகள், கேட்டாலும் வருமா கேட்காதும் வரமா, கவிதை ப்ரோ. ஏய் இது இந்த மலாக்கால தலை மட்டும் ஆட பண்ணுது பொம்மை. இப்ப நான் அஞ்சலிக்கு அந்த மாதிரி தலையாட்டிட்டு கண்கள் இருந்தாலாம். எந்த பாட்டுல அவர் இப்படி தலையாட்டி இருக்கா அப்படி? ஆமா நான் அப்படிதான் வருவான். ஆனா முடிதான் இல்ல. சிலிப்பு விட்டுருப்பியா? சோ பிரசாத் கணேசன் என்ன சொல்லிருக்காங்கன்னா, actually நிறைய பேர் இது சொல்லிருக்காங்க. நம்ம அந்த பேய் எபிசோட் பண்ணல, நீயும் நானும் தான் ரொம்ப பயந்தோம். Kris is damn cool, didn't get shocked also after hearing that song. ஏன்னா இதெல்லாம் நார்மல் தானே. அது நார்மலா இருந்தா கூட ஏன்னா அவன் தூங்கும் போது கூட அவருக்கு தூங்கும்போது பேய் வந்தாலும் எனக்கு கொல்ல காண்டுல அவளை கொல்லாம விட மாட்டேன். ஆனா இருந்தாலும் இது வந்து Kris வாயால் நீங்க ஒரு இதை கேட்டுருங்க, அவன் ஏன் பயப்பட மாட்டான். ஓகே பேசிக்கலி ஐ ஃபீல் லைக் there is no one in this world is bravest. இது வந்து bravestனு ஒரு விஷயமே இல்ல. எல்லாருமே வந்து ஒரு கட்டத்துல வந்து you making yourself அந்த சிச்சுவேஷன்ல you have to overcome. உனக்கு வேற ஆப்ஷன் இல்ல. ஸோ அப்படி இருக்கும்போது you push yourself. எல்லாமே நீ பாரு, ஒரு ஃபைட்டரா இருக்கட்டும், ஒரு எந்த விஷயமா இருக்கட்டும், நான் வந்து செம்மையா பயப்படுவேன். பட் எனக்கு வந்து என்னன்னா பயப்படுறத விட இந்த சிச்சுவேஷன் நான் ஓவர் கம் பண்ணணும். How do I do that? So அதை ஃபேஸ் பண்ணணும். So just face it. What's the worst going to happen? அப்படிதான் எல்லா டைமும் நான் உங்களுக்கு கேட்பேன், what's the worst going to happen? சொல்ல மூத்திர பஞ்சவ. ஆனா இருந்தாலும் ஓகே அது worst, what the worst, அதோட what's the worst? ஓகே சோ ஆனா இருந்தாலும் நீ என்ன சொல்லணும்னா, சில பேர் வந்து உன் பிரேவரி வந்து தப்பா புரிஞ்சுக்கிட்டு அவங்க வந்து இப்ப நாங்க செமெட்ரி போறோம்னா நாங்க அது ரிஸ்க் என்ன தெரிஞ்சுட்டு போறோம். ஆனா நீங்க அதுக்கு போக போறீங்கன்னா just because Kris was brave னு சொல்லிட்டு நீங்க போறது that's correct. So the thing is நான் என்ன பண்றேன், இப்ப வந்து எல்லாரும் வந்து அதே மாதிரி Kris மாதிரியே ஃபாலோ பண்ணனும், அவன் மாதிரி இருக்கணும், அவன் மாதிரி இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு சில பேர் இருக்கலாம். But what I'm saying is that don't try to be bravest. Ambition building போனாதான் இல்ல சுடுகாட்டுல போய் நான் தனியா இருந்தா தான் Kris மாதிரி ஆக முடியும், அப்படி இல்ல. நானே போக மாட்டேன். எனக்கு அது தேவை இருந்துச்சுன்னா ஓகே நான் இந்த இடத்துல போகணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா நான் தான் போவேன், தவிர நானா போயிட்டு சும்மா போயிட்டு அங்க போலாம் போவேன். ஏன்னா நான் அது அங்க போனது காரணமே நான் ஃபேஸ் பண்ணணும், அந்த ஃபியரை ஃபேஸ் பண்ணணுன்றதுக்காக தான். அது பயம் இல்லாம இல்ல, பயத்தை நான் ஃபேஸ் பண்ணணுன்றதுக்காக. ஸோ அதனால I don't encourage you to go do it. There are so many other ways to do it. Okay. So but at the same time what I want to add on to that is சர்வசாதாரண மனுஷன் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் ஃபேஸ் பண்றதுக்கு நிறைய வழி இருக்கு. Kris at that time he didn't have like what we have well education in our normal term. The way he educated himself is through experience. Correct. So அவன் அதை ஃபோக்கஸ் பண்றதுக்கு அவனுக்கு அந்த காலத்துல அது ஒண்டி தான் தெரிஞ்சிச்சு.
Now if you're listening to this, you have a better experience from people who like Kris, who has gone through it and realized that no, I should have done better. Don't use the naive the starting point, because the ending point is more important than the starting point. ஏன்னா அந்த டைம்ல வந்து எனக்கு வந்து எக்ஸ்போஜர் இல்ல. ஸோ இப்போ வந்து நிறைய நான் விஷயம் ஓவர் கம் பண்ணி நிறைய விஷயம் கத்துக்கிட்டனால தான் ஓகே பண்ணலான்னு. பட் ஸ்டில் அதே மாதிரி நீ நிறைய பார்த்துருப்ப, இது பண்ணதுன்னா அதோட ஆஃப்டர் எஃபெக்ட் நிறைய இருந்திருக்கும், அது வந்து தெரியாது. ஸோ இதெல்லாம் ஓவர் கம் பண்ணி அது அவனுக்கு வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இப்போ அவன் இருக்காங்க. அவன் வாழ்க்கை டிஃப்ரென்ஸ், உங்க வாழ்க்கை டிஃப்ரெண்ட். ஆனால் இன்னைக்கு நான் தான் கிரிஷ். ஸோ இது சுருக்கி சொல்லணும்னா, அவர் வந்து வேட்டாடு விளையாடு கமல்ல கண்ணு வேணும்னு சொன்னி நேராக போய் கேட்க மாட்டாரு. அவர் விக்ரம் கமல் ரொம்ப பார்த்துட்டாரு, அதனால தான் எது இருந்தாலும் கொஞ்சம் லைட்டாக எடுப்பான். His experience defines him. Don't follow him just because he did it doesn't mean you should do it. ஆமாம். Okay? Learn from the experience, not for the adventure. நீங்கள் பாட்டுக்கு vlog எடுத்துட்டு ஃபோட்டோஷாப் கொண்டுறாமா. So anyway, show ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சத்யமூர்த்தி 5328 என்ன சொல்லியிருக்காங்களா? Okay. Honestly, you guys are the best. I've been listening to you guys since the Fraser Hills episode. You guys been my Thamman ever since, the men's company. I came to study and out of my hometown, and every time I feel alone, I'll watch you guys, and listening to you guys makes me feel better. Even though my housemate says I'm crazy, but your stories are also interesting. Good job, Jiven, Puvanan, and Kris. Waiting for more episode with lots of love. ஒரு என்கரேஜிங்காக கொடுத்துருக்கீங்க, ரொம்ப நன்றி. We love you, and with that, இன்னைக்கு யாரா கதை சொல்ல போகிறோம் முத? So, Puvanan. சரி. நானா? கிரீஸ் தான் போதும் சொல்லுவாங்க. கிரீஸ் சொல்லு. கிரிஷ் எப்போ இல்ல, கிரிஸ் கடைசியில் சொல்லுவான். கிரிஷ் ஃபினிஷிங்ல சொல்லுவாங்க கதையை. ஆனா இந்த வாரம் வந்து ஒரு சுவாரஸ்யமான எபிசோட் இருக்கு. ஏன்னா வந்து எல்லாரும் கதை கொண்டு வந்திருக்கோம், ஆனா நேரம் இருக்கலையான்னு தெரியல. நேரம் கரெக்டா இருந்தா எல்லாம் நடக்கும்டா. ஐயோ சாமி வேற கூட்டு போங்கடா. சரி, நானே சொல்றேனே. ஓகே, யூஸ்வலி வந்து ஃப்ரெண்டோட கதை, இந்த கதை இப்படி தான் வந்து நான் எடுத்துட்டு வருவேன். ஆனா இது வந்து ஒரு பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டாரி. ஸோ இந்த உண்மை கதைனால நான் வந்து நிறைய விஷயம் ரிவீல் பண்ண முடியாது. பட் சம்பவம் சொல்லலாம், நடந்ததெல்லாம் சொல்லலாம். பட் வந்து அந்த பேரு எந்த இடம் சொல்லலாம், பிகாஸ் ஏன்னா வந்து இது மலேசியால இல்லை, இது வந்து பாலியில் நடந்த ஒரு சம்பவம். உனக்கு பாலி வரைக்கும் கனெக்ஷன் இருக்கா? பாலி வரைக்கும் எனக்கு கனெக்ஷன் இல்லடா, பாலிக்கு போகணுங்க. ஸோ நான் வந்து இந்த கதை வந்து ஆக்சுவலி கொஞ்ச நாளைக்கு முன்னே கேட்டேன். பட் வந்து என்னன்னா வந்து அவங்க ரொம்ப பர்சனலா ஷேர் பண்ணதால ஓகே இதெல்லாம் சொல்ல முடியாது. பட் நான் ஓகே தான், அவங்க ஷேர் பண்ணலாம் அந்த மாதிரி சொன்னாங்க. Okay, even we are sharing, just remember we have altered some things. So okay, இப்போ நடந்துச்சுன்னா ஐ திங்க் ஒரு பிஃபோர் MCO when Bali was happening la. Bali happening. இப்போ பண்ண சுடுகாடு மாதிரி அம்மோன்னு இருக்கு. ஆமாவா? Bali is tourism has dropped. Really? Bali and Phuket all. நீ பாலி புக்கேட்ல போனா உனக்கு வந்து அந்த இடம் ஃபுல்லா கூட்டமா இருக்கும். இப்போ நீ போனா யாரும் இருக்க மாட்டாங்க. Because tourism drop after COVID. நிறைய இடமே அப்பதான். இல்லை லங்காவே ஒரு கட்டத்தில் அப்பதான் இருந்துச்சு. அவங்க இவ்வளோ புஷ் பண்ணி பட் ஆனா சொன்னாங்க லங்காவே ஆஃப்டர் MCO நிச்சயம் திருப்பி இறங்கிடுச்சுன்னு சொன்னாங்க. இல்ல இப்போ இறங்கி இருக்கு. Even they asked me to do it. கூப்பிட்டாங்க நங்காவிக்கு போலான்னு, நான் வேணான்னு சொல்லிட்டேன். ஏன்னா நிறைய விஷயம் ரிஸ்க் எடுக்க வேணாம். இல்லை எனக்கு செலவு வந்துடும். ஓகே, ஸோ இது வந்து பிஃபோர் MCO அப்படின்னா ஒரு 2016-17 நடந்த ஒரு கதைலாம். ஸோ வாட் ஹேப்பன், திஸ் குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் தே வென்ட் ஃபார் அ ஒர்க் ட்ரிப். இப்போனா சில ஆஃபீஸில் வந்து கம்பெனி ட்ரிப்னு வந்து கூட்டி போவாங்க. இந்த மாதிரி ஐ திங்க் ஒரு 8-9 பேர். ஸோ எல்லாம் பாலி ட்ரிப் போகலான்னு சொல்லி. ஸோ அவங்க அந்த கம்பெனி வந்து இஸ் அ சைனீஸ் கம்பெனி. அந்த டைமில் வந்து ஹி வாஸ் இந்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரி. ஸோ அவர் வந்து ஆக்டிங் பண்ணுவார், டைரக்ட் பண்ணுவார் அந்த மாதிரி. ஸோ is he a Chinese guy or Indian guy? பாதிக்கப்படுறது வந்து இந்தியன் கை. அந்த கம்பெனியில் வந்து அப்போ வந்து அவர் வேலை செஞ்சிருக்காங்களா. ஸோ அந்த கம்பெனி வந்து இஸ் அ சைனீஸ் கம்பெனி. ஸோ ஹீ இஸ் அ வெரி என்ன சொல்கிறாங்க, ரொம்ப சாமி பக்தியான ஒரு ஆள். எந்த மாதிரி பக்தினா, ஏதாச்சும் ஒரு விஷயம் வந்து புதுசாக ஸ்டார்ட் பண்ண போகிறாங்கன்னா he'll do some small prayers. பூஜை மாதிரி. பூஜை மாதிரி. லைக் அவருக்கு வந்து ஒரு சென்டர் இருக்கு. என்ன சென்டர் நான் சொல்லல. go to சென்டர், சின்ன ப்ரேயர்ஸ் மட்டும். லைக் இப்போ ஒரு இடத்துக்கு போகிறாங்களோ, எங்கேயாச்சும் புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா அவங்க சின்ன ப்ரேயர்ஸ் மாதிரி பண்ணிடுவாங்க. இவர் வந்து ரெகுலராக இந்த ஒரு பர்டிகுலர் சென்டருக்கு போவார். ஸோ சென்டருக்கு போனோடனே ஹி வாஸ் டூயிங் த ப்ரேயர்ஸ். வாட் ஹேப்பன் வாஸ், அர்ச்சனை பண்ணாங்களே, அர்ச்சனை பண்ணும்போது தேங்காய் உடச்சோடனே அந்த தேங்காய் வந்து கெட்டு போயிடுச்சு, அழுகி. ஸோ உள்ள வந்து கருப்பு கலராக இருக்கும். நான் இது ரொம்ப நாள் கேட்காது, அழுகி போச்சுன்னா என்ன அர்த்தம்? இது ஒரு ரீசன் ஒன் தன்மையான நெகட்டிவ் எனர்ஜில. அதான் எனக்கும் தெரியாது. எனக்கு என்ன பூ இருந்துச்சுன்னா நல்லது. பூனா லைக் அந்த உள்ள அந்த சின்னதா ஒன்று இன்னொரு ஒயிட் கலர் ஒன்று இருக்கும். அது தேங்காவே உள்ளுக்கு ஒயிட் கலர், அதோட உள்ளுக்கு இன்னொரு ஒயிட் கலர் தான். இல்ல வெள்ளை கலர் ஒன்று இருக்கும். பூ they will call it இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவாங்கன்னா, இது புசி என்ன பறக்கான இது coconut flower yeah, it's not flower, it's like a seed. அந்த ஒரு seed மாதிரி இருக்கும். correct it's a small thing, right? Because that is the thing that growing to the tree. ஓ ஆமா. அது வந்து
ஃபார்ம் ஆயிடுச்சு. பட் அது ஒரு ரீசன் தெரியாது. பட் நார்மலி என்ன பிலீவ் பண்ணுவாங்கன்னா அது அழுகி போச்சுன்னா கெட்ட சகுனம். லைக் யூஸ்வலி அர்ச்சனை என்னன்னா ஒரு வேண்டிட்டு அர்ச்சனை பண்ணுவாங்களே. ஸோ அது வந்து அழுகி போயிருச்சுன்னா they believe லைக் இப்போதைக்கு இது வேணாம் தள்ளி வைக்கலாம் அந்த மாதிரி. ஸோ அந்த தேங்காய் அர்ச்சனை பண்ணும்போது தேங்காய் வந்து அழுகி இருக்கு. பாலியில அர்ச்சனை பண்றாங்க. இல்ல நீங்க மலேசியால பாலி போறதுக்கு முன்னாடி இங்க மலேசியால இங்க ஒரு சென்டருக்கு போய் அர்ச்சனை பண்ணும்போது இவருக்கு இந்த மாதிரி நடந்ததே இல்லை. இவன் இந்த பூசாரி வாஸ் சர்ப்ரைஸ் இந்த மாதிரி சொன்னோடனே. அப்புறம் அவர் கேட்டிருக்காரு ஏதாச்சும் வேணுனீங்கன்னா ரொம்ப சில பேர் வந்து வேண்டு சொல்ல மாட்டாங்களே. ஸோ இவர் கேட்டார் ஏதாச்சும் லைக் ரொம்ப சீரியஸாக சொல்ல தேவையில்ல பட் நீங்கள் சொல்லுங்க. அவர் வந்து என்ன சொன்னார், இல்லை நான் வந்து இந்த மாதிரி கம்பெனி ட்ரிப்பாக வெளியே போகிறேன் ஸோ தான் சின்ன ப்ரைஸ் ஓகே. அப்போ அவர் ஒன்று மட்டும் தான் சொன்னார். என்னடா இல்ல ஸோ என்னடா கிரீஸா மாறணுமே உனக்கு எந்த விஷயம் புரிய மாட்டேங்குது நடக்குது. ஆமாம் அது அப்படிதான். கிரீஸா மாறிட்டாலே சரௌண்டிங்லாம் உனக்கு எதுவுமே புரியாது. அவங்க பாட்டிலே சிரிப்பாங்கடா. ஸோ அந்த பூசாரி சொன்னாரு சரி நீங்க போற இடத்துல வந்து கொஞ்சம் பார்த்தே இருங்க. ஏன் பார்த்தே இருக்கணும் தெரியல எனக்கு தேங்காய் மேல நம்பிக்கை இல்லை. தேங்காய் அது ஒரு ஃப்ரூட் அதை உடைச்சானே ஆமாங்க. தேங்காய்க்கு பதிலாக வந்து வாழைப்பழத்துக்கு உடைக்கலாம், ஆப்பிள உடைக்கலாம். அது ஏன் தேங்காய் உடைக்க முடியாது? நிறைய கேள்வி இருக்கு இந்த மாதிரிலாம். இந்த காலத்துல கோயில் போயிட்டு ஆப்பிள் எடுத்து இல்ல இப்ப ஆப்பிள் வந்து பிரவுன் ஆவாட்டி அது நல்லா சகனம். ஆப்பிள் உடைச்சதுமே பிரவுன் ஆயிடுச்சுன்னா அது கெட்ட சகனம். ஏய் பிரவுனா வந்து வெளியே தெரியும். அதுக்கு நீ உடைச்சி 2 நிமிஷம் வச்சாலே பிரவுன் ஆயிடும். இவனாச்சோ சாமி தேங்காய் உடைக்கலாம், ஆப்பிள் உடைக்கலாம், அல்ல பூஜி ஆப்பிள் ரொம்ப பணக்கார பணக்கார பூஜி ஆப்பிள். வேற ஏதாச்சும் புதுசா ஒரு மூசாங்கிங் டூரியன் உடைக்கலாம். ஓகே நான் சொல்றேன் மூசாங்கிங் டூரியன் வச்சா நான் கோயிலுக்குள்ள போய் நிப்பேன். அங்க ஒரு சாமி 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 உடைச்சது எனக்கு கொடுத்துருங்க. முசாங் கிங் வந்து மரத்திலிருந்து விழுந்தாலே அது உடையாது. அது அவ்வளோ பெரிய எடுத்து இப்படி கீழே போடு இருக்குல்ல. இல்ல உடைச்சிச்சுன்னா நல்லா சகனம், உடையலன்னா நான் வீட்டுக்கு எடுத்துட்டு போய் அது போய் கொஞ்சம் வெட்டி. அப்ப நீ எடுக்கிறதுக்கு தான் பிளான்ல இருக்க. அவன் எப்படி கெட்டு போனா ஒரு படத்துல பார்த்துருக்கேன் தருவா அந்த தேங்காய் வச்சு 4 பிச்சைக்காரங்க கீழே வந்து சாமி டொரியான் உடையல இல்ல எடுத்துட்டு போயிட்டு இருப்பேன். தேங்காய் வச்சு சாமி என்ன கேட்டா பேசுறேன் நீ தேங்கான்னு சொல்ல. ஓ அப்ப என்ன தேங்காய் சொல்ற ஓகே. ஸோ அவர் சொன்னா சரி கொஞ்சம் பார்த்து பத்திரமா வருங்கன்னு சொல்லி அவர் என்ன பண்ணாரு குங்குமம் அந்த நார்மலா குங்குமம் விபூதி வந்து ஒரு பேக்கெட்ல வச்சு இது வந்து எங்க போனாலும் நீங்க இது கூட இன்னொரு தேங்காய் உடைக்கிறது இல்லையா? என்னது ஒரு தேங்காயிலே இது வந்து லைஃப் ஓட இல்ல எனக்கு ரொம்ப நாள் ஒரு கேள்வி. நீ ஒரு தேங்காய் உடைச்சுக்க நீ ப்ராபபிலிட்டி வாங்கணும். ஒரு 3 தேங்காய் உடைச்சு 3ல 2 கழிச்சுனா உனக்கு 3ல 2 கரெக்டா இருந்துச்சுன்னா உனக்கு இது இருக்கும். ஒண்ணுல போட்டு ஜீசஸ் அம்டேலா அம்டே இது ராக் பேப்பர் சீசர் மாதிரி. ராக் பேப்பர் சீசர் 3 வைக்கிறேன் தேங்காயில 3 வைக்க மாட்டியா? கரெக்ட் நல்ல கேள்விதான். இதுல இந்த கோயில்ல நம்ம எழுதி விட்டுரு கோயில்ல பர்ச்சேஸ் மினிமம் இங்க பாரு நீ இந்த மாதிரி பண்ணினா நல்லதுடா. இப்ப கோயிலுக்கு நல்லா போனி ஆகுது. இன்னும் 3 தேங்காய் வாங்குவாங்க. 3 தேங்காய் உங்க லக்கு பாருங்க. ஃபன் ஃபயர் மாதிரி. சோ அவர் வந்து அந்த குங்குமம் சொல்லல கலப்படாத நீ தான் பழிச்சு விட்டு பண்ண நீ தான ஜீவனே. ஓ ஆமாடா நட்டுல வச்சேன் நினைச்சியா தாஸ், நட்டுல வச்சேன். ஸோ அந்த குங்குமத்தை எடுத்துட்டு சார் வந்து ஏர்போர்ட்ல இருந்து கிளம்பிட்டு பாலி ஓகே அந்த இடத்துக்கு போயிட்டார்லாம். ஏர்போர்ட்ல இருந்து வந்து காடி எடுத்துட்டு தான் வந்து ஐ மீன் அந்த என்ன சொல்றாங்க டூர் கைட் அந்த கார்லாம் இருக்கும். நான் என்ன பண்ண எடுத்து பார்த்தேன் டூர் கைட் அந்த காடில இருக்கும். அந்த 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 டூர் கைட் வந்து நார்மலா வேன் மாதிரி கொண்டு வராங்க தெரியுமா. எல்லாரும் வந்துட்டாங்க. இவரோட கைடு மட்டும் காணோம். என்னடா வரல சொல்லிட்டு ஏர்போர்ட்ல அங்க நிக்கிற இடத்துல வந்து யாரெல்லாம் அந்த ஃபிளைட்ல இறங்குனாங்களோ அவங்களுக்கு தகுந்த மாதிரி டூர் கைடோட ஏஞ்சி போயிட்டாங்க. இந்த குரூப் மட்டும் அந்த 8 பேர் அப்படியே வேன் உட்காந்துருக்குங்க. என்னடா ஒருத்தனே காணோனே. அவர் ஷூட்டிங் பண்ண போயிருப்பாரு. இந்த சீரியஸான விஷயத்துல இல்ல ஸ்டார் கேமரா ஆக்ஷன் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அவர் வந்து ஃபேக் டாக்ஸில ஃபேக் டாக்ஸி மாதிரி. ஃபேக் டாக்ஸினா அது வந்து ஒரு டாக்ஸி வந்து பொய்யா ஓட்டி காசை ஏமாத்துவாங்க எல்லாரும். எல்லாத்தையும் காசு ஏமாத்துவாங்க. அப்படி அவங்க எல்லாத்தையும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் காசு எடுத்துருவாங்க. ஆனா சேவைகள் செய்வாங்க நிறைய. அப்பா இது உலக நடிப்புடா சாமி. ஸோ என்னாச்சுன்னா அவன் வந்து ஒரு 1 hour லேட்டாக வந்தான். சாரி கொஞ்சம் லேட் ஆச்சு, கொஞ்சம் பர்சனல் ப்ராப்ளம். இந்த பர்சனல் ப்ராப்ளம் லேட்டராக பெருசாக வெடிச்சிச்சு. ஸோ காடி ஏறி எல்லாம் வந்து ஹோட்டலில் செக்இன் பண்ணிட்டாங்களா. ஸோ செக்இன் பண்ணாங்க. எல்லாமே வந்து ஒரு ரூம் கிடச்சிருக்கு. ஸோ ஒரு ரூமில் வந்து மினிமம் 2 பேர். ஸோ 2 பேர்
இல்ல நீ என்ன பண்றேன்னு தெரியுது, அது உனக்கு வரல, அது மட்டும் இல்ல. வர வரைக்கும் நான் ட்ரை பண்ணுவேடா. செக் இன் தி ஹோட்டல். திஸ் காய் அவனோ இன்னொரு 2 கலி ஒரு ரூம்ல வந்து தங்கினாங்க. ஸோ அந்த ரூம்ல வந்து ஒரு குயின் சைஸ் பெட், ஒரு இன்னொரு சிங்கிள் பெட். ஸோ ஹீ டுக் த சிங்கிள் பெட். ஏன்னா மற்ற 2 கலிக்கு வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் தானே, நீ குயின்ல படுத்துக்கடா அந்த மாதிரி. பெரிய சைஸ்னா அது அபிட் பெரிய சைஸ்ல. பெரிய சைஸ்ல அவங்க பெட் பெரிய. எனக்கு தெரியாது, நீ சொல்றது எனக்கு தெரியாது, கேட்டதும் திருப்பி சொல்றேன். they are fat la, just say they are fat la. ஐயோ அதெல்லாம் பாடி ஷேமிங். Hey, I'm going to be honest. The body shaming, it's not body shaming. If you're fat, just admit you're fat. ஆமா, இது நீ சொல்லணும். அப்பாலஜி வீடியோ போட மாட்டேன். If you're fat, just admit you're fat. Being fat is okay to be fat, but it's not healthy to be fat. அது இது நல்லா இருக்கு. பேக் டு ஸ்டோரி. ஸோ இவங்க வந்து நார்மல் செக் இன் பண்ணாங்க. ஸோ செக் இன் பண்ணிட்டு தென் பிகாஸ் தே வந்ததே டே டைம்னால ஸோ அந்த டேயோட ஆக்டிவிட்டிலாம் பண்ணிட்டாங்களா, இந்த கடை சாப்பிட்றது இங்கே சுற்றி பார்க்கறதுன்னு. ஸோ திஸ் காய் சீன்ஸ் அவன் சிங்கிள் பெட் எடுத்ததுனால அவன் என்ன பண்ணா, எப்போல்லாம் வந்து தூங்கும் போது அந்த விபூதியும் குங்குமம் வந்து தலைமாட்டிக்கீரை வச்சுட்டு தான் வந்து படுப்பான். ஸோ அவன் வந்து படுப்பான். டூத் ஃபெரியா தலைமல்ல வச்சுட்டு அது பல்லு வைக்கிறது. இது குங்குமம் வச்சிருக்காரு. நாளைக்கு வந்து வேற மாதிரி ஆகும். கஞ்சனா இப்படி ஒரு மூஞ்சி பின்னாடி செய்யற மாதிரி இருக்கு. அதான் அது காஞ்சனோட சவுண்ட் ட்ராக். அப்படி நீ ஜோக்கோட வச்சுக்கோ. நீ என்ன மாதிரி பாடலாம் பார்க்காத. டேய் 1 hour படம் பார்க்கல. இது சவுண்ட் எஃபெக்ட் அவன் கொடுப்பான். இது ஏன் வேலை? ஓகே நீ பண்ணிட்டு இருக்கற. நான் ரியாக்ஷன் மட்டும் கொடுக்குறேன். அது ஜீவனோட வேலைடா. அப்ப 2 பேரும் யாரும் கதை கேட்கல. நைட் வந்து படுக்கிறதுக்கு முன்ன ஸோ திஸ் எல்லாம் சிட் சாட் பண்ணிட்டு he was sleeping. நடு நைட்ல வந்து எந்திரிக்கும் போது ஐ மீன் he woke up la. he woke up, he felt ஏன் தம்ம எந்திரிச்சான், சரியான கொரட்ட சத்தம். அது கரடி சூத்து அடிக்கிற மாதிரி இருக்கு. பண்ணு இப்ப என்ன பண்ண டேய் வேணாடா. ஸோ கொரட்ட சத்தம் ஏன் சாய்க்கு நடாயமுனுங்க அந்த மாதிரின்னு. ஸோ எந்திரிச்சுனா தூங்க முடியல. ஸோ இஸ் எ வெரி என்ன சொல்லுவாங்க, அது ஒரு டேர்ம் இருக்குமே, கொஞ்சம் சத்தம் வந்தாலும் எழுந்திருவாங்க. லைட் ஸ்லீப்பர். லைட் ஸ்லீப்பர். ஸோ ஏஞ்சினா என்ன தூங்க முடியலன்னு சொல்லிட்டு இட்ஸ் ஹோட்டல், ஆள் நடக்கிறது பேசு எல்லாம் ஸ்டாஃப் நடப்பாங்க எங்க நடந்துருப்பாங்களா. ஸோ ஹி வாஸ் ஹியரிங் கதவுக்கு வெளியே வந்து யாரோ பேசிக்கிட்டு இருக்காங்க. லைக் ஒரு 2 பேர் வந்து கான்வர்சேஷன் இருக்கு அவங்ககிட்ட. என்னடா இவனுங்க வேற என்னால தூங்க முடியல பேசிட்டு இருக்காங்க மாதிரி. ஸோ he just ignored it. அப்புறம் ஒரு 4:30 மணிக்கு அவனுக்கே டயர்ட் ஆகி படுத்து தூங்கிட்டான். ஸோ தூங்கினோடனே என்ன பண்ற? இல்ல நான் இப்பதான் யோசிச்சு பார்த்தேன், நீ மேல் பட்டன் 2 பட்டன் போட மாட்டேன். பட்டன் மேல வரைக்கும் போட்டு இல்ல. ஓகே. ஓ ஆமாமா. யார சண்டை போடுற மாதிரி இருக்கு. நீ அப்படிதான் இருப்ப எப்போதும். இப்பவே அப்படிதான் இருப்பேன். இப்பதான் உனக்கு தெரியுதா நீ எப்படி இருக்கேன்னு? ஆமா. I'm realizing myself. Self realization. I'm touching myself tonight. அது நீ touching myself இல்ல, நீ என்னைய டச் பண்ணி. அவ்வளவு வெரி மாப்ளக்கே. They were in Bali for 4 நாளைக்கு இருந்தாங்க. So this was அந்த first night முடிஞ்சிருச்சு. ஃபர்ஸ்ட் டைம் முடிஞ்சிச்சா? அதாவது அந்த மொத நைட்ல போன நைட் தங்க நைட் முடிஞ்சு. ஸோ செகண்ட் டே காலையிலேயே பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு they were about to go out. அந்த ரிசப்ஷனிஸ்ட்ல இருந்து அவ கூப்பிட்டா. அபாங்னு கூப்பிட்டுருக்கோம். ஸோ கூப்பிட்டு இல்ல நெட் வந்து உங்க ரூம்ல எத்தனை பேர் இருந்தாங்கன்னா சொன்னா நானும் இவங்க 2 பேர் தான் இருந்தாங்கன்னு. சிசிடிவி இருக்குல்ல, சிசிடிவில ஐ திங்க் ஒன் ஆஃப் யுவர் கலீக் வர் ட்ரைங் டு கெட் இன் டு யுவர் ரூம். பட் அவங்க வந்து கதவு நாக் பண்ண ட்ரை பண்ணாங்க. பட் ஐ திங்க் யூ ஆல் டிட் ரெஸ்பாண்ட். அவர் நடந்து போயிட்டாரு. அந்த குரூப் அப்படியே வெளியே போகுதுல. ஸோ ஷி ஜஸ்ட் பாயிண்டட் அவர் மாதிரி தான் இருக்கு, எனக்கு ஷூரா தெரியல, இஸ் அ காய்லாம் அவர் மாதிரி தான் இருக்குன்னு. அந்த வீடியோல என்னன்னா அவன் அந்த கதவு பண்ணினது கதவு அப்படி திருப்பிட்டு இருக்கான். திருப்பிட்டு தென் ஹி ட்ரை டு நாக். அவன் கொஞ்சம் லெஃப்ட் ரைட் அப்படி பார்த்துட்டு நடந்துட்டாங்க. ஹி வாஸ் லைக் சரி ஓகே பரவாயில்ல சொல்லி விட்டாச்சு. தென் ஒன் ஹோல் நைட் எல்லாம் கிளம்பிட்டு இவங்க வந்து அந்த என்ஜாய் அந்த ட்ரிப்போட என்னென்ன விஷயம்லாம் பண்ணோன்னே நைட் திருப்பி வந்தாங்க. ஸோ டின்னர் சாப்பிடும்போது இவன் வந்து அந்த 2 ஃப்ரெண்டு கிட்ட வந்து கேட்டிருக்கான், நீங்க யாராச்சும் நைட்டு வெளியே போனீங்களா அந்த மாதிரி? இல்லையா இல்ல ரிசப்ஷனிஸ்ட் வந்து என்கிட்ட சொன்னா யாரோ நம்ம கதவு வந்து திறக்க ட்ரை பண்ணாங்க. ஷி தாட் இட் வாஸ் நம்ம டீம்ல யாரோ வந்து ஆள் தான் அந்த மாதிரி. இவன் இல்லடா யாரும் இல்லடா எல்லாரும் அவங்க ரூம் தான் இருந்தாங்க சொல்லிட்டு அப்ப அந்த நியூஸ் அப்படி பரவச்சு ஓகே ஜஸ்ட் பி கேர்ஃபுல். ஏன்னா வந்து இது வந்து எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. அப்படி பாலில வந்து நிறைய இந்த மாதிரியான விஷயம்லாம் இருக்கு. இந்த ஸ்நாட்ச் தீவ் ஆமா அந்த மாதிரி நிறைய இருக்கு. ஸோ ஜஸ்ட் பி கேர்ஃபுல் வந்து அப்போ பிகாஸ் அவங்க சொன்னாங்க பெருசாலாம் உள்ள போற மாதிரி பிகாஸ் இட்ஸ் லைக் அந்த கார்டு வச்சு உள்ள போறது தான். ஸோ கொஞ்சம் செக்யூர் தான். ஸோ வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் சேஃபாகவே இருங்கண்ணே. ஓகே. இந்த செகண்ட் நைட் இவன் வந்து தூங்கிட்டு இருக்கான். ஒரு 3-3:30 மணிக்கு வந்து ஹி ஹர்ட் நாக்கிங் லைக். ஓகே.
அந்த கவு தட்டுறாங்க. சாரி So மறந்துட்டேன். so he had knocking. இவன் லைட் ஸ்லீப் பண்ணா டக்குன்னு ஏஞ்சிட்டு கதவு தான் பார்த்தான் because he knows where the sound came from. ஸோ கதவு பார்த்துட்டு அவன் கொஞ்ச நேரம் அப்படியே வெயிட் பண்ணான். நம்மளுக்கு கேட்டது உண்மையா இல்லை சும்மா கனவு கண்டுறோமானே திருப்பி கேடுச்சு. டக் 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 டக். ஓகே ரைட் சொல்லிட்டு அவன் என்ன பண்ணா அந்த கதவு கீழே பார்த்தா he saw someone standing there. So he's like இந்த நேரத்தில் என்ன அந்த குயின் பெட்ல பார்த்தா 2 பேரும் அங்கே படுத்து தான் இருக்காங்க. யார் அதுன்னு சொல்லிட்டு what he did அந்த பீப் ஹோல் இருக்குல்ல திறந்து வாட்டக்குள்ள அப்படியே எட்டி பார்த்தா. he saw a guy was standing there. ஜாக்கெட் மாதிரி போட்டு கருப்பு ஜீன்ஸ் and then he was wearing அது என்ன பேருது monkey cap. he was just like left right இப்படி பார்த்துட்டு ஒரு 4 வாட்டி திரும்பி என்ன பண்ணுவானா டக் 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 கவு தட்டுவானா. அவன் கதவு தட்டும் போது கூட he won't look at the door. he like சும்மா ரேண்டமா அப்படி இவன் பார்த்துட்டு என்ன பண்ணா he open the door. he called the reception. I think யாரோ stranger வந்து எங்க கதவு தட்டிட்டு இருக்காங்க கொஞ்சம் பார்க்க முடியுமா. ரிசப்ஷனிஸ்ட் என்ன பண்ணா சரி இருங்க நான் செக் பண்றேன் சொல்லி சிசிடிவி பாக்குறா. she's like இல்லையே அவங்க கதவு முன்னுக்கு யாருமே இல்லைன்னு. இல்லையே நான் பாக்குறேன் எங்க முன்னுக்கு தான் இருக்கானு. அப்படியா இல்லையே எங்க சிசிடிவில வந்து நாங்க இப்போ லைஃபா பார்த்துட்டு இருக்கோம் யாருமே அப்படி இல்லைன்னு சொல்லி இருங்க பிகாஸ் ஏன்னா ஃபோன் வந்து அந்த அந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் இருக்கு. ஸோ அவன் ஃபோனை வச்சுட்டு தான் கதவுக்கு போனோம். ஸோ ஃபோனை வச்சுட்டு கதவுக்கு போறான். he can still see the guy. அவன் என்ன பண்ணா பார்த்துட்டு திருப்பி அவன் ஃபோனுக்கு போறான். ஃபோன் விட்டு இல்ல நான் இப்போ நான் பாக்குறேன் அவனை அவங்க கதவு முன்னுக்கு தான் இருக்கானு. இல்ல யாருமே இல்லை சரி இருங்க நான் ஆள் அனுப்புன்னு சொல்லி அவன் போனை வச்சுட்டோன்னே திருப்பி அந்த கதுக்கு ஓடனா அந்த காய் இல்லை. ஆஃப்டர் ஒரு ஃபியூ மினிட்ஸ் கழிச்சு அந்த ஆள் அனுப்புறான்னு சொன்ன வந்து அந்த அந்த ஸ்டாஃப் வந்துட்டு என்னாச்சுன்னு இல்ல இந்த மாதிரி யாரும் கவு தட்டுறாங்க என்னன்னு தெரியல. ஓ சரி பரவாயில்ல நாங்க வந்து பாத்துக்கிறோம் எனிதிங் ஜஸ்ட் கால் அஸ் நாங்க இமிடியேட்டா மேல வந்துறோம். அந்த ஸ்டாஃப் வந்து அவன் நடந்து போறான். சோ இவன் வந்து கவு திறந்து ஸ்டாஃப் தான் பேசிட்டு பார்த்தா அந்த ஸ்டாஃப் வந்து ஹீஸ் வாக்கிங் பட் இஸ் ஜஸ்ட் லுக்கிங் அட் ஹிம். திரும்பி பார்க்கறான் இவன் சந்தேகமா பார்க்கறான். இட்ஸ் லைக் அது எப்படி தான் பார்க்கறான் லைக் நீ இப்போ லெட்ஸ் நீ ஒருத்தனை வந்து ஏசிட்டு போயிட்டுனா அவன் நடந்து போகும்போது பின்னால போய் திரும்பி பார்த்துமா அந்த மாதிரி அவன் பார்த்துட்டு இருந்தான். என்னடான்னு சொல்லிட்டு ஓகே கதவு சாத்திட்டான். நான் தேர்ட் நைட் ஓகே. ஸோ ஆஸ் யூஷுவல் ட்ரிப் அந்த பீச் ஓரமா எல்லாம் போயிட்டு ஸோ தட் நைட் தான் வந்து பார்ட்டி நைட்லாம் கிளப் எல்லாம் போயிட்டு என்ஜாய் பண்ணி இவன் வந்து ரொம்ப ஹீஸ் நாட் ஆல்கஹாலிக் பட் ஹி ட்ரிங்க்ஸ் கேஷுவல் ட்ரிங்க் எல்லாம். ஸோ இந்த 2 காய் வந்து மட்டையிட்டானுங்க. ஸோ இவன் வாங்குறான் அந்த மாதிரி ரூமுக்கு வந்து போது எல்லோ சரியா த்ரிஷாடா ஒன்னோட இல்ல ஆமா பேச மாட்டான் ஏன் வா இல்ல சாரி. சோ இவன் தான் அந்த 2 பேரை வந்து கூட்டி வந்துட்டு இருக்கா ரூமுக்கு. அவன் 2 ஃப்ரெண்டடா. அவன் காட்ட ரூமுக்கு வந்தான். அவன் ரூம் கதவு வந்து திறந்துருக்கு. இட்ஸ் லைக் என்னடா கதவு யாரும் சாத்து இவங்க 2 பேத்துக்கிட்ட கேட்டா கூட தேவர் ட்ரங்க். கடைசியா வந்து இந்த யாரோ 2 பேர் ஒரு ஆள் தான் ரூம் விட்டு வெளியே இருக்காங்க. ரூமை வந்து பார்த்துருக்கான். அந்த ரூம்ல வந்து எல்லாமே ஓகேயா இருக்கு. அவன் பெட் மட்டும் கலைஞ்சிருக்கு. தூங்கி எந்திரிச்சு அப்படியே பெட் ரெடி பண்ணாம வெளியே வந்தா அந்த ஸோ அந்த அந்த பெட் மட்டும் அப்படி கலைஞ்சிருக்கு. இவன் வந்து ஏஞ்சி பார்த்தா என்னன்னு அவன் ரிசர்ச் திருப்பி அடிச்சிருக்கான். எங்க ரூம் கது திறந்துருக்கு ஐ சஸ்பெக்ட் ஏதாச்சும் ஜாமா திருட்டு போகணும்னு சொல்லிட்டு சிசிடிவி பார்க்க யாராச்சும் வந்திருக்காங்க. ஸோ அவங்க சிசிடிவி செக் பண்ற கேப்ல வந்து ஹி வாஸ் லைக் அவன் பேக்லாம் செக் பண்ணிருக்கான். பாஸ்போர்ட் காசு எதுவுமே போல எல்லாமே அங்கதான் இருக்கு. ஆனா அவனோட குங்குமமும் விபூதியும் காணும். சிசிடிவில வந்து டக்குனு நான் கால் பண்ணிட்டு கொஞ்சம் நேரம் நீங்க ரிசப்ஷனுக்கு வரீங்கன்னு கூப்பிட்டுருக்காங்க. ஸோ இவங்க ரிசப்ஷனுக்கு ஓடணும். அப்படி பார்க்கும்போது அந்த ரூம்ல ஒன்ஸ் தே ஆர் அவுட் அவன் அரௌண்ட் ஒரு 1-1:30 மணிக்கு வந்து அவன் கதவு வந்து சொந்தமா அப்படி திறக்குது. அப்படியே திறக்குது அவ்வளவுதான். திறந்துட்டு அப்ப மெதுவா லைட்டா மூடுச்சு. ஸோ அந்த லைட்டா மூடுதுல அதுதான் வந்து அவன் வரும்போது அவன் பார்த்துருக்காங்க. தே டோன்ட் நோ ஹவ் டு எக்ஸ்பிளைன். தே லைக் சரி நீங்க ரூம் மாத்துறீங்களா யூ வாண்ட் சேஞ்ச் ரூம் நாங்க ரூம் மாத்திரோம் பட் இப்போ மாத்த முடியாது ஏன்னா எனக்கு 2 எப்படி கிடக்குங்க. நாங்க மார்னிங் வந்து நாங்க ஷிஃப்ட் ஆயிருக்கோம்னு சொல்லிட்டு ஓகே நீங்க மார்னிங் நீங்க ரெடி ஆகுங்க நாங்க உங்க ரூம் மாத்தி கொடுத்தோம். ஸோ இவன் என்ன பண்ணா அந்த 2 ஃப்ரெண்ட்ஸ் ரூம் படுத்துருக்காங்க. ஸோ இவன் படுத்துட்டு இவன் யோசிச்சுட்டு இருக்கான் என்ன நடக்குதுன்னு. ஸோ லைக் சரி குளிச்சுட்டு படுப்போம்னு சொல்லி அவன் பாத்ரூம்ல திறந்துட்டு அந்த டாய்லெட் போர்டில் பார்க்குறான். டாய்லெட் போர்டில் வந்து அந்த குங்குமம் அந்த விபூதிலாம் அந்த டாய்லெட்டில் அப்படி கொட்டி கிடக்கு. இவன் இதெல்லாம் நான் இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ண க்ளீன் பண்ணிட்டான். இப்போ என்னன்னா அவனுக்கு வந்து குங்குமம் விபூதி எதுவுமே இல்லை. அது வந்து அதான் அவனோட ப்ரொடெக்ஷன். கீழே அவனுக்கு ஏன்னா அந்த பூசா தான் கொடுத்தாங்களே ஆயிருக்கு நீ ப்ரொடெக்ஷனுக்கு வச்சுக்கணும். அன்னைக்கு நைட்டு வந்து அவனால தூங்க முடியல. அப்படியே உட்காந்துருக்கான் என்னடா தென் அவனோட கட்டில் பக்கத்துல இருந்து விண்டோ இருக்கும். விண்டோல வந்து ஹி ஹெட் லைக் டேப்பிங். someone tapping the window. He heard it from inside. வெளியே டேப் பண்றாங்க. அவன் ஏன் இன்னும் பயந்தானா they were at like I think 5th or 6th floor. Oh. And then he hear அது கீழ ஏன்னா அது வந்து ஹோட்டல் அது. சோ அவன் 5வது 6வது மாடில இருக்கான். டேப்பிங் வந்து வெளிய இருந்து கேக்குது. லைக் someone like டக் 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 கவுத்து. So he knows something is really wrong. So he's like இப்போ என்ன பண்ணலாம் அவன் என்ன பண்ணா மந்திரம்லாம் படிக்க ஆரம்பிச்சான். மந்திரம் படிக்க ஆரம்பிச்சு because he goes to center and all that one. So அவன் ப்ரே பண்ண அப்ப அந்த சத்தம் போயிருச்சு. ஓகே சோ காலைல எந்திரிச்சோனே வந்து இவனுக்கு 2 எந்திரிச்சோனே ரூம் மாத்திட்டான். ரூம் மாத்திட்டு he went for
another room. அவன் எக்ஸ்பிளைன் பண்றான் இவனுக்கு அவன் பாஸ் கூட எல்லாம் சொல்றான் இந்த மாதிரி நடந்திருக்கு. they were like okay fine. அந்த டே வந்து they supposed to go out and all that. So he wasn't really ரொம்ப நிம்மதியா இல்லன்னு சொன்னா அவன் சொன்னா நான் ஒரு டெம்பிள் போலான்னு இருக்கேன். அந்த டெம்பிள்ல வந்து லைக் அவங்க அந்த என்ன சொல்ற அந்த ஹிந்து சிலை மாதிரிலாம் இருக்கும்ல. சோ அங்க அந்த ராமன் அந்த பிரம்மா அந்த மாதிரிலாம் சிலைலாம் இருந்திருக்கு போல. there's this old lady came and tapped his shoulder. அவங்க என்ன சொன்னாங்கன்னா apparently in Indonesia ஒரு இந்தோனேஷியால அந்த ஃபேமஸான அந்த ஒரு போட்டோ எடுக்கிற இடம் தெரியுமா, அதோட தூண் மாதிரி இருக்கும் தெரியுமா தண்ணில, அது ஒரு மிரர் தான். இந்த இடமா ஷூரா தெரியல. அந்த இடத்துல வந்து ஹோலி வாட்டர் மாதிரி அங்க இருக்கும். அங்க ஒரு பாண்ட் நீ குளிச்சா என்னமோ உனக்கு கிளென்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு எக்ஸாக்டா தெரியல. இது இப்போ லட்சி இந்த காவிரி ரிவர் மாதிரி இருக்கா, நீ முண்டுனா வந்து அந்த மாதிரி அங்க ஒரு பிலீஃப்லாம் அவங்க சொன்னாங்களா. நான் அதை சொல்றேன், ஐ எம் சம்மோன் ஹூ கேன் சீ ஸ்டஃப் சொன்னாங்க. நீ யாருன்னு எனக்கு தெரியல, பட் வந்து உன் பின்னால வந்து there's a lady who's following you. Just that the lady is எனக்கு தெரிஞ்சு she's not going to let you go. எப்படி தெரியுமா இருக்கு, அவனை இப்படி கட்டி பிடிச்சிட்டு இருக்கான். இருக்கே ஒரு உமா கூட. இது எனக்கு அந்த ஷேபியோட கதை ஞாபகம் வருது. என்னது கட்டி பிடிச்சிட்டு பின்னால வந்துச்சு. அது ஷேபி வந்து அது வந்து கிராப் ரைட் மாதிரி வந்திருக்கு. இது வந்து இங்கேயும் காதல் இவர்தான் ஜெயம் ரவி மாதிரி ஆடிட்டு இருப்பாரு. பிரபுதேவா டைரக்ஷன். இந்த கதையை மினிமேக் பண்ணலாமா? ஸோ அவன் இட்ஸ் லைக் உன் பின்னால தான் இருக்கு. ஸோ வாட் யூ டூ, ஜஸ்ட் நீ வந்து அந்த தண்ணியில முண்டி நீ வந்து உனக்கு கிளான்ஸ் பண்ணிக்கோ. மேபி இல் ட்ரை டு லைக் ரிமூவ் இட். அது உள்ளுக்கு முக்கணும், அது வந்து முக்கிரும், மூச்சு முட்டிரும். அப்படி இல்லடா, அது ஏற்கனவே மூச்சு முக்கிட செத்து போயிருக்கு. அதான் பேய மாதிரி இருக்கே, செத்து இன்னும் சாவடிக்கிறீங்க. நான் என்ன தெரியும் சார், சுந்தர் சி இதை பார்த்து அந்த மாதிரி கதை வந்து ஹன்சிகா வந்து திருப்பி பின்னாடியே தொங்க நல்லா இருக்கும்டா. ஏன்னா அவர் எப்படி எடுப்பான்னு தெரியல. கேர்ள்ஸ் அண்ணி எப்படி தூக்குவேன். ஸோ அவன் வந்து அவன் சொன்ன மாதிரில. ஸோ என்ன பண்ணுனா, நீ அந்த பான்ல வந்து நீ முக்கணும்னா நீ வந்து சட்டெல்லாம் மாத்திட்டு நீ வந்து சாரி கட்டணும். நீ வந்து சாரி அவுக்கணுமா கட்டணுமா அவன் பார்த்துட்டு என்ன பண்ண சொன்னேன், அந்த சாரோங்க மாதிரி கட்டிட்டு சோ நீ அங்க தான் குளிக்கணும்ல. அவங்க சொன்ன மாதிரி செஞ்சுட்டாங்க. குளிச்சு வெளியே வந்தோடனே தென் தி சேம் ஓல்ட் லேடி அவங்க சொன்னாங்க, நீ இதுக்கப்புறம் எங்கேயும் சுத்தாத, நீ நேரா ஹோட்டலுக்கு போ. இஃப் பாசிபிள் டோன்ட் ஸ்டே ஹியர், கோ பேக் டு மலேசியா. கோ பேக் டு மலேசியா. நீங்க ஸ்டே பண்ணாத, பிகாஸ் ஐ திங்க் இட்ஸ் ஃபுல். மேபி நீ சீலாப்பான இடத்துக்கு போயிருப்ப, ஓ நீ வந்து எங்கேயாச்சும் போகக்கூட இடத்துக்கு நீ போயிருப்ப. இதெல்லாம் நீ பண்ணக்கூடாது, பட் மேபி நீ உனக்கு அறியாம நீ பண்ணியிருப்ப. அதனால இது வந்து வந்திருக்கு. ஸோ ஜஸ்ட் இஃப் பாசிபிள் நீ கிளான்ஸ் பண்ணிட்ட, ட்ரை டு நீ போயிரு. அந்த மாதிரி அப்படியே தப்பிச்சுக்கோ அந்த மாதிரி. ஓகே கேட்டான். ஏன்னா அவன் இந்த மாதிரி விஷயம் ரொம்ப நம்புறான் அவன். ஸோ வாட் ஹேப்பன், அவன் என்ன சொன்னா, நேரா போய் அவன் பாஸ் பார்த்து பர்சனலா பேசினான். இந்த மாதிரி வந்து எங்க ரூம்ல வந்து இந்த மாதிரி 2 இன்சிடென்ட் நடந்திருக்கு. ஐ வாஸ் ஹியரிங் பீப்புள் டேப்பிங் அண்ட் ஆல் தட். ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா இருக்கு. ஸோ இந்த மாதிரி டேப்லாம் பண்றாங்க. ஸோ இப்போ இந்த லேடி வேற மாதிரி சொல்லியிருக்கேன், எனக்கு வந்து எனக்கு மனசு சரியில்லை, நான் ஹோட்டலுக்கு போறேன். I'll see how, like நான் மேபி ரிட்டர்ன் பண்ணிடுது. then the guy also understood la. So அவன் நம்ம நேரா ஹோட்டலுக்கு போயிட்டான். வந்து he was resting, but it was still day time la. So ஒரு ஈவினிங் போல என்ன பண்ணாங்க, they cut short, like டின்னர் முடிச்சிட்டு சரி வேணா நம்ம வந்து ஹோட்டல்ல இருப்போம், let's all be together ரூம்ல எங்கேயாச்சும் கதை பேசிட்டு அந்த லான்ச் ஏரியா they have a private room and all that, அங்க இருப்போம்னு சொல்லிட்டு எல்லாம் வெளியே வந்துட்டாங்க. வெளியே வந்துட்டு அந்த ஒரு டின்னர் வந்து சரி ஓகே வெளியே போவேன்னா இன்னைக்கு வந்து நம்ம ஹோட்டலுக்கே டின்னர் இருப்போம், லெட்ஸ் புக் சாப்பாடு ஆர்டர் பண்ணி அந்த ரூம்ல எங்கேயாச்சும் எடுத்து பேசுவோம். என்னத்தை இதை பத்தி தென் ரெண்டமா வந்து இன்னொரு கேள்வி கேட்டான். சரி என்ன நடந்துச்சுன்னு தென் இவன் சொல்ல ஆரம்பிச்சலாம். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி வந்து என்ன சொல்றாங்க, யாரை கவு தட்டுற மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் வந்து சிசிடிவி ஐ மீன் நான் பார்த்த ஆள் நிக்கிறாங்க, ரிசப்ஷனிஸ்ட் சொன்னா அந்த மாதிரி யாரும் நிக்கிறாங்க அந்த மாதிரி. another guy இது எப்ப நடந்துச்சு உங்ககிட்ட கேட்டான். 2 நாளுக்கு முன்னாடி நடந்திருக்கும். ஃபர்ஸ்ட் டே வரும்போது லைக் என்ன சொல்றாங்க, ரிசப்ஷனிஸ்ட் தான் என்கிட்ட சொன்னா யாரோ கதவு முன்னுக்கு வந்து நின்று யாரோ கவு தட்டிட்டு இருக்காங்க அந்த மாதிரி. அவன் வந்து என்ன சொன்னா, டே இல்லடா நான் நினைச்சேன் அன்னைக்கு நீ தான் வந்து என் ரூமுக்கு வந்து கவு தட்டின. என்ன சொல்றேன்னு நீ என்ன சொல்ற? that night where he felt someone else was knocking the door, right? அவன் ரூம்ல வந்து பீப் ஹோல்ல பாக்கும்போது he saw his friend, he was like knocking the door. கதவு திறந்துட்டு கேட்டானா, ஏன் என்ன ஆச்சுன்னு. என்னன்னா வந்து ரொம்ப சாசாவா இருந்த, லைக் என்ன நடக்குதுன்னு தெரியல. இன்னும் லைக் when you're drunk, நீ வந்து கொஞ்சம் ஹையா இருக்கும்போது நீ வந்து என்ன தெளிவா இல்ல, தெளிவா இல்லாம பேசிட்டு I thought maybe you guys drink or what அந்த மாதிரி வந்து நான் பெருசா எடுத்துக்கல. அவன் சொன்னா இல்லடா அந்த நம்ம வந்த டே வந்து நம்ம பெருசாலாம் எங்கேயும் வெளியே போல அந்த மாதிரி. ஓகே so the topic became too serious. Okay, they like okay fine, you know what, ரொம்ப இத பத்தி பேசவே நாளைக்கு let's cut short our trip, நம்ம வந்து ரிட்டர்ன் பண்ணிடலாம். So எல்லா ரூமுக்கு போயிட்டாங்க. So this guy and the 2 other friends they were like wait, அது வந்து பிளான் பண்ண
பிளான் டு கோ or இது வந்து இப்பதான் பிளான் பண்றாங்களா நாளைக்கு போயிடலாம் அப்படின்னு இப்பதான் Because சப்போஸ் அந்த incident நடக்கிறதுனால. சோ பிகாஸ் ஏன்னா இவனுக்கு மட்டும் இல்ல இன்னொரு ஃப்ரெண்ட் நடந்ததுனால they thought maybe இடம் சரியில்லை இது பெருசா பாதிக்க வேணாம்னு சொல்லி Okay. சப்போசிங்லி இன்னொரு டே தங்க வேண்டியது they like மறுநாளே கிளம்பிடலாம் அந்த மாதிரி சப்போஸ் 2 days கழிச்சு கிளம்ப வேண்டியது ஈஸி முடிச்சு ஓகே படுக்கலாம்டா நாளைக்கு நம்ம கிளம்ப போறோம் ஈவினிங் குள்ள கிளம்பிடலாம்னு சொல்லிட்டு while அவன் தூங்கிட்டு இருக்கும்போது இவன் டக்குனு எந்திரிச்சான் he was sweating ஆனா ஏர்கான் ரூம் ஃபுல்லா ஏர்கான் வேர்த்து ஊத்துதுன்னு சொல்லிட்டு இவன் இப்படி எழுச்சி பார்க்கறான் அந்த கதவுக்கு எண்டில் வந்து he saw ஒரு பொம்பளை வந்து she was standing there Okay. but she was facing the wall you know what she was doing அவளுக்கு வந்து நீட்டு முடி வாலை வந்து இப்படி திரும்பிட்டு she was scratching the wall அப்படி ஸ்கிராட்ச் பண்ணிட்டு இருந்தா சரி நான் மறந்துட்டேன் நீ ஏன் பட்டு ஸோ வாலை வந்து அவன் பார்த்துட்டு அவன் அப்படி அப்படி நின்றுட்டு இருக்கான் அவன் ஸோ ஸ்கிராட்ச் பண்ணி நம்ம சுரண்டுறீங்க கொஞ்சம் இங்க கொஞ்சம் நல்லா இருக்கும் நீ கேள நான் கேட்கல நான் கேட்கல அங்க ஒரு வெண்டிங் மிஷின் பக்கத்துல வச்சிடுறாங்க காசு போட்டா இங்க சொரிஞ்சு விட்டுருவாங்க சார் ஜப்பான்கார என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்துக்குது பாரு ஓ அந்த மிஷின் வர மாதிரி சொரிஞ்சு விடுவாங்க ஆனா தோளோடு சொரிஞ்சு விடுவாங்க ரிமெம்பர் இன்னொரு விஷயம் தெரியுமா இன்னும் லாஸ்ட் டைம் யூ யூஸ் டு புட் காயின் அந்த அது சும்மா உள்ள சக் பண்ண அப்படி எந்த மிஷினுக்கு நீ போற இல்லடா எனக்கு இப்ப தெரிஞ்ச என் வீட்டுல வந்து அந்த கேலாங்கள தங்கணும்னே கேக்குறான் பத்தியா எங்க 50 வெள்ளி போட்டாலும் இல்ல இது ஒரு நல்ல பிசினஸ் கேலாங்க புள்ள போட்டா என்னது அந்த ஃபுல்லா அந்த மிஷின் போட்டுறலாம் இல்ல ஒன்னே தான் முதல்ல கொள்வாங்க ஏய் உனக்கு தெரியுமா கேலாங்க அந்த பிரஸ் எல்லாம் லைசென்ஸ் 100% ப்ரொஃபஷனல் சார் அங்க ஒரு மிஷின் அப்படி போட்டனா அவன் வந்து எங்க பிசினஸ்க்கு நீங்க ஆப் வைக்கிற அதான் அப்படிதான் இருக்கும் மிஷின் வேலை பார்த்துட்டு போறாரு சோ she was scratching அவன் வந்து என்னன்னா அவன் அப்படி ஸ்டன்னா வந்து நின்னுட்டு இருக்கான் அவன் இவன் திரும்பி அவன் ஃப்ரெண்டை பார்த்தான் இதுக்கு ரெண்டுமே வந்து பூத்திட்டு படுத்திருக்குங்க இந்த நேரத்துல எங்க எத்திரிக்க வேணாமான்னு சொல்லி அதே சிச்சுவேஷன் நானே தான் இருப்பேன் அவங்க 2 பேரும் தான் நான் அங்க தான் 2 பேரும் சோ இவன் என்ன பண்ணா he noticed the friends were sleeping இவன் திரும்பிட்டு இங்க பார்க்கறான் as she was scratching she stopped ஆனா யாருன்னு தெரியல யாருன்னு தெரியல ஏன்னா அது பின்னால் திரும்பி எப்படி தெரியும் போது இப்போ பிஜிஎம் அனிருத் பிஜிஎம் போட்டுருக்காரு அது வேறடா உன் அலப்ப பார்த்தோம்டா அதான் நீ பாடுற பார்த்தது வேற மாதிரி பார்த்த மாதிரி சோ அவன் திரும்பி இவன் ஃப்ரெண்டை பார்த்து நீங்க பார்க்கறான் she stopped scratching and then she turned அது மெதுவா அப்படி திரும்புது he described her as என்ன சொல்றாங்க ஒரு அழகான ஒரு இந்தோனேஷியா கரச்சி Actually, you know one thing? When I was in Jakarta, they have the most beautiful women I've seen in my life. ஆமாவா Okay, so you know in Jakarta, right? Jakarta இப்போது ஒரு நார்மல் லுக்கிங் கேஃபே அவங்க அவ்வளோ அழகா இருப்பாங்க. லைக் ஆன் எவரேஜ் யூ வில் சி லைக் இங்க இருந்து அவங்க மாடலா இருப்பாங்க, அங்க வந்து நார்மலா இருக்கு. சரி எப்போ ஜக்கார்த்தா போறோம்? உனக்கு பாஸ்போர்ட் இருக்கா? சாரே வாலா மாசு. ஓகே எல்லாரும் சேர்ந்து கொஞ்சம் டொனேஷன் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். இது பாஸ்போர்ட்டுக்கா? அதுக்கு பேர் தான் பிச்சைன்னு, அதுக்கு பேர் பிக்சர் டொனேஷன். ஓகே சோ அவ வந்து ஒரு குட் லுக்கிங் ஃபீமேல். ஆனா என்னன்னா she looks scary because she has all the sharp features. So normally அந்த sharp feature இருக்கிறவங்க வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி அந்த கோவக்கார மூஞ்சி மாதிரி இருக்கும். Okay, dude, I like girls with sharp features. இதான் எனக்கு தான். So she like I was scary-ஆ இருந்தா தெரியுமா. So என்னன்னா திரும்பி வந்து இவன் ஃபுல்லா பார்த்துட்டான். இவன் பார்த்துட்டு she was like சிரிக்க ஆரம்பிச்சா என்ன ஓட்ட பண்ணா இந்த 2 ஃப்ரெண்ட்ஸ் படுத்துட்டு இருக்குல்ல போர்வை கழட்டிட்டு ஓட ஆரம்பிச்சுட்டு அவன் தூங்கல, ஏற்கனவே அதை பார்த்துட்டானுங்க. அவன் மூடிட்டு படுத்துருக்கான், ஓடுனுங்க இவனை ஓடுறான். ஓடினா ரிசப்ஷன் போயிட்டு எல்லாரும் சரி இருன்னு சொல்லி they called one of the அந்த ஆண்டி the maid, I mean அந்த ரூம் கிளீனர் இருப்பாங்களா, அவங்க கூப்பிட்டு இந்த மாதிரி நடக்க ரூம்ல என்னமோ இருக்குன்னு சொன்னேன். சரி இருன்னு சொல்லி அவ போய் அந்த ரூமுக்கு போயிட்டு என்னமோ ஜாவாலாம் படிச்சிருக்கா போல. தென் she சொந்தக்கார பிள்ளை. என்னது அந்த ஆண்டி சொந்தக்கார பிள்ளைங்க, அது அப்படிதாங்க சொன்னிட்டு இருக்கோம். பெயிண்ட் குக் பண்ணிருக்கோம். அந்த பிள்ளைய சொல்றியா? நான் அது மேட் நினைச்சேன். என் சொந்தக்கார பிள்ளையா? யோகி பாபு அந்த ஒரு படத்துல மாவீரன் ஜி மறுபடியுமா? சோ அவ போயிட்டு அந்த ரூம்ல போயிட்டு அப்புறம் ஆல்மோஸ்ட் half an hour இருக்கலாம், half an hour கழிச்சு வெளியே வந்தா. she was sweating and all thatலாம். சோ வெளியே I mean அவ்வளவு கஷ்டமா வேலை செஞ்சா ஸ்வெட் பண்ணதான் செய்யும்.
வந்து வெளியே வந்துட்டு அவன் சொன்னா. ஸோ அந்த 3 பேத்தையும் வந்து பார்த்து கேட்டா யாரு வந்து இன்னமும் தே ஸ்டெப்ட் ஆன் சம்திங். அது வந்து என்ன தெரியுமா, ஐயோ அந்த ஒரு முட்டை இருக்கும், பட் நீ அந்த முட்டையை உடைச்சனா அந்த கோழி வந்து பாதியா இருக்கும். பல்லூட்டா அது வந்து அது இன்னும் சொல்லுவாங்க பிலிப்பினோ டெலிகசி. பிலிப்பின் டெலிகசி. பட் தமிழ்ல வந்து அது இன்னும் சொல்லுவாங்க. அதான் அரைக்குஞ்சி. பாதிடா, பாதி குஞ்சி பாதி முட்டை அரைக்குஞ்சா. அவ்வளவுதான், இன்னையோட உறவு அந்திருச்சுன்னு வச்சுக்க. apparently one of them செய்வினைக்கு வந்து செஞ்சு வச்சிருக்கு. அது கேள்விப்பட்டிருக்கேன். செய்வினைக்கு வந்து என்ன பண்ணுவாங்க செஞ்சுட்டு, ஸோ அவங்க ரோட்டோரமா வந்து போட்டிருக்காங்க. ஸோ யாரோ வந்து அதை வந்து மிதிச்சிட்டாங்க. பட் தட்ஸ் நாட் த திங். மிதிச்சவன் வந்து என்ன ஆச்சுன்னா அவன் வந்து அந்த ரூம்ல இருந்திருக்கான். ஸோ இட்ஸ் நாட் ஒன் ஆஃப் தெம், இட்ஸ் சம்ஒன் எல்ஸ். the previous யாரோ அந்த ரூம்ல யார் இருந்திருக்காங்களோ அவன் என்ன பண்ணிருக்கான், மிதிச்சிட்டு அவன் அந்த ரூம்ல இருந்திருக்கான். ஸோ ஹீ வாஸ் மிஸ்ஸிங் தட் திங் தட் வாஸ் ஃபாலோவிங் ஹிம். டசன்ட் நோ மிதிச்சவன் யாருன்னு. ஸோ அந்த ரூம்ல வந்தோடனே இதில் ஏதோ அவனை பார்த்தோன்னே ஸ்கேன் பண்ணி அவனை நீ தாண்டா நினைச்சு, ஸோ அவனை வந்து வாஸ் ஃபாலோவிங் ஹிம்லாம். இல்லை எனக்கு புரியல. என்ன மிதிச்சவன் நடத்துனா அது உடனே ஃபாலோ பண்ணிருக்கோம். அப்பயும் தெரியாம ரூம்ல என்ன ஒரு முட்டாளான பேர் இருந்திருக்கேன். நீ மிதிச்சு உள்ளுக்கு ரூம் இருக்கு வந்துட்ட. அப்ப யாரு மிதிச்சா நீ கேள்வி முட்டாளா இருக்கல. அதானே அதுக்கு அந்த பழமொழி இருக்கு. என்னது, நொங்கு சாப்பிட்டவன் ஓடி போயிட்டான், நோண்டி பார்த்தவன் மாட்டிக்கிட்டான்னு. அதை நோண்டிட்டு இருந்துச்சு. யோசிச்சு பாரு, ஒரு பேயாருது உன் பேசிக் வேலையே நீ உன்னை மிதிச்சான ஃபாலோ பண்ற, அதையும் கோட்டை விட்டு இருக்க. ஒரு வேலை ஒழுங்கா பண்றியா? இதுக்கு பேர் தான் ஹாரர் காமெடின்னு சொல்றாங்க. மிதிச்சிட்டு ஐயோ யார் மிச்சான்னு தெரியல, இவனை எப்படி பண்ணா, நான் ஒன்னும் பண்ணல, ஏங்க என்ன டிஸ்டர்ப் பண்றீங்க, நீ அங்க நீ தாண்டா இருந்த. பேய் ஸ்கூல்ல கிராஜுவேட் யாரு செல்வி தானே. அப்பதே அந்த பிள்ளை அன்னைக்குல இருந்து அதான் பண்ணிட்டு இருக்கு, தப்பா பண்ணிட்டு இருக்கு. சோ அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, the thing is இந்த ரூம்ல இதுக்கப்புறம் யாரு வந்தாலும் இது கோனா ஹார்ன். சோ அவனுக்கு என்னன்னா அந்த ரூம்ல இருக்கிற வரைக்கும் தான் அவனுக்கு வந்து பிரச்சனை. இது பயங்கரமான பேய் இல்லடா, இது முட்டாள் குத்தி பேய். சோ ரூம்ல யாரு வராங்களோ இட்ஸ் லைக் இட் டசன்ட் நோ யாரு மிதிச்சதுன்னு. சோ எவன் அந்த ரூம்ல தங்குறானோ பின்னாலேயே வந்து ஃபாலோ பண்ணோம். சோ அப்பா அது எதிர்பார்த்துட்டு இருக்கான், அவன் திருப்பி இந்த ரூமுக்கு வருவான். பேய் ஸ்பார்க்ஸ் நீ முன்னாடியே போடா ஸ்கிரீன்ட். அது இப்படி தெரியும் சொல்ல போறேன். இல்ல அது பேய்க்கு வந்து அந்த வாசம் ஒரு தெரிஞ்சிருக்கும். என்ன வாசம்? அது வந்து வரும்போதெல்லாம் ஒருத்தன் வந்து இவன்ல இவன் தான், அதெல்லாம் நாயாடா பேய்டா. பேய் அந்த பேய் கண்ணே தெரியல, அதுக்கு அப்புறம் மூக்கு இல்ல கண் தெரிஞ்சா மூக்கு நல்லா வேலை செய்யும். அது என்ன டேடவிலா என்ன ஆயிருக்கும், அது சொரண்டிக்கிட்டு இருக்குல்ல, சொரண்டற கேப்ல மிதிச்சுட்டான். ஐயோ யாரும் தெரியலையே. ஐயோ இந்த பேட்ச் ஒர்க் ஜி. சோ என்ன பண்ணாங்க, அந்த லேடி வந்து அந்த மந்திரச்செல்லாம் சொல்லிட்டு ஓகே இட்ஸ் பெட்டர் ஃபார் யூ கைஸ் டு லீவ். ஸோ அந்த நடந்த இன்சிடென்ட் எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு கிளம்பிட்டாங்களா. கிளம்பிட்டு அவன் நேரம் அந்த சென்டருக்கு போயிட்டு அந்த பூசாரி பார்த்து இந்த மாதிரி சொன்னான், இதெல்லாம் நடந்துக்குன்னு. ஸோ ஹீ சேட் சரி இருங்க நான் வந்து உங்களுக்கு கிளென்ஸ் பண்ணுறேன்னு சொல்லி சில பூஜை எல்லாம் பண்ணிட்டு அவன் சொன்னா, ஞாபகம் இருக்கா நீங்கள் வந்து வரதுக்கு முன்னே வந்து நீங்கள் என்ன சொல்ல அழுகி போன அந்த தேங்காய் அழுகி போன தேங்காய் யூஸ்வலி வந்து லைக் எங்கள் சென்டர் நாங்கள் என்ன ப்ளீச் பண்ணுவோம்னா, லைக் நீ ஏதாச்சும் நினச்சிட்டு நீ போகும்போது லெட்ஸ் ஏதாச்சும் அபோசகுணமாக வந்து சென்டர்லேயே வந்து நடந்துருச்சுன்னா, இப்போ இது வந்து ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள் தேங்காய் அழுகி போகிறது. சம்டைம்ஸ் வந்து என்னன்னா விளக்கு வைப்பாங்களே, விளக்கு வந்து திடீர்னு அமைஞ்சிடும். அதான் பட் என்னன்னா அவங்க விளக்கு வைக்கிற வந்து இட்ஸ் லைக் அது வந்து ஒரு க்ளோஸ்டான ஏரியாவாக இருக்கும். ஸோ நீ விளக்கு வைக்கும் போது திடீர்னு அமைஞ்சிருச்சு, மூச்சு விட்டுருப்படா. அந்த இடத்துல வந்து விளக்கு எப்படின்னா யூ பே அண்ட் தென் யூ டேக் யுவர் லேம்ப். ஸோ நீ சம்டைம்ஸ் லேம்ப் நீ எடுக்கும் போது லேம்ப்ல வந்து அந்த இது இருக்காது, என்ன சொல்லுவாங்க அந்த நூல் மாதிரி ஒன்று வரும், திரி இருக்காது, வெறும் அந்த எண்ணெயை மட்டும் தான் பூசிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஊசி விட்டு மட்டும் விட்டுருப்பாங்க. எப்படி தான் இருக்கும் திரி, நீ இங்கே தான் ஏற்றணும், பின்னாடி எங்க ஒருத்தன் ஓகே ரெடியாரு, நீங்க இன்னொரு விளக்கு வாங்கணும். திருடுனா வெளியே மாட்டிக்கோம்ல. அவர் வந்து விளக்கு ஏற்றும் போது 2 பொண்ணுங்க வந்து அந்த மாதிரி காத்து வாக்கு 2 காட்டுறான். ஸோ அவங்க சொன்னாங்க மேபி இந்த மாதிரி விஷயம் நடக்கும். ஸோ ப்ராபப்ளி இட் லைக் இட் வாண்ட் யூ அங்கே என்னமோ நடக்க போது ஜஸ்ட் பி கேர்ஃபுல். ஏன்னா அவன் ரூமுக்கு போனா தான் அந்த மாதிரி. ஸோ கிளென்ஸ் பண்ணி எல்லாம் ஓகேயா இருக்கான். நீ ஒழுங்கா தேங்காய் சூஸ் பண்ணாம வச்சுக்கிட்டு ஆக்சுவலி நான் இது பற்றி கேள்விப்பட்டிருக்கேன். பட்
இப்போ காசு நான் அப்புறமா அவனை சொல்றேன். அவன் கேட்டான், நான் விபூதியும் குங்குமம் கொடுத்தேன், அது எங்கேன்னு கேட்டான். ஸோ he was telling the story-ல இந்த மாதிரி வந்து ஒரு நாள் அது காணோம், நாங்கள் வீட்டுக்கு நான் ரூமுக்கு வந்தேன், லைக் பெட்டில் வந்து கலைஞ்சிருந்துச்சு, நான் வந்து கக்கூஸில் பார்த்தேன், அந்த மாதிரி வந்து யாரோ அதை உடச்சி எப்படி தூயிருக்காங்க. கக்கூசுன்னு இவ்வளோ கேவலமா சொல்கிறேன். பாத்ரூமில் பார்த்தேன்னு சொல்கிறேன். அங்கே போயிட்டு பாலியில் இருக்கும் பாத்ரூமில் பார்த்தேன், இங்கே வந்து கக்கூஸில் பார்த்தேன். அங்கே மட்டும் clean-ஆ வச்சிருக்கீங்க. அங்க மாசா இருந்துருக்கு, இங்க தமாசா இருக்கு. தட் பூசாரி சே விபூதி அந்த மாதிரி கறந்துச்சா இல்லை வந்து குங்குமம் அந்த மாதிரி இருந்துச்சா? அவன் சொன்னா ரெண்டுமே தான் வந்து யாரோ பிச்சு எடுத்து போட்டிருந்தாங்க. Then he say, சரி குங்குமம் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இட்ஸ் வெரி சீரியஸ், பிகாஸ் விபூதி இஸ் ப்ரொடெக்ஷன். அந்த குங்குமம் வந்து கொடுத்தாங்களே apparently வந்து இட்ஸ் வெரி பவர்ஃபுல் குங்குமம். ஒன்லி வந்து அந்த சென்டர்ல மட்டும் தான் ஸ்பெசிஃபிக்கான ஆளுங்க மட்டும் தான் அவங்க கொடுப்பாங்க. ஸோ தட் திங் actually will actually protect you. ஓகே, ஏதாச்சும் இட்ஸ் லைக் they believe it's very powerful. ஆனா யார் கொட்டுந்தது தெரியல அவனுக்கு என்ன, they assume that's அந்த லேடி அந்த ரூம்ல இருந்துச்சுல could be her. ஆனா அது பவர்ஃபுல் இருந்துச்சு, அந்த லேடி எப்படி அதான் சோ அதான் பூசாரி என்ன சொன்னானா, அது வந்து ஒரு ஆளு வந்து பிச்சி கொட்டுற அளவுக்குனா இட்ஸ் நாட் சம்திங் தட் வாஸ் தேர், இட்ஸ் சம்திங் ஃப்ரம் ஹியர் இட்ஸ் ஃபாலோவிங் உன் கூட என்னமோ போயிருக்குன்னு. அப்ப போனது ஒண்ணு இருந்தது ஒண்ணு. அந்த மாதிரி அந்த பேய் ஏன் தெரியுமா சொல்லிட்டு இருக்கு, நம்ம பண்ண வண்டியா ஸோ இவன் என்ன இந்த மாதிரி சொல்றாங்க, சரி இருங்கன்னு சொல்லிட்டு he called இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் இருக்கும், போய் அவங்க போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு அந்த பொம்மை பார்க்கறது தான். பட் apparently it's a trustable guy lah. He can like he won't cure you, he just will say இந்த மாதிரி விஷயம் நடந்திருக்கு, நீங்க இதெல்லாம் பண்ணுங்க. ஸோ அந்த ஆள் பார்க்கும்போது அவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, உங்களோட ஃபேமிலி வந்து மாலை எடுத்து போட்டாரு. ஏன்டா சரி பேய் போட்டாரு வந்தாரு, உங்களுக்கு பண்ணலாம் என்னது கழுத்துக்கிட்டு குடிங்க, நாங்க இப்பே பண்ணிடுறோம் சாங்கி உங்க குடும்பத்தை வந்து அங்கேயே பண்ணி சொந்தக்காரன் சொல்லி அனுப்புறேன். யோ நல்லா இருக்கு, 4 நாள் தான் அது அந்த மாதிரி சொல்ல. ஸோ he said அவனோட ஏஜ்ல அந்த ஏஜ்ல வந்து அவனோட அவனோட ஃபேமிலியில வந்து ஏதோ ஒரு இன்டர்னல் ப்ராப்ளம்னால சம்வான் என்னத்தையும் அனுப்பியிருக்காங்க. லெட்ஸ் சே he goes out of the country, அந்த கண்ட்ரியில நடந்துடணும் அவனுக்கு அந்த மாதிரியான ஒரு கேர்ஸ் மாதிரி மந்திரிச்சு கொடுத்துருக்காங்க போல. ஸோ தி திங் இஸ் அவன் கூடயே வந்து அது ரொம்ப வருஷமா அது இருந்திருக்கு. ஸோ ஒன்ஸ் அவன் வந்து அந்த நாட்டு விட்டு வெளியே போனோடனே அது வந்து அது யாருன்னு வந்து அவனை காட்டியிருக்கு. லைக் ஸோ நான் கேட்குறேன், நாட்டு விட்டு தாண்டதுக்கு அந்த பேய்க்கு எப்படி தெரியும் நாட்டு விட்டு தாண்டான்னு? எந்த பேய் சொல்றேன்? அந்த பேய் அவனை ஃபாலோ பண்ணுது, அவன் எப்படி நாட்டு விட்டு தாண்டான்? டிக்கெட்டை பார்த்துருச்சுடா, அதுக்கு ஃபீல் ஆகும்டா. நம்ம இந்தோனேஷியால இருக்கு அந்த பேய்க்கு அது சாவர நேரத்தை அதுக்கு எப்படி இந்த பார்டர் கிராசிங் ரொம்ப நேரமா ஒரே இடத்துல நின்றுட்டு இருக்குமே, அப்போ நாட தாண்டான். சிங்கப்பூர் போனுச்சுன்னா அது நாடு தாண்டுறதா? அப்ப வினயம் போனுச்சுன்னா பின்னாங்கள எப்படி அதுக்கு எப்படி தெரியும்? வினயங்கள கடல் தாண்டி போச்சுன்னா அது வினயங்கள அவன் வந்து இறங்கினோடனே அப்ப கபாவா அவன் நாட தாண்டாங்க. இல்ல அங்க கஸ்டம் ஆபீசர் பார்த்தாலே இவன் தாண்டான்னு இல்ல அந்த என்னன்னா இப்ப இந்த வந்து கப்பல் வந்து 7 கடல தாண்டல, 7 கடல தாண்டிச்சுன்னா 6வது கடல குடிச்சிரும். பாலியில எத்தனை கடலாம் தாண்டும்? அதான் 7 கடல அந்த கப்பல் 7 கடல தாண்டி போச்சுன்னா அது குடிச்சிரும் 6வது கடல. தற்கொலை பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், லெட்ஸ் சே பீஸ் அவுட். தளபதி இது என்னது? அந்த தீ மியூசிக்டா தண்ணியில முழுகிற மாதிரி இருக்கும். ஸோ அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி வந்து மீன் மூச்சு எனக்கு கேட்கும். அந்த இப்பதான் யோசிச்சு பார்த்தேன், அந்த பேய் இந்த பேய் பார்க்கும்போது அந்த பேய் இது நான் இது வந்து அந்த சைக்கோ ஜீவா மாதிரி they talking about the real god we are இல்லையா தளபதி? அது என்ன பாருங்க, அங்க போனோடனே சிகாடி போனேன், we are good to go சஞ்சய். நான் க்ளோன் பண்ணி அனுப்புறேன், ஒரு காப்பி பண்ணி பேச அனுப்புறாங்க. யோசிக்க மாட்டேன் காசு சொல்லும் போது கோட் வரல. ஆனா பாரு இந்த தோசை பார்த்தா ஏன்னா அது காப்பி பண்ணுவாங்க இந்த ஐடியா. ஆமா. சோ கோமோ சொன்னா the thing is I can get rid this, பட் என்ன வந்து நீ வந்து சொல்றாங்க அந்த ரிச்சுவலா நீ பண்ணோம் அது போயிடும், பட் இது வந்து டெஃபினெட்லி போயிடும். ரொம்ப பாதிக்கப்பட்டியோ? ரொம்ப பாதிக்கப்பட்டாங்க, ரொம்ப தூரம் போயிட்டாங்க. சோ அவன் என்ன பண்ணா அந்த ஒரு few years-ஆவே அவன் பண்ணி the thing is அவனுக்கு தெரியாது அவன் கூட இருக்கானே. ஏன் தெரியுமா? அதோட வேலையே வந்து நீ நாடு விட்டு நாடு போனா தான் அதோட எஃபெக்ட் காட்டும்.
நீ சொந்த நாட்டுல இருக்கும்போது ஒண்ணுமே நடக்காது. சோ இவன் ரிச்சுவல் பண்ணா கூட இவனுக்கு தெரியாத விட்டு பெருச்சு அழியன். என்ன மாதிரி ஃபார்மேட் பேய்? டேய் ஓ கதையில எனக்கு பிடிக்கல. பேய்க்கு எப்படி தெரியும் அவன் நாடு போயிருக்கா? இல்ல ரெண்டாவது அந்த பேய்க்கு ஒரு பேய் கண்ணு தெரிய குருடியா இருக்கு, இன்னொரு பேய் கடல் தெரியாது. இல்ல நீ ஒரு டிசபிலிட்டி பேய் வந்து பூலி பண்ணிட்டு இருக்க. ஏன்டா? இல்ல அதுங்களுக்கு வேலையை வந்து இவன் எப்பயாச்சும் டிராவல் பண்ணலாம். ஒரே ஒரு சான்ஸ் தான் வாழ்க்கையில, எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் தான். அந்த பேய் எனக்கு பாஸ்வேர்ட் போறேன். என்னது சித்தி இல்ல இப்ப அவனோட பாஸ் வந்து சொல்றானா உனக்கு லீவ் கிடைக்காது. அவன் இப்பதான் டிக்கெட் பாஸ்போர்ட் கிடைச்சிருக்கு. அவன் டிக்கெட் வாங்குறதுக்குள்ள பரதேசி பேச்சுலர்ஸ் பார்ட்டி கார்ல ஊதுதான். கோவா போறோம் லங்காவில. ஐயோ எத்தனை வருஷம் கடலை தாண்டாம இருப்பீங்க. எனக்கு கடுப்பா இருக்குங்க. அவன் என்னன்னா he said he's good now la. அதுக்கப்புறம் ரீசெண்டா கூட அவன் வெளிநாட்டுக்குலாம் போயிருக்கான். அந்த பாலிக்கு போன மாதிரி எதுவுமே நடக்கல. சோ he அவனுக்கு என்னன்னா அந்த இந்த பிரேயர்ஸ் எல்லாம் பண்ணதுனால வந்து I think he's fine now அப்படின்னு சொன்னாங்க. அந்த பேய் இப்ப என்னாச்சு? இந்த பேய் அந்த டிராவல் பண்ற பேய் அது டிராவல் ஏஜென்சில மாத்திக்கிச்சு. பாலில மாட்டிச்சா? டிராவல் ஏஜென்சில மாத்திக்கிச்சு. பாட்டில பேய் இல்ல கஸ்டம்ல மாட்டிக்கிச்சு. கஸ்டம் மாட்டி பேய் கஸ்டம் பாஸ்போர்ட் எடுத்துட்டாங்க. பாஸ்வேர்ட் எடுத்துட்டாங்க. சாப் இல்ல பேய் கஸ்டம் இன்ட்ரோடியூஸ் பேய் வித் அப்படியே கல்வா உடனே வெளிய வர முடியாது. பாஸ்போர்ட் மாத்தியாச்சு. அப்ப நீ உள்ள போட்டு விட்டீங்க. உள்ள போனது தான் எங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு பெயின் உண்டோங்களே. ஆனா அங்க பெருசா ஆவல. பாலில நான் சொல்றது there's a curse. ஓகே 7 years ஒரு ரிலேஷன்ஷிப் நீ பாலிக்கு பண்ணனா you know you break up. அப்படினா புரியல. If you go a relationship that is 7 years, after 7 years on the 7th year you go to Bali, you will break up. அப்ப 5th year 4th year போனா வரணும் இல்ல, கரெக்ட்டா 7th year இருக்கணும். என்ன நடந்துச்சு? ஆமாவா? அப்ப உனக்கு தெரிஞ்சதானே போனேன்? இல்ல எனக்கு தெரியாது. அது பிற்பாடு நிறைய பேர் சொன்னாங்க. ஆமா எனக்கு இந்த மாதிரி மூணு நம்பிக்கை லிங்க் அது. and apparently 6 of my friends can have this. அப்ப எல்லாரும் கூட்டமா பிளான் பண்ணி 7வது வருஷம் கரெக்ட்டா போயிருக்கீங்க. 7 வருஷம் நான் போல, அவங்க தான் கூட்டிட்டு போனாங்க. So ஆனா அது இருக்கு. ஆனா generally என்னன்னா பாலில because when it's thing they say Indonesia is one of those place that is the மந்திரம்லாம் இருக்குல்ல, இந்த பேர் they are very heightened. அந்த மாதிரி இருக்கு. So second நீ இந்த தேங்காய் உடைக்கிறேன்னு சொல்ற. ஸோ அவங்க சில நேரத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த தேங்காய் உடைக்கும் போது திரும்ப பிளாக் மேஜிக்லாம் பண்ணுறாங்களா. ஸோ சம்டைம்ஸ் இது ஏதோ ஒரு விஷயத்தில் நான் கேள்விப்பட்டிருக்கேன். தேங்காய் வந்து ஒரு நல்ல தேங்காய் எடுத்துட்டு அதை பிளாக் மேஜிக்லாம் பண்ண பிறகு அதை உடைச்சா அது அழுகி போயிருக்குன்னா that means they capture it. அந்த பிளாக் மேஜிக் பிடிச்சிட்டாங்க. அந்த இதெல்லாம் பிடிச்சி நீ இப்போ நான் சொல்கிறேன் அந்த ஸ்விஷ் நல்லா இருந்துச்சு, அந்த தேங்காய் உடைச்சேன்னா அது அழுகி போயிருக்குன்னா that means they captured that whatever that is in there. ஸோ அது இருக்கு. அது நீ அது வந்து நீ அந்த இதெல்லாம் பண்ணானா அது போருன்னு தான் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ ஐ டோன்ட் நோ which is which. இது நான் ஒரு இதை கேள்விப்பட்டிருக்கேன். and I've seen it's just not this okra. They will put like certain 2-3 like என்னது ஃப்ரூட்ஸ் கூட போடுவாங்க. அது போட்டு வச்சு அழுகி போயிடும். அந்த மாதிரி கூட இருக்கு. So I've heard this because someone very close to me, I remember this very well. இது பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க சொன்னாங்க என்கிட்ட சொல்லும் போது அந்த தேங்காய் அழிவும் போது நீ ஆரம்பிக்கிற முன்னாடி போட்டோன்னா அழுகி போனா அது கெட்ட சங்கடம். இதெல்லாம் முடிச்சு பிறகு போட்டோன்னா that means whatever is with you has gone or something. So அந்த நேரத்துல தேங்காய் விட அது போடலனா அப்ப இந்த ரிலேஷன்ஷிப்ல இருக்கும்போது அங்க தேங்காய் உடைச்சிட்டு அது போயிடும்ல. அந்த ரிலேஷன்ஷிப் அது வேற இது வேற. அது வந்து like a myth. Like I've realized that Bali, every time there's Bali, I've realized this something that is in Bali. I'm not sure if you all have experienced it. எனக்கு ஒரு 30-40 ஃப்ரெண்ட்ல 7 பேருக்கு நடந்திருக்கு. என்னைய சேர்த்து 7 பேருக்கு நடந்திருக்கு. ஒருவேளை பாலியில போன 7 வருஷம் ரொம்ப கடுப்பாச்சு சார். இமேஜின் இதுக்கப்புறம் கேர்ள் ஃப்ரெண்ட் பையன் நம்ம 7 வருஷம் நம்ம எங்க போலாம்? பாலி. உங்க 7 வருஷம் பாய் ஃப்ரெண்ட் வந்து பாலி கூப்பிட்டானா தெரிஞ்சுக்கங்க. அது இமிடியேட் பிரேக் அப். ஓகே ஆவறதுல ஓட்டையா வருது. சோ நமக்கு இந்த வாரம் வந்து ஒரு காலர் இருக்காங்க. ஓகே. ஹாய் எஸ் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் திருப்பி அது கேக்குறேன். ஓகே சொல்லுங்க. போதா போயிட்டு இருக்கேன். சோ ஹாய் நாங்க டாஸ் ஆப்ல இருந்து பேசுறோம். ஹாய் என் பேர் சங்கரி. நான் வந்து ஜீவன் பேசுறேன். ஹாய் ஜீவன். ஹாய். சோ என் கூட வந்து 2 பேர் இருக்காங்க. பூவனன் இருக்காரு. ஹலோ. ஹாய் பூவனன். ஹலோ. and கிறிஸ் இருக்காரு. ஹலோ.
தெரிஞ்சிருச்சு நீ யாரோட ஃபேன் நல்லா தெரிஞ்சிருச்சு. ஆனா நீங்க எபிசோட் பாக்கும்போது பரவாயில்ல அதிலே தெரிஞ்சிருச்சு. நீ மனப்பாரு ஒரே பாம்பு வைப்பாரா, இவரே முடிப்பாரா, இவரே டாஸா பிடிக்கணும் வரா. I was damn excited for this call, that's why. So damn excited பரவாயில்ல நீ கிறிஸ்டே பேசுங்க. சொல்லிட்டாங்க. கிறிஸ் பேசுடா உன் ஆள் தான். சோ உங்களை பத்தி கொஞ்சம் சொல்லிட்டு அப்படியே உங்க கதைக்கு போயிருங்க. okay, my name is Shankri. நான் சிங்கப்பூர்ல இருந்து பேசுறேன். Yeah, I am a paralegal full time and part time வந்து சாரி கடையில வேலை செய்றேன். சாரி அண்ட் ஜுவல்லரி கடையில வேலை செய்றேன். சரி உங்க கதையை சொல்லுங்க. ஓகே, சோ இது வந்து என் பாட்டி எனக்கு லைக் நம்ம சின்ன வயசா இருக்கும்போது சொன்ன கதை. லைக் 1980s நடந்த விஷயம் இது. அவங்க வந்து தங்கி இருக்கிற பிளாக் ஆப்போசிட் பிளாக் HDB பிளாக் ஆப்போசிட்ல வந்து லைக் நிறைய பிள்ளைங்க காணா போக ஆரம்பிச்சிச்சு. Yeah, they were like little kids. ஆமா, சின்ன சின்ன பிள்ளைங்களா காணா போக ஆரம்பிச்சிச்சு. ஒரு நாள் என்ன ஆயிடுச்சுன்னா அந்த மரத்தடி கீழே வந்து ஒரு பைய மாதிரி கட்டி வச்சிருந்தாங்களாம். சோ அந்த பையில வந்து கடையில சுத்தம் செய்யற ஆளு வந்து போய் பாத்துருக்காரு என்னன்னு. இட் வாஸ் லைக் a bloody bag, you know. உள்ளார வந்து ஒரு பொணம் இருந்திருக்கு, ஒரு 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 சின்ன பையனோ பிள்ளையோ. Like he was like a dead body inside. Okay. So அதுக்கப்புறம் போலீஸ் எல்லாம் கூப்பிட்டு இன்வெஸ்டிகேட் எல்லாம் பண்ணி they were like trying to find out who's the murderer and everything. And then they found ஒரு like a blood trail மாதிரி. It was like leading up to one of the HDB blocks. Okay. Yeah, and then after that, so as it was leading up, then they were following it, and then they went to this fella's house. அவன் பேர் வந்து Adrian Lim. And பேர் அப்படி தட்டி சொல்லிட்டேன். ஆமா, no, this actually ரொம்ப பாப்புலரான ஒரு like murder story இது. Okay. அது வந்து like நியூஸ் பேப்பர்லாம் வெளியானிச்சு இந்த கதை. And there's even a book called Guilty as Charged. I've heard of this book. Yeah. I heard also. ஆனா அந்த கதை தெரியாது எனக்கு. I mean அதுல வந்து அது வந்து நிறைய பைத்தியமா இல்ல பைத்தியமா நடிக்கிறீங்க? இல்லைங்க, இங்க ஒருத்தர் வந்து தஞ்சாவூர் இருந்து தப்பிச்சுட்டு வந்துட்டாரு. இன்னைக்கு ஏதோ ஒரு மூட்ல தான் இருக்கா நினைக்கிறேன். இல்ல அது டைட்டில் எனக்கு தெரியும். உண்மையில சத்தியமா எனக்கு கூட தான் மருதநாயகன் தெரியும். படம் பார்த்தேன்னா ஏன்டா அப்படி இருக்க. சரி சங்கரி சொல்லுங்க. This book is a collection of short stories, right? Yeah. It's basically a collection of short stories based on like all the deadliest murders that happen in Singapore. Yeah, so அதுக்கப்புறம் this is my grandmother's version. Then after later on, like I went to do my own research lah. So அவங்க என்ன சொன்னாங்கன்னா அந்த நேரத்துல வந்து எல்லாம் like அரசர் பேசிக்கிட்டு இருந்ததுல வந்து என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா அவன் வந்து ஆக்சுவலி மந்திரம் பண்றவன், அந்த மீடியம் மாதிரி இருக்கிறவன். He had 2 wives at that point of time. So one is a legal wife and one is a holy wife. And the madri, like, you know, that's how he played it along. Wait, what do you mean? Wait, I got a question. What do you mean? Okay. Second one is what? Holy wife. Holy. Yeah, holy wife. Holy na enna mari? பண்டிகை இல்ல சார். லீகலா கல்யாணம் பண்ணாம சும்மா அந்த வீட்லயே கல்யாணம் பண்ண மாதிரி, like to basically keep them as like his disciples அந்த மாதிரி. So it's HOLY. Holy. Yeah, HOLY. ஆமா. ஏன் உங்க காதுல என்ன விழுந்து? அவங்க வந்து கேட்டேன். No. wife right to. So you have சின்ன வீடு பெரிய வீடு. ஆனா ஒன்னு லீகல் ஒன்னு சின்ன வீடு. சின்ன வீடு வந்து அவன் வந்து இதா வச்சிருக்கான். ஊர்கா மாதிரி. இல்ல ஊர்கா மாதிரி இல்ல. அவன் வந்து என்னோட பக்தர் அந்த மாதிரி. ஒன்னு டிசைபிள் இன்னொரு ஒரிஜினல் வைஃப்ல. சரி, ஓகே. ஆமா அந்த மாதிரி. ஓகே. மொத வந்து அவன் வந்து இந்த பிள்ளைங்கலாம் கடத்தி கொண்டு போய் காளியம்மனுக்கு பலி கொடுக்கிற மாதிரி. So when they actually went to his house, right, அங்க வந்து ஒரு பெரிய like காளியம்மன் ஸ்டாச்சுல இருந்திருக்கு. Like there was like a pit and everything in the middle of in the middle of the room, in the middle of the hall. So அங்கனா பலி கொடுப்பா அந்த மாதிரி. Yeah. So it was like a whole like it was a very eerie place lah, basically to go like when they stepped in every day. So என் பாட்டி என்ன சொன்னாங்க, மொத வந்து சின்ன பிள்ளைய சின்ன பிள்ளைய போய் கடத்திட்டு அது வந்து காளியம்மன் ஒத்துக்குச்சான். சரி நான் ஏத்துக்கிறேன் சொல்லிட்டு ஒத்துக்குச்சான். அதுக்கப்புறமா ரெண்டாவது காளியம்மன் ஏத்துக்கிச்சா? ஆமா லைக் பலி கொடுக்கிறதுக்கு காளியம்மன் வந்து ஏத்துக்கிட்டாங்களா அந்த பிள்ளைய. கிறிஸ் கன்ஃபியூஸ் ஆயிட்டா. சோ அந்த ஆள் இருக்காங்களா, ஹிஸ் இந்தியன். Okay. The one that Chinese. So Chinese. Indian Lim. So he is practicing Indian rituals. Ama. Oh. There were like many like creepy things. There was like a Mother Mary statue and like so many other like religious like stuff in the house. Okay, like he's multi-religion fella. Ama, எம்மதமும் சம்பந்த மாதிரி. அந்த மாதிரி. ஆமா. But then அவன் மெயினா வந்து பலி கொடுத்தது வந்து காளியம்மனுக்குன்னு சொல்லுவாங்க என் பாட்டி. So
ஆமா சோ முதல்ல சின்ன பிள்ளைய வந்து பலி கொடுத்தப்போ கால் மணி எடுத்துக்கிச்சான் சரி நான் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா ரெண்டாவதா ஒரு இந்தியன் முஸ்லீம் பிள்ளைய பலி கொடுத்தப்போ பிகாஸ் இட்ஸ் இந்தியன் ரைட் சோ பெருமே காலையில வந்து ஏத்துக்கலையா வேணான்னு ரிஜெக்ட் பண்ணிட்டாங்களா சோ அதுக்கப்புறமா மூணாவதா அவன் வந்து போய் தமிழ பிள்ளைய போய் பலி கொடுத்திருக்கான் சோ மூணாவதா வந்து தமிழ பிள்ளைய போய் கடைசி பலி கொடுத்தப்போ காளியம்மன் வந்து ரொம்ப கோவப்பட்டுட்டு சரி உன்னை மாட்டி விடுறேன்னு சொல்லிட்டதாலதான் லைக் அந்த பிளட் ட்ரெயில் வந்து அவன் வீடு வரைக்கும் வந்திருக்கு சோ அப்படிதான் புடிப்பட்டான்னு சொல்லுவாங்க என் பாட்டி இது என்கரேஜிங் பண்ற மாதிரில இருக்கு தமிழ் பிள்ளை மட்டும் விட்டுருங்க ஆமா தமிழ் அதான் என் பாட்டி சொல்லுவாங்களா நான் என்ன பண்றது சோ அந்த காட் வந்து பேசிக்கலி என்ன சொல்றாங்க எங்கள்ட்ட ஒரு 1 பில்லியன் மேல பாப்புலேஷன் இருக்கு குறைக்கிறது சொல்லிருப்பாங்க போல இருக்கு அப்புறம் so அதுக்கப்புறம் I mean when I took my diploma in law right then I actually went to find out more about this story so அதுல find out பண்ணப்போ என் பாட்டி வந்து நிறைய விஷயம் தப்பா சொல்லியிருக்காங்கன்னு எனக்கு தெரிய வந்துச்சு ஆமா because I think it's like rumors right that you talk around the you know அந்த estate குள்ளார அவங்க பேசிக்கிற விஷயம் but apparently it's actually being charged for SA sexual assault already and அத வந்து அவன் வந்து cover up பண்றதுக்காக I don't know how he was going to cover up the sexual assault case but in his brain I think that's what he thought he actually went to that's why he went to like kidnap children and like to murder them and everything and அந்த holy wife னு சொன்னேன் அவங்க வந்து ஏன்னா அவன் வந்து மீடியமா இருந்திருக்கான் சோ அது வந்து நிறைய பேர் வந்து போய் சாமி பாப்பாங்க அவனை அந்த மாதிரி பொண்ணுங்க போய் சாமி பாக்குற நேரத்துல he basically essay them lah and then after that one of the lady actually spoke up and went to file a case against him and everything and அவனுக்கு வந்து ரொம்ப like his ego very bruised like I'm like women's, you know, I'm like women's man. How can you all say I'm saying you all and stuff like that? So, adnalana வந்து I think he wanted to bali kudukran the kids to like sort of get Kaliamman's help to help him out of the case. But eventually that turned against him lah. And that holy wife, அவங்க வந்து அவங்களோட கணவனையும் கொன்னுருக்கான்னு நினைக்கிறேன். ஆமா I think so he murdered the husband also. But அத வந்து திருப்பி இல்ல அவங்க வந்து sorry he Adrian Lim murdered whose husband? Allegedly murdered the holy wife's husband. Oh, so the holy wife was already married lah. Yeah, so I think அவங்க வந்து பார்க்க வந்திருக்காங்க சாமி அந்த மாதிரி பார்க்க வந்த நேரத்துல வந்து அவன் வந்து அவங்கள சைக்கோ பண்ணி அவங்க வேணும்னா கணவன் like you know it's like a barrier it's like a you know burden right so அவரை வந்து electrocuted him or something like that and after they covered it up saying that அவர் வந்து போய் என்னமோ electrical இத நோண்டுனாரு அதனால இறந்து போயிட்டாரு அப்படின்னு cover up பண்ணிட்டாங்க. Basically he was having an affair with a disciple lah. Yeah. So and then they murdered the husband. Yeah. So yeah, and that point of time my mom and all they were all very young right and என் பாட்டியோட தம்பி வந்து சாமி பாப்பாரு அவர் வந்து like காளியம்மனை பத்தி தான் இறங்கும் so அவர் வந்து சொல்லி வரல எல்லாருக்கிட்டயும் வெளியே போகாதீங்க because you know it's quite dangerous and because they were living right opposite the block and I think the tree where they found the dead body was also like very very nearby so if I'm not wrong he was sentenced to death and like the two disciples got like life sentence I think if I am not wrong Singapore got and they actually yeah okay capital punishment yeah and after that basically the Adrian Lim fella used the pretense of being a god to take advantage of this woman lah. Yeah. I think there were about 41 women that were like filing case against him. Huh? What? And so it's like it's like close to a cult kind of thing. And I think in the book they also have got all of the pictures and everything of like the weapons that he used or like the picture of his house and it's all very eerie lah. Sorry, when did this exactly happen? 1980s. 1981 I think is the exact year. Oh, shit. I've heard like there was a cult in Singapore, but I never heard of this story. This is quite interesting. Yeah. And I think so and this is one of the things that my party would tell us to sort of scare us at night. To make sure that we don't go out and வெளிய போனா அவன் பிடிச்சிருவான் பூச்சாண்டி இது சீன பூச்சாண்டி பூச்சாண்டி முடியல பூச்சாட்டிங் Thank you so much உங்க கதை ஷேர் பண்ணதுக்கு. I just wanted to say that I watch your show like very religiously almost every week. And then my father நம்மள ஒரு கல்ட் ஆகிட்டாங்க. நாங்களும் ஒரு கல்ட் ஆகிட்டீங்க. நாங்க ஒரு கல்ட் TU கல்ட். ஐயோ no like Sunday like episode வந்தா I watch lah then after that
because I was sometimes I play all in the background when I'm going to sleep because I need noise in the background. Then after that, my father in the morning, first initially I was like, "Yaar, I was like, sitting இருக்காருங்க." And I'm like, "No, it's the podcast." நினைக்கிறேன் உங்க அப்பா வந்து இந்த ரஜினிகாந்த் சொல்லுவாங்க தெரியுமா, அவன் யார் அவன்? Then I was like, no, they talk about ghost story and make it funny. Then then after you would like, okay, but lower the volume very loud. Then I'm like, அது எவ்வளவு low பண்ணாலும் அப்படிதான் கேட்கும். ஐயோ, இந்த எபிசோட் கொஞ்சம் லவுடா பேசிருச்சு. ரொம்ப எபிசோட்ல பரவாயில்ல சிரிச்சிட்டு இருந்தேன். Thank you so much. And I hope you watch this episode. I'm excited. Sure. Okay. Thank you. Bye. Thank you. Bye. என்ன ஒரு அதான் அந்த ஆக்சுவலி இது பாரு, நம்ம முன்ன ஆரம்பத்துல இங்கிலீஷ் டாஸ் பண்ணுமே, அப்போ கூட இந்த கதை நம்மளுக்கு தெரியல பாரு. இல்ல, எனக்கு இந்த கதை கல்ட் பத்தி எனக்கு தெரிஞ்சிச்சு. ஆனா ஏன் தெரியல இந்த கதையை? So okay, this is something that I made a decision of. Seriously சொல்றேன். I usually don't touch anything that has essay. Okay. Sexual abuse பத்தி அந்த கதைக்கு நான் போக மாட்டேன். ஏன்னா நம்ம வந்து காமெடியா பேசுறோம். ஆமா, அது காமெடியா பேச தப்பா தெரிஞ்சிரும். So usually நான் வந்து அவாய்ட் பண்ணுவேன். இந்த கதை இப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது. So if I laugh, I didn't know the story was essay. So we usually tend to avoid the stories because those things are not something that we should laugh about. ஆக்சுவலி இப்போ நீங்க அனுப்புற கதை கூட ஒரு சில கதை வந்து இந்த மேட்ரு வரும். இந்த எஸ்ஐயா இருக்கும், இல்லை இந்த ரேப் அதெல்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து வி ட்ரை டு அவாய்ட் தட் பிகாஸ் அதெல்லாம் வந்து உங்களுக்கு இந்த ஃபார்மேட் தெரியும், அது வந்து எப்படி கலாய்ப்போம். ஸோ அந்த மாதிரி கதை இந்த கலாய்ச்சா நல்லா இருக்காதுன்னு. Okay. So like there was a decision that I made and I told them as well. So we agreed. இந்த ஷோ இருந்துச்சுன்னா அந்த மாதிரி கதை நான் டென்ட் அவாய்ட் பண்ணுவேன். ஸோ அதனால தான் ரொம்ப கதை பற்றி நாங்கள் பேச மாட்டோம். ஆனால் ஏன்னா இட்ஸ் அ ஃபன் ஸ்டோரி. ஸோ வித் தட் பீயிங் செட், என்கிட்ட ஒரு கதை இருக்கு, புதுசாக கதைலாம் கொண்டு வந்திருக்கேன். பட் இது வந்து இட்ஸ் அ புதுசா கதை. ஆனா இந்த கதை வந்து இந்த கதை வந்து ஏடிகே சொல்லிருக்கியா? ஏடிகே சொல்லிருக்கேன். ஏடிகே சொல்லிருக்கேன். மகுடி. So anyways வந்து இது வந்து ஒரு கிரைம் ஸ்டோரின்னு சொல்றோம். அதே நேரத்துல இருந்து இது வந்து ஒரு started as a religious story, but ended up being a crime. Okay. So உங்களுக்கு ஏலியன்ஸ் மேல நம்பிக்கை இருக்கா? நம்பிக்கை இல்ல, பட் அது இருக்கும்னு தோணுது. இருக்குன்னு தோணுதா உனக்கு? எனக்கு ஸ்டீவன் ஸ்பீல்பர்க் மேல நம்பிக்கை இருக்கு. ஸ்டீவன் சுப்ரமணியம் மேல நம்பிக்கை இருக்கு. நம்பிக்கை இருக்கு. நான் உன்கிட்ட கேட்கிற கேள்வி, ஏலியன் மேல நம்பிக்கை இருக்கா? அவர் கிரியேட் பண்ண நம்பிக்கை இருக்கு. So எனக்கு வந்து இந்த ஏலியன்னா எனக்கு எப்படின்னா, there is in this galaxy there is life that is beyond us. ஆனா அதே நேரத்துல we are one of the early stages. நம்ம நீ இதுல பார்த்தனா we are one of the earliest population. So தெரியுமா, சில பேர் சொல்லுவாங்க alien civilization இதுக்கு முன்னாடி வந்து நம்மள படிச்சாங்கன்னு. Okay. Actually to be honest, we are the first alien civilization to exist. According to the thing, we are the earliest in humankind. இந்த மாதிரி தான் ஒருத்தன் வந்து கடவுள் வந்து ஒரு நாள் வந்து சொல்லியிருக்காரு, there's aliens on earth. கடவுள் வந்து அவன் கனவுல கடவுள் வந்து பேசியிருக்கான். So like he is a Chinese Vietnamese மாதிரி இருப்பான், a star worker. So one day he woke up and he had the gods calling that the aliens among us. So God has told him, you need to go find these aliens. Yeah. So ஆனா aliens னு உன் கண்ணுக்கு எப்படி இருப்பாங்க? நம்ம தெரிஞ்சோம் ET depends on our imagination la. அந்த மாதிரி நம்ம ஜெனரலா aliens னு இப்படி தான் இருப்பாங்க, பெரிய கண்ணு அந்த மாதிரி. ஆனா இவன் என்ன சொல்லிருக்கான், aliens அது பார்க்கறதுக்கு மனுஷ மாதிரி தான் இருக்கும். Okay. நார்மல் மனுஷ மாதிரி இருப்பாங்க. அது நீ இப்படி ஐடென்டிஃபை பண்றேன்னு சொல்லிட்டு அவனை வந்து போய் தேட சொன்னாங்க. ஸோ இவன் இருக்கிற வேலையை விட்டுட்டு சில நாள் வந்து ஒரு வாரம் இல்லாட்டி 2 வாரம் போயிடுவான். எங்கேயாச்சும் போயிட்டு இங்க போறான்னு யாருக்கும் தெரியாது, எதுவுமே அவனுக்கு தெரியாது. They just go and he comes back. When he comes back, he looks like someone who saw an alien. அதை பார்த்துட்டேன், எனக்கு இது இப்படி இருக்குன்னு தெரியுது, ஆனா அவனுக்கு இன்னும் ஐடென்டிஃபை பண்ண தெரியல. ஸோ இந்த மாதிரி வந்து அவனுக்கு கொஞ்சம் நாளா போயிட்டு இருக்கு. அண்ட் ஸ்டில் பீப்பிள் டோன்ட் நோ அவன் ஏலியன் கொண்டானா இல்லையான்னு எதுவுமே தெரியாது. ஸோ இந்த மாதிரி வந்து போயிட்டே இருந்துச்சு. போயிட்டே இருக்கும்போது இதுல என்ன பிரச்சனைனா, இவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாணம் ஆயிடுச்சு, பொண்டாட்டி கேட்கறா, நீ எங்க போற 7 நாள் 8 நாளைக்கு எஃப்ஐஆர் ஏதாச்சும் வச்சிருக்கியா? இப்போதான் இல்ல ஏலியன் இருக்கு சொல்றான். எஃப்ஐஆர் இருக்குன்னு சொல்லிட்டா, ஏன்டா ஏலியன் இருக்குன்னு சொல்ற? இது எங்க நடந்தது? யூஎஸ்ல. ஸோ ஆனா ஒரு சைனீஸ் guy, he's Asian lah. I forgot his name. But அது ஒரு Chinese guy தான். I think பிக்சர் வந்து இங்க போடுறோம். So they found him. அவனை தேடி அவன் கேட்டிருக்கா, இங்க போறேன். ஆனா இது வந்து ஒரு வருஷமா ஓடிட்டு இருக்கு. ஒரு வருஷமா க்ளோஸ் த இயர் லைஃப் been happening. She had to leave him. எப்படி இருக்கும் ஒரு ஆள் வந்து என்ன அவன் போனா ஏலியன் போய் தேடுறான்னு சொல்றான். நம்பல. ஸோ இவனை விட்டுட்டு போயாச்சு.
ஆனா இவனுக்கு இன்னொரு நம்பிக்கை இருக்கு ஏலியன் தான் பார்த்துட்டு இருக்கானு. Because God has been telling him he's watching. One day there's God that has been telling him is just has to observe the aliens. Okay. After a few months or year later he got a calling. God said you need to travel to this state and you will find your first alien. You will encounter very closely and you have a task. என்னடா பிக் பாஸ் மாதிரி இருக்கு. So அந்த மாதிரி so அவனுக்கு பிக் பாஸ் வாய்ஸ் மாதிரி அவனுக்கு கேட்டிருக்கு. So அவன் கேட்டுட்டு அவன் வந்து இந்த பஸ் ஏறி போயிருக்கான். ஸோ யூஎஸ்ல நீ பார்த்தனா நம்ம வந்து இங்க இருந்து பினாங் போறதுக்கு 3.5 மணி நேரம் இருக்கும். ஓகே யூஎஸ்ல பிகாஸ் இட்ஸ் சச் a huge கான்டினென்ட் இங்க இருந்து பினாங் போறது அவங்களுக்கு வந்து கன்சிடர் a short drive. ஓகே திரும்ப நீ யூஎஸ் சில ஸ்கூலுக்கு ஒரு ஷார்ட் டிரைவ் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அந்த மாமா எடுத்துருவாங்க. அது ஜெனரல் 2 மணி நேரம் இருக்கும். அது அவங்களுக்கு ஷார்ட் டிரைவ். நான் வந்து யூஎஸ் தங்கும் போது நான் போய் படம் பார்க்கறேன்னு சொல்லிட்டு ஷார்ட் டிரைவ் 2 மணி நேரம் கழிச்சு தான். எனிதிங் மோர் தென் 5 hours இஸ் கன்சிடர் a drive. Okay. Anything less than 1 hour is considered quick drive. இவ்ளோ டைம் இருக்கா? They on average travel 28 hours, 36 hours drive. ஆமாவா? So நீ ஒரு கார்டு இங்க எடுத்தனா நீ 36 hour வரைக்கும் நீ ஓட்டிட்டு போலாம். அந்த நீ கார்டு வந்து இந்த ஸ்டேட்ல எடுத்தா அந்த ஸ்டேட்ல நீ எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் கார்டு. ஓ ஆமாவா? சோ அதனால வந்து கார்டு வந்து அங்க ரொம்ப சீப்பா இருக்கும். சோ இவன் வந்து பஸ் எடுத்துட்டு போயிருக்கான். சோ பஸ் எடுத்துனா பஸ்ல கூட்டமா இருக்கும் அது. சோ யூஎஸ்ல எப்படின்னா நீ ஒரு ஸ்டேட்ல இன்னொரு ஸ்டேட் போகும்போது நடுவுல வந்து அந்த ஒரு மெயின் சிட்டினா அங்க பஸ்லாம் இருக்கும். மெயின் சிட்டி இல்லனா அங்க ஃபுல்லா வந்து இதா இருக்கும். லைக் ஜஸ்ட் சீனரி படத்துல அந்த மாதிரி தான் இருக்கும். எம்டியா இருக்கும் இல்லாட்டி டெசர்ட் டிபெண்ட்ஸ் which route you take lah. சோ அந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது அவன் சினில நிறைய பேர் வந்து 36 hour 24 hour நீ போயிட்டு இருந்தா தூங்கிடுவாங்க. ஓகே சோ தூங்கிட்டு அந்த பஸ் ஃபுல்லா இருக்கு. எல்லாரும் தூங்கிட்டு இருக்காங்க. இவன் பக்கத்துல ஒரு தூங்கிட்டு இருக்கான். இவன் மட்டும் முழிச்சிட்டே இருந்திருக்கான். திடீர்னு கடவுள் வந்து பேசினாரு. சரி இந்த பேசினார் வந்து லைக் he hears he hears and he doesn't hear it like us. அவனுக்கு இது like ஒரு பூமிங் வாய்ஸ் மாதிரி இருக்கு. கேட்டோனே அவன் என்ன ஆச்சுன்னா சொல்லியிருக்காரு அந்த ஏலியன் உன் பக்கத்துல உட்கார்ந்துருக்கு. கொல்லு நீ என்ன பண்ணுவ? யோசிப்பியா இல்லையா? கொல்ல போற யோசிப்பேன். அவன் அப்படி எடுத்து பஸ்ல அவ்வளவு பேர் இருக்காங்க எடுத்து இப்படி பட்டுன்னு குத்த ஆரம்பிச்சிட்டான். கத்தி குத்த ஆரம்பிச்சிட்டான். அந்த எந்திரிச்சு அவன் எல்லாரும் அலறாங்க. ஒருத்தன் பின்னாடி பாட்டு குத்திட்டு இருக்கிறான். பஸ் நிப்பாட்டி எல்லாரும் ஓடுறாங்க. இவனும் குத்து வாங்கிட்டு இருக்கான். எந்திரிச்சு ஓட பார்த்திருக்கான். நினைச்சு பாரு அவள் குத்து வாங்கி he still had the energy to run. அவனை பிடிச்சு திருப்பி குத்தி அவன் 50 குத்துல செத்துட்டான். இப்ப எல்லாரும் ஓடினாங்களே போலீஸ்லாம் கூப்பிட்டு வச்சிருக்காங்க. வச்சுட்டு இவனை பார்த்துட்டு பஸ்ல நடந்துட்டு இருக்கிறான். கடவுள் 2வது வாய்ஸ் கொடுத்தாரு. போலீஸை கொல்லுனா அவன் தலையை வெட்டி தலையை எப்படி பஸ்ல எப்படி டேங்கிள் பண்ணிட்டு சுத்திட்டு இருக்கான். There's videos of this. Oh, ஆமா. There's actual videos of this. நீங்க போய் தேர்னா இருக்கும் எனக்கு. I think I forgot. It's maybe US or Canada. I might be wrong in this thing, but it's maybe US or Canada. சுத்திட்டு இருக்கும்போது போலீஸ்லாம் அவனை சரவுண்ட் பண்ணிட்டாங்க தெரியுமா? அந்த பஸ் சுத்தி சரவுண்ட் பண்ணிட்டாங்க. அவன் இன்னும் அந்த இது பண்ணிட்டு இருக்கான். இந்த நேரத்துல ஒரு போலீஸா நீ என்ன பண்ணிருக்க? சுட்டிருக்கனால அவங்க சொல்லல. 3வது காலிங் வந்திருக்கு. என்ன நினைச்சிருக்கேன் இது இல்ல அவனை நீ தற்கொலை பண்ணிக்க அந்த மாதிரி. கடவுள் என்ன சொல்லியிருப்பாரு? அவனை சாப்பிடு. ஏன் தெரியுமா? apparently the alien can regenerate. so நீ சாப்பிடலனா அவன் திருப்பி வந்துருவான். அங்கேயே அவ்வளவு பெரிய ஆள் எப்படிடா சாப்பிட முடியும்? அவன் கால் கையில வெட்டி he started eating his. ஆனா பஸ்க்குள்ள தான் இருக்கான். பஸ்க்குள்ள இருந்தா அவன் போலீஸ் சரவுண்ட் பண்ணலையா? சரவுண்ட் பண்ணிட்டாங்க. ஆனா உள்ள போலன்னு சொன்னாங்க. இது 4 மணி நேரம் ஓடிட்டு இருக்கு தெரியுமா? because இங்க தான் ஹாஸ்டேஜ் இல்லையா? அதான். but can you imagine somebody is so violent cutting people and started eating him? shoot him. They didn't shoot him. So அவன் வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டான். and he's eating, அவன் சாப்பிடுறது அப்படியே கண்ணாடி வெளியே தெரியுது. எல்லாரும் பாக்குறாங்க. பார்த்துட்டு இவன் எந்திரிச்சு என்ன தர பண்றான்? திடீர்னு இப்ப நீ வெளியாவு. ஸோ இவன் என்ன நினைச்சிருக்கான்னா இப்படி தான் வெளியாறான். அவர் வந்து திரும்ப சந்திரமுகியில வந்து லாரன்ஸ் வந்து பைக் எடுத்துட்டு பஸ் வழியா போயிட்டு அந்த பஸ் வழியா வர்றாருல 2வது சந்திரமுகி. அப்புறம் அப்படி நடிச்சிருக்காரு. கண்ணாடி வெளியே பின்னாடி உடச்சு போயிருக்கான். ட்ரை பண்ணியிருக்கான். ஸோ கண்ணாடி உடச்சு பின்னாடி வெளியே இப்படி குதிச்சு போனா போலீஸ் பிடிச்சிட்டாங்க. கடவுள் அதை பத்தி சொல்லவே இல்லையா? முட்டாள் எங்க குதிக்குது நம்மள்ட்டே வந்து மாட்டிக்கிட்டான். ஸோ பிடிக்கும் போது there's footages of him police capturing. அவன் பாக்கெட்ல வந்து அவனோட கண்ணு அந்த கண்ணு கை இந்த விரல்லாம் இருந்திருக்கு. ஆமா போற வழியில பசிக்கல சாப்பிட்டு போலாம். ஸோ ஆனா இவனுக்கு வந்து டிஃபென்ஸா கடவுள் இருக்கு. ஸோ கோர்ட் கூட்டி போயிட்டாங்க. கோர்ட்ல கூட்டி பண்ண கூட அவன் சொன்னா கடவுள் தான் சொன்னாங்க. and they did evaluation. he's a schizophrenia. Okay, but the paranoia, he has paranoia schizophrenia. Okay, yeah, he's a paranoia schizophrenia. So அவனுக்கு இருந்துட்டு ஸோ 7 வருஷம் அவன் வந்து சைக்காட்ரிக் வார்டில் வச்சு
பண்ணிருக்காங்க. பண்ணிட்டு அவன் வந்து இனிமே he is safe, he is not an endangerment to the society சொல்லிட்டு அவன் வெளியாகிட்டான். அடப்பாவிங்க. இதுல அன்னியன் மாதிரி இருக்குல்ல. Because he's mentally என்கிட்டயும் கடவுள் பேசுறாரு இப்ப. ஆனா நான் உன சொல்றேன். ஸோ நான் இந்த கதை ஏன் நான் அவன்கிட்ட சொன்னேன்னா உங்கள்கிட்ட நான் ஒரு கேள்வி கேட்கலான் இருந்தேன். இது கனடால தான் இருந்துச்சு. இப்போ ஜஸ்ட் இவங்க வந்து நிறைய பேர் கடவுள் நம்பிக்கை இருக்குன்னு சொல்றாங்களே, கடவுள் கேட்குது அந்த மாதிரி. Do you think they have something like this mental illness? I feel like to them it's real. To them it's real, right? Yeah, because I have personally have a friend who is schizophrenia. And அவங்கிட்ட வந்து பர்சனலா வந்து ஒரு 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 சவுண்ட் ஒரு கேர்ள், அவனுக்கு வந்து ஒரு கேர்ள் வந்து சொல்லும் அந்த மாதிரி உயிரா இருக்கிற விஷயத்த சாப்பிடு அப்படின்னு. அப்போ அவன் பண்ண வச்சிருக்கான். அவன்கிட்ட சொல்லியிருக்கு கோழி குஞ்சு இருக்குல்ல, அதை போய் சாப்பிடு, கடி சாப்பிடுன்னு. அவன் கடிச்சிட்டு இப்படி ரத்தோட அவன் திரும்பி பார்த்துருக்கான். அவங்க பேரண்ட்ஸ் பார்த்துருக்காங்க. அப்பதான் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு இவனுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கு. சின்ன வயசு அவனுக்கு அவன் ஒரு 13 வயசு இருக்கும் போது அது நடந்திருக்கு. அதுக்கப்புறம் அவன் மெடிக்கேஷன்ல தான் வாழ்ந்துட்டு இருக்கான் இன்ன வரைக்கும். அது வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம் போன பிறகு நான் ஏன் சொல்ல வரேன்னா நிறைய பேர் தெரியல அவங்களுக்கு இது இருக்குன்னு. ஸோ நிறைய பேர் வந்து இந்த பேய்லாம் பார்க்குறாங்க. It made me curious. Is that a first symptom of you having a mental health issue? Maybe. Could be, right? It could be because some people really believe in it, right? So அது கூட இருக்கலாம். அதுக்காண்டி போய் செக் பண்ணி அது மெடிக்கேஷன் விட்டு அது தப்பாயிருச்சுன்னா அது. ஸோ எனக்கு இது அந்த மாதிரி கூட இருக்கலாம், இல்லாம கூட இருக்கலாம். ஏன்னா இந்த மாதிரி கேஸ் கூட லைக் நிறையா வந்து இப்போ நீ சொன்ன தெரியுமா, லைக் கடவுள் சொல்கிறாங்கன்னு. இது வந்து கடவுள் சொல்கிறாங்க, இது ஃபர்ஸ்ட் டைம் நான் கேட்குறேன். ஆனால் வேற நியூஸ் ஆர்டிக்கல் படிக்கும்போது ஏதோ ஒன்று நீ சொல்லுது, நான் சொந்தமாக இருக்கும்போது யாரும் நம்மக்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. யூஸ்வலி இந்த மாதிரி ஆள்லாம் வந்து கொஞ்சம் அந்த லோனு மாதிரியான ஒரு ஆள். ஸோ அவங்க பேச்சு துணைக்கு வந்து ஆள் இல்லை, அவங்களும் வந்து எஃபர்ட் எடுத்து போட மாட்டாங்க வெளியே ஆள். ஸோ அது வந்து இமேஜினரி ஃப்ரெண்ட்னு சொல்லுவாங்க. பட் அந்த சிக்னல் ஃப்ரெண்ட் வந்து உன் பிரெயின் ஃபங்க்ஷனே வேற மாதிரி இருக்கும். உன் பிரெயின் ஃபங்க்ஷனே நீ ஸ்கேனில் பார்த்தா வேற மாதிரி இருக்கும். ஸோ இட்ஸ் ஈஸியர் பிட் டு டயக்னோஸ் when you have it. ஆனால் நிறைய பேர் இப்போ தர மாதிரி தெரியும், ஒரு வயசுக்கு லேட்டான பிறகு தான் தெரியும். So this fellow only got it like after he's married, like 35, 36, you know. So before that, he might have heard the voice, but he didn't know that this is what he's having. So அந்த voice நீ அது கொஞ்ச நாள் கழிச்சு இக்னோர் பண்ணிருப்பான்ல. So அந்த மாதிரி லவுட் ஆன பிற்பாடு தான் அது ரொம்ப இதா இருக்கும். This kind of mental health issues only comes after you're 35 and above. ரொம்ப நேரம் வந்து 35. So just be careful lah whenever you have this mental health. திடீர்னு கொஞ்சம் செக் பண்ணீங்க. So இது ஆனா இது என்னன்னா நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, ஏன் போலீஸ் வந்து அந்த நேரத்துல அவனை சுடல? என்னோட கேள்வி யூஎஸ்ல ஏன்னா அவன் கருப்பு இல்ல. என்னது He's not a black. இல்ல உண்மை தானே, அவன் பிளாக்கா இருந்தாங்க. மர்கைய சாலா. பட் ஓகே நிறைய பேர் சொல்றாங்க, ஆமா ஒருத்தன் இந்த கதை சொன்னா because they Canadian cops too nice. So அதனால உங்களுக்கு எப்பயாச்சும் வந்து இந்த மாதிரி ஆளுங்க இருந்தாங்கன்னா mental health issue இக்னோர் பண்ணாதீங்க. அது கூட இருக்கலாம். சரி, ஸோ நம்ம கிட்ட வந்து இன்னொரு காலர் இருக்காங்க. காலர்ஸ் அப்படியே நிறைய உள்ள வருது. முடிச்சு விடுங்க. எவ்வளவு காலர் வருது முடிச்சு விடுங்களா? ஒரு காலர் வந்து முடிச்சு விட்டுரும். சரி, அந்த காலர் பண்ணி யாருன்னு முடிச்சு விட்டுரும். ஹலோ ப்ரோ. கேக்குது ப்ரோ, சொல்லுங்க. கேக்குதா? ஓகே ப்ரோ, எப்படி இருக்கீங்க? நாங்க டாஸ்ல இருந்து கால் பண்றோம். நீங்க எப்படி இருக்கீங்க ப்ரோ? நல்லா இருக்கு ப்ரோ. ஏன் இவ்வளவு சேடா பயந்து பேசுற மாதிரி இருக்கா? ஓகே, உங்களுக்கு யாரும் கழுத்துல கத்தி வைக்கல ப்ரோ. ஸோ நான் வந்து இன்ட்ரோ பண்ணிக்கிறேன். இங்க வந்து யாரெல்லாம் இருக்கானே, என் பேர் வந்து பூனன். ஓகே ப்ரோ. சரிங்க. என் பக்கத்துல வந்து கிரிஸ் இருக்கான். அண்ணனோட டாவி சேனலுக்கு நான் ஒரு பெரிய ஃபேன். சரி, டாவி கிட்ட சொல்லிடுறாங்க. அவன் டாவி வச்சு எத்தனை நாளைக்கு தெரியுமா? லெஃப்ட்ல வந்து கிரிஸ் இருக்கான். ஹலோ நார்மல் ஸ்டார். ஹாய். பட்டமா நீ கொடுத்த பட்டம் தான்டா. என் ரைட்ல வந்து ஜீவன் இருக்கான். சரி விடு. ஹலோ சொல்றா. சரி ஹலோ ப்ரோ. சரி விடு. கிரிக்கெட் சட்டம் கேட்டு. ஓகே ப்ரோ, உங்களை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. அப்படியே கதையும் அப்படியே ஆரம்பிச்சிருங்க. So three of them. Hi. So my name is Puvan. புவனன் நீ நன். அவர் வந்து புவன் நன் நீ எடுத்துக்கிட்டாங்க. சஞ்சய் ஜீவன். சொல்லுங்க. I am from Selangor. So இந்த கதை வந்து எப்ப நடந்துச்சுன்னா around 2013. ஓகே. So நான் படிச்ச ஸ்கூல் வந்து இட்ஸ் a ஸ்போர்ட்ஸ் ஸ்கூல் in the middle of jungle. அது எஸ்டாப்லிஷ் பண்ணதே 2013ல 2012 தான் எஸ்டாப்லிஷே பண்ணாங்க அந்த ஸ்கூல். ஓகே. So நான் அந்த ஸ்கூலுக்கு போனது வந்து 2013ல, which is I am the second batch la for that school. First batch நீங்க சும்மா கெஸ் பண்ணுங்களேன் எத்தனை பேர் அந்த ஸ்கூலுக்கு போயிருப்பாங்கன்னு.
13 பேர் தான். இவ்வளோ பெரிய ஸ்கூல்ல ஒரு 13 பேர் தான் இருந்தாங்களா அந்த என்டையர் ஸ்கூல்லயே? 13 பேரா? யா, அந்த என்டையர் ஸ்கூல். நான் நினைச்சேன் ஒரு கிளாஸ்ல நினைச்சிட்டு இருக்கேன். ஸ்கூல் இல்ல, அந்த என்டையர் ஸ்கூல்ல. பிகாஸ் அந்த ஸ்கூல் வந்து எப்படின்னா லைக் ஸ்டேடியம் தனியா இருக்கும், ஜிம்னாஸ்டிக்னு தனியா ஒரு பிளேஸ் இருக்கும். அது ஸ்கூல் இல்ல, கிண்டர்கார்டன். அது லைக் ஸ்போர்ட்ஸ் ஸ்கூல்ல அவனுங்க அந்த மாதிரி தான். ஆமா ஆமா, அவங்க தனித்தனியா கட்டி வச்சிருப்பாங்க. அங்க போயிட்டு ஒருத்தன் கேக்கல சத்தமா, யோ 13 பேர் தான் இருக்காங்க. சொல்லுங்க. அப்புறம் நான் படிச்ச ஸ்கூல்ல வந்து மெஜாரிட்டி as usual மலேஸ் தான், அவங்க தான். அதுலயே சோ இந்தியன்ஸ்லாம் வந்து இந்தியன்ஸ்லாம் வந்து கொஞ்சம் வேற மாதிரி தான் பாப்பாங்களா. அது எல்லா இடத்துலயும் இருந்திருக்கு. சோ வேற மாதிரி அங்க போயிட்டோன்னே என் கூட வந்தது வந்து ஜிம்னாஸ்டிக் பிளேயர்ஸ் வந்து வாஸ் லைக் around 3 or 4, then archery players was like around 4. So like அப்படிதான் எடுப்பாங்க, 4 தான் எடுப்பாங்க. Okay, wait, just to explain people, what is archery? ரேசிங் கார்ரா? அந்த archery 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 R3 இல்ல, எவ்வளவு ஒரு கான்ஃபிடன்ட். ரேசிங் கார்ரா போன்ல கேம் விளையாடுறாங்க. R3 ஓட அட்வர்டைஸ்மென்ட் பார்த்து அதான் ரேசிங் கார். ஆச்சரி அம்பூர்றது. மாஸ்டர்ல விஜய் பண்ணாரு. மாஸ்டர் ஆண்ட்ரியா பண்ணாடா. விஜய் கடைசில இது விஜய் பண்ணுவாரா? அதான் இந்த லோரி ஸ்டேஷன்ல அவர் பண்ணுவாரு. ஓ ஆமா 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 ஆமா. சொல்லுங்க. அப்புறம் ஐ திங்க் வந்து 2 weeks to 3 weeks இதான் அந்த ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். அந்த ஸ்கூல்ல நான் படிச்சு லைக் நிறைய ஈவெண்ட்ஸ் நடந்துச்சு. அதனால தான் எல்லாம் ரொம்ப ஸ்மால் ஈவெண்ட்ஸ் தான். அரௌண்ட் 1 to 2 சம்திங் வந்து எல்லாம் உட்காந்து கதை பேசிட்டு இருக்கும் போது சரி கொஞ்சம் பேர் வந்து லைட் அப்போ வந்து இதா இருக்கிறதே கொஞ்சம் பேர் தான். என்னது பாத்ரூமுக்கு போனோம். ஏன்னா அப்ப வந்து பிளாக் அவுட் ஆச்சு திடீர்னு. 1 to 2 சம்திங். ஓ பிளாக் அவுட் ஆச்சா? அப்ப 13 வயசு ப்ரோ. ஹொம்மான் ப்ரோ, யோசிச்சு பாருங்க. இது என்ன எல்லாம் ஒரு பேட்டர்னா இருக்கு. 13 வயசு 13 பேர் 2013. நான் முதல்ல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன். தெரியுமா அந்த ஜிம் கேரி படம்? 13 இருக்குமே. ஜிம் கேரியா நிக்லஸ் கேஜ் படம்? தெரியலையே. நிக்லஸ் கேஜ் தானே அது வந்து லக்கி நம்பர் 13 இருக்கும். மொத்தம் 13 எல்லாமே 13. அப்ப இங்க ஒரு இது டாவின்சி கோட் இருக்குங்க. 13 சொல்லுங்க. சரி சோ அங்க நின்னு பேசிட்டு இருக்கும்போது என்னோட ஒன் ஆஃப் மை ஜிம்னாஸ்டிக் ஃப்ரெண்ட், அவனுங்கலாம் ஹைட் வந்து மேபி ஒரு 1.5 தான் இருக்கும் அந்த வயசுல, லைக் 13 years oldல 1.5 அவ்வளவுதான் இருக்கும். By the time we were like washing hand and talking, we saw something or someone which was around shorter than our knees. எங்க முட்டிக்கு கீழே ஏதோ ஒரு அது பர்சனோ என்னோன்றல லைக் யாரோ வந்து டக்குனு வெளியே ஓடின மாதிரி இருந்துச்சு. அந்த பாத்ரூம்ல இருந்து வெளியே கதவு சார் ஏதோ என்ன வந்து 2 சைட் இருக்கும் கதவு, என்ட்ரன்ஸ்க்கும் எக்ஸிட்க்கும். நாங்க என்ட்ரன்ஸ் வழியில வந்தது வந்து எக்ஸிட் வழியில ஏதோ ஒன்னு ஓடுது. என்னன்னு தெரியல. ஆமா, என்டர் பண்ணிட்டா எக்ஸிட் வழி ஆயிரும் கண்டிப்பா. அது பிரச்சனை இல்ல, அது பிரச்சனை இல்லதான். என்னன்னா ஏன் இவ்வளவு அது முட்டி சைஸ் கீழ இருந்து தான் எங்களுக்கு ஒரு பெரிய, ஏன்னா அந்த ஹைட்ல அவ்வளவு பெருசு இருந்தா எல்லாருக்கும் பயப்படதான் செய்வாங்க சார். நாங்களே 2வது பேட்ச் தான். ஆமா, மொத பேட்ச் எவ்வளவு பட்டிருப்பாங்க. சொல்லுங்க. அது ஓகே, அந்த இது ஒரு விஷயம் வந்து லைக் எவ்ரிஒன் வாஸ் லைக் வெரி லைக் நார்மல்லா. ஏன்னா சீனியர்ஸ் சொன்னோனே அவங்க எல்லாம் என்ன சொன்னாங்கன்னா இதெல்லாம் பழக்கப்பட்டது. போக போக அது வந்து ஒரே ஒரு விஷயம் தான் நடந்துச்சு. இவங்க வந்து எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்லாம் நிறைய போட ஆரம்பிச்சாங்க சீனியர்ஸ்லாம். கையில தட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இல்ல எக்ஸ்ட்ரா அப்போ நினைச்சுக்கிட்டேன் ஓகே சீனியர்ஸ்னா இப்படிதான் போல. ஆமா, சீனியர்ஸ் தானே ரேகிங் பண்ணுவாங்க. ரேகிங் நீங்க சொல்லுங்க. the next year more people start to come. கம்மா நிறைய ஸ்டூடண்ட்ஸ் எங்க டைம்ல வந்து ஓகே 13 20ல இருந்தது. அடுத்து வெச்சானுங்க 80 people கேம்ல 80 ஸ்டூடண்ட்ஸ்ல. சோ ஃபுட்பால் டீம், ஏன்னா ஃபுட்பால்லாம் வர ஆரம்பிச்சிச்சு, பந்துலாம் வர ஆரம்பிச்சிச்சு. சோ ஃபுட்பால் டீம்லாம் வர ஆரம்பிச்சிட்டோனே everything was a bit busy la. After that
அப்ப அது முட்டியை தாண்டி போயிருக்குமே. அது அந்த கதை அப்படியே போயிருச்சு. அது வந்து நாங்க எதுவுமே கேட்கல, யார்ட்டையும் எதுவும் பேசல. ஏன்னா அப்பெல்லாம் யார்ட்டையும் ஒழுங்கா கேட்க ஆமா, முடியாது. இதெல்லாம் வெளிய சொல்ற விஷயம். சொன்னா நம்புற மாதிரி இருக்கா? அப்புறம் நம்புடா சோறுன்னு சொல்லுவாங்க, நம்பிதான் ஆகணும். சொல்லுங்க. Then that night one of my juniors said அவன் வந்து அவனோட one of my equipment வந்து விட்டுட்டான்னு சொல்லிட்டான். அவனோட equipment வந்து விட்டுட்டான். சோ அது நடந்து போறதுக்கு அட்லீஸ்ட் ஒரு 200 மீட்டர்ஸ் தாண்டி தான் அந்த ஃபீல்டே இருக்கு, அந்த ஆர்ச்சரி ஃபீல்ட். அப்புறம் தான் அந்த ஃபீலே வருதா? 50 இல்லையா? சோ அது லிட்டரலி ப்ரோ இருட்டா இருக்கும். அந்த இடத்துல வந்து லைட் எதுவுமே இல்ல. அந்த பில்டிங்ல லைட்டே இல்ல. ஆமா, லைட்ல தான் இருட்டா இருக்கும். அங்க நடந்து போயிட்டு இருக்கோம். அந்த வழியில அந்த வழியில ஃப்ரெண்ட் விட்டப்பட்ட வழி பாத்வே. அந்த பாத்வே பாத்வே இல்ல, எல்லாமே ஒரு விஷயம் தப்பா போலாம், எல்லாமே தப்பா போக முடியும். அந்த பாத்வேல நடந்து போயிட்டு இருக்கோம். அந்த பையன் சொல்றான், அங்க பாருங்க தூரத்துல என்னமோ பலூன் மாதிரி இருக்கு. அவன 2 இருந்துச்சா சார்? 1 இருந்துச்சா 2 இருந்துச்சா? நீங்க எதை சொல்றீங்க தெரியுது? ஒரே ஒரு பலூன் தொங்கிட்டு இருக்கு. தூரத்துல பார்க்க ஒரே பலூனா தான் தெரியும், கிட்டக்க போக தெரியும். ஒன்னு மறந்து இருக்கு. சொல்லுங்க. ஒரு பலூனா? அவன் 2 பேரும் எடுத்து இப்படி திரும்பி பார்த்தானுங்க. உனக்கு காமெடி பண்றதுக்கு வர டைமிங்கே கிடைக்கலையான்னு. இல்ல அவன் சொன்னா, இல்ல அங்க என்னமோ இருக்கு, நீங்க பாருங்க. Then one of my seniors said, நீங்க கொஞ்ச நேரம் கொஞ்சம் பின்னாடியே இருங்க, நான் முன்னுக்கு போறேன்னு. அவன் கொஞ்சம் முன்னுக்கு போன கையோட பின்னாடி வந்துட்டான். அது பலூன் மாதிரி இல்ல தெரியுமா ப்ரோ? அது லைக் ஒரு மாதிரி லைக் சம்திங் வாஸ் லைக், அது எப்படி டிஸ்கிரைப் பண்றேனே தெரியல. தொங்கிட்டு இருந்துச்சு, அவ்வளவுதான் தெரியும். பீச் பிளாக்கா இருந்துச்சா? அப்ப எப்படி பாத்தீங்க அது தொங்குறது? சோப்பு கலர் இருக்குல்ல, பீச் பிளாக்னா டார்க் நைட் டா. அது தெரியுமா? அந்த இருட்டிலே சில விஷயம் நம்மளுக்கு தெரியும். ஆமா. We can see the senior like ஒரு அளவு தூரம் போயிட்டு just walk back and say, நீங்க அப்படியே நடந்து வாங்க, எதுவுமே பேசாதே, எதுவும் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு எதுவுமே பின்னாடி திரும்பி பார்க்க வேணாம். இவ்வளவு நேரம் அதான் அப்படியே நடந்து வந்துட்டு அது அப்படியே நடந்து வந்துட்டு அந்த பையன் ஜூனியர் இப்படி பின்னாடி திரும்பி பார்த்தான். he actually saw a face. அவன் அந்த விஷயத்த இன்னும் கொஞ்சம் க்ளோஸ் அப்ல பாத்துருக்கான், இன்னும் கொஞ்சம் கிட்ட பாத்துருக்கான். கிட்ட போய் பார்த்து தூக்கி பார்த்தானா? போனது சீனியர், கொஞ்சம் கிட்ட போனது சீனியர். அவரு வந்துட்டு எங்கள்கிட்ட சொன்னது, பின்னாடி திரும்பி பார்க்காம நடந்து போயிடலான்னு, அந்த எக்யூப்மெண்ட் நாளைக்கு எடுத்துக்கலாம். ஆனா இவன் என்னன்னா, இல்ல என்னதான் ஆர்வ கோளாறுல, ஆமா பார்த்தே ஆகணும்ல. இந்த வயசுல இருந்து இப்ப எல்லாரும் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. பின்னாடி திரும்பி பார்த்தோன்னா he could saw a face. ஒரு முகத்தோட ஒரு தலை, அப்படி முகத்தோட ஒரு தலையா? தலை முகத்துல தான் இருக்கும். இல்ல, அவரு பாக்கும்போது முகத்துல ஒரு தலை இருந்திருக்கு. அவர் என்ன பண்ணிட்டு இருந்தாரோ இல்ல, அது பொசிஷன் பொறுத்து இருக்கு. எங்க பொசிஷன் பாக்குறீங்க? அந்த வயசுல தான் லைக் லிட்டரலி 2014ல தான் எனக்கே தெரிஞ்சு, ஓ நாங்கள் இப்படிதான் இருக்கும். அது சஸ்பென்ஸ் வச்சிருந்திருக்காடா. நீ கேட்டு நோண்டி அவன் நோண்டி என்னத்தை திறப்பதி யோசிச்சோம். சரி, சோ அவர் வந்து பின்னாங்கல் பாத்துருக்காங்க. பின்னாங்கல பார்த்துட்டு then the next day he was in high fever. அது கோச் யார்ட்டையும் நாங்க சொல்ல, ஏன்னா நான் அடுத்த நாள் காலையில டோர்னமெண்ட் போகணும்ல, எங்களுக்கு கூடுவோம். நீங்க தான் ஆச்சரிய வச்சிருக்கீங்களா, வச்சு அடிக்கவே தானே சார்? அந்த நேரத்துல நாங்களே அடிவோனா எங்க கோச் என்ன அடிவாரு. ஆனா அதை எடுத்துட்டு போயிட்டு ஊர்ல ஆச்சரிய பித்தல் ஆடுவீங்க சொல்றது ஈஸி, அந்த நேரத்துல பயத்தோட இருந்து நீ பண்றது எவ்வளவு கஷ்டம். அது 14 வயசுல. ஆமா, 14 வயசுல நீ 14 வயசுல எவ்வளவு பயந்துட்டு இருந்த தெரியுமா? ஆமா, கொட்டை உள்ளுக்கு ஓடிடுச்சு. இங்கதான் அப்புறம் 2016 தான் the main thing happen. like யாருமே நினைச்சு பார்க்காதெல்லாம் நடக்க ஆரம்பிச்சு. like சரி, I think mid of 2015 and one of my teammate அந்த கேர்ளுக்கு வந்து என் வயசு தான், around 7:30 தான் அவ அந்த தேவான் மாத்தான்கே அவ உள்ள வந்தா. 7:30 தெரியும் தானே ப்ரோ? அந்த என்ன சொல்லுவாங்க, அந்த அவங்களுக்கு அந்த சாமி கும்பிடுறதுக்கு அந்த மக்ரேப்பா என்ன சொல்லுவாங்க, ஓதுறது. மக்ரேப். அது யூசுவலி எங்க கோச்சஸே சொல்லுவாங்க, அந்த மக்ரேப் டைம்லாம் வந்து முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி இடத்துல போவாதீங்கன்னு சொல்லுவாங்க. So her face was very puchat.
யாரும் வந்து அவ்வளவு சீரியஸா எடுத்துக்கல. இல்ல பூச்சாட்டா திருச்சி போயிருக்கு, வெள்ளையே ஆயிடுச்சு அந்த மூஞ்சி. சரியா? ஏன்னா நிறைய இந்தியா பாக்குறாங்க, உங்களுக்கு பூச்சா என்னன்னு தெரியாது. ஓகே 3 to 4 days அதே மாதிரி ப்ரோலாங் ஆகும், கத்த ஆரம்பிச்சிடும் திடீர்னு. ஹிஸ்டரியா மாதிரியானது. அப்பதான் எனக்குன்னு ஒரு விஷயம் தெரியும், ஹிஸ்டரியான்னு ஒண்ணு இருக்குன்னு. அந்த வயசுலதான் அதை நானே கத்துக்கிட்டேன், ஹிஸ்டரியாவும். கிளாஸ் எல்லாம் உட்காந்துருக்கும் திடீர்னு கத்தம், உஸ்தாத் எல்லாம் வந்துருவாங்க, அந்த உஸ்தாத் எல்லாம் வந்துருவாங்க, கூட்டிட்டு என்னென்னமோ செய்வாங்க, செஞ்சுட்டு then she will be fine. Then night time, literally night time, we can hear people, girls like having hysteria and shouting. நீங்க எதை சொல்றீங்க இருக்கு, அதெல்லாம் இல்ல, அதான் சொல்லிட்டியப்பா. So that was like one day, the warden came to our room and said, okay, we need 2-3 guys to help. So எங்க வந்து girls டூராவுக்கு உள்ளுக்கு வர சொன்னாங்க. உள்ளுக்கு போய் பார்த்தா there was like 4 girls like holding each of like 2 girls வந்து ஒரு கை ஒரு கால், அப்புறம் இன்னொரு கை ஒரு கால் புடிச்சிட்டு, அவ கண்ணு மட்டும் அப்படியே லைக் பேண்டா ஐஸ் மாதிரி இருக்கு கருப்புல. Then she started like shouting. அது வந்து ஒராங் பேரா, ஆனா பேசுறது வந்து சத்தியமா சொல்றேன், அது வந்து பேராவோட ஸ்லாங் இல்ல. She was like talking in a different language which was like more like Jawa side. Oh, okay, I get it. So இது நிறைய பேர் தெரியாது. நீ மலேசியால ஸ்லாங்குல இருக்கும், பேரா தெலுங்கானா இருக்கும், ஜோஹர்ல இருக்கும். The Malay language, it sounds very different. Oh, அது so நிறைய பேருக்கு இது நீங்க obviously எங்க நாட்டுல இந்த வார்த்தை வந்து வேற ஒரு நாட்டுல போவாங்க. சோ அந்த டைலாக்ட் மாதிரி ஒண்ணு. ஆமா. இப்போ லெட்ஸ் சே வந்து சென்னையில பேசுவாங்க, மதுரையில பேசுவாங்க, கோயம்புத்தூர்ல அந்த மாதிரிலாம். அந்த மாதிரி இங்கேயும் இருக்கு. ஆனா அந்த மலாய் பாஷை மட்டும் தான். கரெக்ட். ஆமா. Then one of my teacher, he already like weighs around like 150 kilos. நல்லா பெருசா சைஸா இருப்பார். அவர் ஒரு கை புடிச்சிருக்காரு, அவராலே முடியல, அவரே like ஒரு புடி தடுமாறுறாரு. We both are holding one of her hand. அப்புறம் கொஞ்ச நேரம் சென்று like 3 to 4 உஸ்தாஸ் எல்லாம் வந்துட்டு கையும் காலும் நாங்க புடிச்சிருக்கோம், உடம்பு வந்து அப்படியே ஆர்ச் மாதிரி வளைய ஆரம்பிச்சு. ஸோ எனக்கு அதை பார்த்துட்டு இங்க என்ன அது மேஜிக் ஏதாச்சும் நடக்குதா இல்ல என்ன, இதை நான் எப்படி எடுத்துக்கிறது, இதை வந்து நான் வந்து I should take it as a what psychological issue or is it a paranormal. எனக்கு அந்த டே ஃபுல்லா அதுல ஹைலைட் என்னன்னா ரொம்ப எனக்கு லைக் மண்டையில ஓடிட்டு இருந்துச்சுன்னா, after she bent herself, then they started to bacha all that Al-Quran thing, started to give her எல்லாம். ஏன்னா அதுக்கப்புறம் அந்த பொம்பளை பிள்ளைங்க அப்புறம் கொஞ்சம் காய்ச்சியும் கூப்பிட்டு படிக்க நிறைய பேர் படிக்க சொல்றோன்னே she start to vomit blood. அந்த vomit blood பண்ணோன்னு தான் she like after that கொஞ்சம் நார்மல் ஆனிச்சு. Then after in 1 week 2 weekல she changed school ready. எங்க ஸ்கூல் விட்டு she went to KL right to the sport school போயிட்டு. ஆனா இப்பலாம் நல்லா தான் இருக்கு. இப்பலாம் இன்னும் அது கூட நான் கான்டாக்ட்ல தான் இருக்கேன். ஓகே ஓகே. சோ அது வந்து நீங்க now she's fine. நீ கண்ணால பார்த்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ல அது. Anyways bro, thank you so much உங்க கதையை ஷேர் பண்ணதுக்கு. Thank you so much bro, உங்க மூணு பேத்துக்கும். எனக்கு thanks. Just wanted to say like நீங்க பண்றதை நீங்க கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருங்க. தப்பு சொல்றவங்க தப்பு கண்டுபிடிச்சிட்டு தான் இருப்பாங்க. நம்ம வழியில போயிட்டே இருக்கணும். அதை நீங்க கரெக்டா பண்றீங்க. So just continue doing that. Thank you so இது much. நாங்க சொன்னா திட்டுவாங்க, நீங்க சொன்னா திட்ட மாட்டாங்க. அதான். ஏன்னா நீங்க இல்ல. Punch. Yeah. Okay, thank you so much bro. Thank you so much. Okay bro. Okay bro. Thank you bro. Bye. So anyways, before we end the show, நம்மளுக்கு வந்து வழக்கம் போல கிறிஸ் இன்னைக்கு கதை சொல்றாரு. கிறிஸ் sorry. ஜீவன் கதை சொல்லுங்க ஜீவன். ஓகே, இது வந்து ஒரு உண்மையா நடந்த தைவான்ல நடந்த ஒரு கதை. இந்த கதையோட டைட்டில் என்னன்னா, இது எனக்கே நான் வச்சுக்கிட்ட சூத்துல வச்ச சூனியம். இது டைட்டில் சொல்ற அதிசயமா? இது புதுசா இருக்குனால புதுசா சொல்றேன்டா. சோ இது ஸ்டார்ட் வித் ஒரு ஃபேமிலி. சோ இந்த ஃபேமிலி வந்து ஃபாதர், மதர் அண்ட் 4 children. அதுல 3 கேர்ள்ஸ் அண்ட் கடைசி பையன் வந்து கடைசி பையன்ல விநாயக் மகாதேவ். எஸ். ஸோ இதுல வந்து இவங்க வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு பயங்கரமான ஒரு சூப்பர்ஸ்டிஷியஸ், வெரி பாயஸா, ஒரு பயங்கரமான சூப்பர்ஸ்டிஷியஸ் பிலீஃப்ல உள்ளவங்க. ஆனா நல்லா தான் ஃபேமிலி நல்லா தான் போயிட்டு இருக்கு, நல்லா தான் இருக்காங்க. ஸோ எல்லாம் எவ்ரிதிங் நார்மல். ஸோ இதுல வந்து 3 பிள்ளைங்க வந்து, ஸோ இப்போ வந்து எப்படின்னா இவங்க வந்து ஜேபில இருக்காங்க. இந்த கேர்ள் வந்து கேல்ல ஒர்க் பண்ணுது, ஒரு கேர்ள் வந்து கேல்ல ஒர்க் பண்ணுது. அந்த மாதிரி ஊர்லனா ஒரு கேர்ள் வந்து மதுரையில ஃபேமிலி மதுரையில இருக்கு, சென்னையில வந்து வேலை செய்றாங்க. சென்னையில வந்து சேர்றாங்க. 2வது மக வந்து நர்ஸ், 3வது மக வந்து காலேஜ் படிக்குதுல, கடைசி பையன் அவனும் ஏதோ ஸ்கூல்ல படிக்கிறான். அதனால என்ன ஆகுதுன்னா, நல்லா போயிட்டு இருக்கிற ஃபேமிலியில வந்து இந்த 3வது பிள்ளைக்கு ஒரு கனவு வருது. கனவுல வந்து அது வந்து ஒரு கெட்ட கனவு டெய்லி வந்துகிட்டு இருக்கு. அந்த கெட்ட நனவை வந்து வந்து இந்த பிள்ளை சொல்லல. ஓகே, ஒரு கட்டத்துக்கு அது முத்தி போறப்ப வந்து அதால வந்து எடுத்துக்க முடியல. அது வந்து முத்தி போன கெட்டிங் வர்ஸ். ஓகே. ஸோ அந்த மாதிரி போறப்ப அவங்க அம்மா கிட்ட சொல்லுது. அம்மாவுக்கு சொன்னதும் she get
இமிடியட்லி பேனிக்ட். லைக் அப்படியே வந்து இந்த சாமி மேடைகிட்ட கொண்டு வந்து சட்டோட மன்னிப்பு கேட்டுட்டு இருக்காங்க. லைக் மன்னிச்சிரு. அந்த கனவுல என்ன வந்துச்சுன்னா இவங்களோட குலதெய்வம் வந்து சொல்லுது, என்னைய ரொம்ப நாளா நீங்க கூப்பிடாம விட்டுட்டீங்க. அப்ப அந்த கனவுல வந்து இந்த பிள்ளை சொல்லுது. இதுல என்ன ஒரு பிரச்சனைனா இவங்க ரொம்ப நாளா கூம்பிடுறத விட்டு அந்த வேற கோயிலுக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. சிம்பிளா நம்ம சொல்லணும், இவங்க வந்து நாச்சான்றது வந்து சைனீஸோட ப்ரொடெக்டர் காட். தாவோயிசம்ல வந்து நாச்சான்னு நீ சொன்னீங்கன்னா, இப்போ உனக்கு சிம்பிளா உனக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, நீ மங்கி கிங் படம் பார்த்தீங்கன்னா, மங்கி கிங்ல ஒரு ஆப்போசிட் கேரக்டர் ஃபைட் பண்ணிட்டு இருக்கும். மங்கி கிங் அத கால்ல ஒரு சக்கரம் வச்சுக்கிட்டு, சோ தட் இஸ் தி கேரக்டர் ஆஃப் just to let you know la. Okay. இந்த வந்து நம்ம இதுல இருக்கணும்னா காவல் தெய்வம். இப்போ வந்து தெய்வம் சொல்லுது, நீ வந்து மற்ற கோயிலுக்குலாம் போயிட்டு நீ பார்க்காம விட்டுட்ட, ஒரு பெரிய பயங்கரமான விஷயம் உனக்கு ஃபேமிலிக்கு நடக்க போகுது அப்படின்னு ஒரு வார்னிங் பண்ணுது. இப்போ இந்த வார்னிங்ல அவங்க அம்மா வந்து பதறி அடிச்சு வந்து மூத்த மகளை கூப்பிடுறாங்க. ஏன்னா அது ஒரு பிள்ளை மட்டும் தான் இந்த இவங்க ஃபேமிலிலேருந்து தூரமா இருக்கு. மற்றவங்க எல்லாமே ஒன்னா கூட்டு குடும்பமா தான் இருக்காங்க. இப்போ அந்த பிள்ளைக்கு வந்து அந்த பிள்ளை வந்து grocery ஸ்டோர் கேரளா வச்சிருக்கு. ஸோ she has a boyfriend also. ஸோ அந்த மாதிரி வந்து நல்லா போயிட்டு இருக்கு ஃபேமிலி. திடீர்னு வந்து சொல்றாங்க, ஃபோன் அடிச்சு நீ உடனே வந்துரு, ஒரு பிரச்சனை. அது வந்துட்டு சும்மா அவங்க எப்போதும் ஒரு விஷயம் சொல்லுவாங்க, பயப்படுவாங்கன்னு சொல்லிட்டு அது பேசாம இருந்துருச்சு. அது ஃபோன் வச்ச பிற்பாடு வித்தின் ஃபியூ ஹவர்ஸ் அவங்க அம்மா கடைக்கு நிக்கிறாங்க. இது எப்படி தெரியுமா இருக்கு? திரும்ப சிங்கம் படத்துல சூர்யா வந்து இந்த இடத்துல சோ நீ பாத்தீங்கன்னா இப்ப நீ அந்த டிஸ்டன்ஸ் வரைக்கும் பாரு, ஜேபில இருந்து அவங்க அம்மா உடனே அடிச்சு வந்து நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, நான் உன்கிட்ட என்ன சொன்னேன், actually this damn scary. Yeah. தள்ளி just show. ஃபோன் அடிச்சு வந்து முன்னாடி என்ன பண்ணிட்டு இருக்க, it is too serious. Yeah. So immediately அந்த சீரியஸ்னஸ் அந்த பிள்ளை புரிஞ்சுக்கிட்ட பிற்பாடு ஜாமெல்லாம் எடுத்து பேக் பண்ணிட்டு கடை பாய் ஃப்ரெண்ட் பார்க்க சொல்லிட்டு அது வந்து கிளம்பிடுச்சு. அவங்க அம்மா கூட வந்து பாக்குறாங்க, வீட்டுல வந்து பாக்குறாங்க, எல்லாமே சந்தோஷமா தான் இருக்காங்க. there is nothing negative. சாப்பாடு சமைச்சு வச்சிருக்காங்க, எல்லாம் நல்லா ஓடிக்கிட்டு இருக்கு எல்லாம். அப்புறம் அந்த பிள்ளை என்ன பிரச்சனை இல்ல, நம்ம குடும்பத்துக்கு ஏதோ ஒரு பயங்கரமான விஷயம் நடக்க போகுது, நம்ம வந்து எல்லாம் ஒண்ணா இருக்கணும், ஒரு கேர்ஃபுல்லா இருக்கணும். அந்த பிள்ளை கணக்கு வந்து முதல்ல வந்து அவங்க வீட்டுல இருந்து ஒரு ஹாரர் படம் நடந்துட்டு இருக்கு. ஆனா அதுக்கு எங்கள் வீட்டு ஒரு கார்த்திகை ஒண்ணுமே தெரியல, ஒரு டிஃபரன்ஸ் தெரியல. நல்லா சாப்பிட்டுட்டு இருக்காங்க, நல்ல சாப்பாடுலாம் சமைச்சு வச்சு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அந்த நைட் வந்து வீட்டுல தூங்குறப்ப அந்த பிள்ளைக்கும் டெய்லி அதே மாதிரி கனவு வருது. இஸ் தி யங்கர் டாட்டர், எல்டர் டாட்டர், தி யங்கர் டாட்டர் நோ. அது கனவு வந்து எல்லாம் அவங்களுக்குலாம் அப்பப்ப கனவு வருது. ஆனா அந்த வந்த கனவு வந்து சீரியஸான கனவு வந்து இந்த நாச்சாவோட கனவு, அந்த ப்ரொடெக்டர் காட்டோட குலதெய்வத்தோட கனவு மட்டும் தான் சீரியஸானது. சோ இப்போ இந்த பிள்ளை வந்து என்ன கனவு கண்டுதுன்னா, there is a man every night sexually assaulting her. ஓகே, கனவுல. சோ அது வந்து வேக் அப் பண்றப்ப அதுக்கு ஃபீல் வெரி இரிட்டேட்டிங். அது வந்து கையெல்லாம் சுரண்டி, ஏன்னா அவன் வந்து அந்த தொட்டது வந்து அருவருப்பா இருக்கு, கம்பளி பூச்சி ஊறுற மாதிரி இருக்கு, இப்போ ஹர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு, இதெல்லாம் வந்து பண்ணிட்டு இருக்கு. இப்போ வந்து வீட்டில் வந்து அவங்களுக்கு ரொம்ப இதாயிடுச்சு, என்ன இந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்கு, அப்போ இது வந்து ஒரு கெட்ட சகனம், இது எப்படி நான் சால்வ் பண்றேன்னு சொல்லிட்டு சாமியார் வந்து கேட்கறாங்க. சாமியார் கேட்கும்போது சாமியார் சொல்றாரு, உங்க வீட்டில் பயங்கரமான ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்கு, இப்போ இதுக்கு என்ன பண்றேன்னு சொல்லிட்டு பரிகாரம் கேட்டிருக்காங்க, நான் வீட்டுக்கு வரேன் வந்து பாக்குறேன் அப்படின்னு. ஸோ அப்போ அவர் வீட்டுக்கு வந்து பார்த்துருக்காரு. வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது அவர் அங்கேயே எப்படி ஷாக் ஆகிட்டு தலையை எப்படி ஷேக் பண்ணிருக்காரு. இவங்க கேட்டிருக்காங்க ஏன் என்னாச்சு அப்படின்னு. யூசுவலா இங்க இவர் வந்து சாமியை கண்ணால பார்க்க முடியும், இவரால குலதெய்வத்தெல்லாம் கண்ணால பார்க்க முடியும். அவர் என்ன சொல்லுவாருன்னா, ஒரு வீட்டுக்கு முன்னுக்கு வந்து எப்போதும் 2 காவல் தெய்வம் இருக்கணும். சைனீஸ் கல்ச்சர் படி. ஓகே, சைனீஸ் கல்ச்சர் படி நீ பாத்தீங்கன்னா கோயில்ல 2 காவல் தெய்வம் இருக்கும். அதே மாதிரி ஒரு வீட்டுல சாமி இருந்துச்சுன்னு சொன்னா 2 காவல் தெய்வம் வீட்டு முன்னுக்கு நிக்கும் அப்படின்னு. ஆனா இங்க வந்து இன்ஸ்டேட் ஆஃப் 2 காவல் தெய்வத்துக்கு பதிலா என்ன இருந்துச்சுன்னா ஃபாக்ஸ் இருந்திருக்கு. ஃபாக்ஸ் இன் சைனீஸ் கல்ச்சர் is the carrier of demon and மாதிரி. ஆமா, இது வந்து ஃபாக்ஸ் வந்து வெரி மிஸ்chievous-னு சொல்லுவாங்க. ஓகே, அது வந்து ஒரு லோக்கி. சோ அது வந்தா ஒரு கெட்ட சகனம். ஓகே, அது வந்தாலே கெட்ட சகனம். சோ அது வந்து நிக்குது. இவர் பார்த்துட்டு இது நல்ல விஷயமே இல்ல. அப்போ உன் வீட்ல ஃபுல்லா வீட்டுக்குள்ள போறப்பயே அவர் சொல்றாரு, ஒரு இடத்துலயும் ஒரு ஸ்பிரிட் இருக்கு அப்படின்னு. இப்போ நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கிறப்ப அவர் வந்து என்ன பண்ணுறாரு, ஓகே நான் உனக்கு இந்த பரிகாரம்லாம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் நிறைய செலவாகும், அப்போ செலவு வரணும்னு சொல்லிட்டு அவங்க பண்ணாங்க. ஓகே நாங்கள் எவ்வளோ வேணாலும் செலவானாலும் பரவாயில்ல, எனக்கு இதை ஓட்டி விட்டுருங்க அப்படின்னு. அவர் எல்லாம் சாமி இதெல்லாம் பண்ணி எல்லாத்தையும் செஞ்சு எல்லாம் பண்ணிட்டு சிலையை வந்து மாற்றி வச்சுட்டாரு. அந்த இடத்த ஃபொங்சை காண்டி இந்த சாமி சிலையெல்லாம் மாற்றி வச்சுட்டாரு. இப்படி இருக்கும் எல்லாத்தையும் பெறுவேன். சரி, ஆட்டோ கண்ணை திருப்பினா சரியாயிடுச்சு. ஆமாவா, உண்மையாவே தெரியாச்சு. But Feng Shui is such a Chinese culture thing where they believe வாஸ்து அது வந்து the flow of the air or something, right? So இத மாத்துனதும் சரி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டாரு. ஆனா அது சரியாவல. அவர் போனதும் அப்பயும் சரியாவல. அப்ப அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஓகே இந்த பிள்ளை குலதெய்வத்தை போய் பார்த்தா தான் சரி வரும்னு சொல்லிட்டு இந்த பிள்ளைங்களை வந்து குலதெய்வத்தை அனுப்பிச்சிட்டாங்க. இவங்க போல பிள்ளைய மட்டும் அனுப்பிச்சிட்டாங்க. நல்ல ஃபேமிலி. ஸோ மூத்தவள் போய் அந்த குலத்தை விட்டு போய் இருக்கு.
பார்த்துக்கிட்டு இருக்கு. பார்த்துட்டு இருக்கும்போது அங்க வந்து அது வந்து தியானம் பண்ணணும். அந்த கோயில்ல போய் தியானம் பண்ணணும். தியானம் பண்ணும்போது அந்த அந்த அவங்க என்னன்னா அந்த ஸ்பிரிட் வந்து உள்ளுக்குள்ள எந்த கெட்ட விஷயம் இருந்தா அது கிளென்ஸ் பண்ணும். அது கிளென்ஸ் பண்ணி உனக்கு வந்து ஒரு அருள் வாக்கு கொடுக்கும். அந்த அருள் வாக்கை தான் நீ கேட்கணும் என்ன அப்படின்னு. அதுதான் அவங்களோட இது. Basically, you meditate, you get a wish. It's not a wish. It will tell you what to do. Oh, okay. Yeah. So you meditate, you get a solution. Yeah, it give you a solution. என்ன சொல்யூஷன் கிடைச்சுன்னு தெரியல. அதை எடுத்து ஃபோன் அடிச்சு அது சொல்லியிருக்கு. நான் இப்ப உங்க பிள்ளை இல்ல. எல்லாம் சரியாயிரும். ஒரு பிரச்சனையும் இல்ல. உன் பிள்ளை இனிமே இல்ல. இப்ப அவங்களுக்கு என்ன பயம் வந்துருச்சு திடீர்னு. என்ன எப்படி எப்படின்னு. நம்ம குலதெய்வம் தான் இப்படி பேசுதா அப்படின்னு. ஆனா ஒரு சைட் வந்து சந்தோஷம். குலதெய்வம் நம்மளுக்கு வந்துருச்சு. நம்ம குடும்பத்துக்கு திருப்பி குலதெய்வம் வந்துருச்சு அப்படின்னு. இப்ப குலதெய்வம் வந்து வீட்டுக்கு வர்றப்ப உங்களுக்கு எல்லாம் சந்தோஷம். ஓகே, அதே மாதிரி சொன்ன மாதிரியே வீட்டுல எல்லாம் நல்லா போகுது. இப்ப என்ன ஆகுதுன்னா குலதெய்வம் நல்லா பேசிக்கிட்டு இருந்த குலதெய்வம் பைத்தியம்னா எப்படி தெரியுமா? இப்படி இப்படி இப்படின்னு பண்ணுது. நல்லதான கதை சொல்லிட்டு இருந்த திடீர்னு இப்படி ரோல் மாறுற. நான் அதே மாதிரி தான் அந்த கேரக்டர் மாதிரி இருந்துச்சு. ஒரு குலதெய்வம் வந்து அருள் வந்துச்சுன்னா எப்படி பேசும்? அருள் வாக்கு கொடுப்பாங்க. அருள் வந்து எப்படி பேசுவாங்க? அந்த மாதிரி தான். இப்படி எல்லாம் ஒரு கேரக்டரிஸ்டிக் இருக்கும்னு நம்மளுக்கே தெரியும். சாமி இப்படி எல்லாம் நடக்காதுன்னு. சோ பேசிக்கலி அது நன்றாக பாரு யார் என்று எப்படி. சோ அது அப்படிதான் பண்ணிருக்கு. இவங்களுக்கு ஒரு சந்தேகம். இப்ப வந்தது சாமியா இல்ல ஆசாமியா? நல்லா ரைமிங்டா. ஆசாமியா நல்லா ரைமிங் பண்ணடா. சோ அவங்களுக்கு ஒரு சந்தேகம். இப்ப என்னன்னா இந்த 3 பிள்ளைங்களும் வந்து கோயிலுக்கு போறாங்க திருப்பியும். ஏன்னா இது சம்திங் ராங். ஆனா இது வந்து அது பெருசா படுத்தல. அவங்க மொத பிள்ளை வந்து பேய் பிடிச்சிருக்கு பிள்ளை. அது வந்து குவன்னிங். 3வது பிள்ளை நாச்சா. இப்போ அவங்க போயிட்டு வந்துட்டாங்களா? ரெண்டாவது பிள்ளை சொல்லுது நான் தான் 7th ஃபேரி அப்படின்னு. நான் தாண்டா லியோ. ஓகே, இப்போ 7th ஃபேரின்றது ஓகே. இப்போ இந்திரலோகத்து கடவுள்ல 7வது பிள்ளை. இந்திரலோக கடவுளோட 7வது பிள்ளை. ஓகே, அப்படி வச்சுக்கோ. ஓகே, இந்த ஜேட் எம்பரர் தான், ஜேட் எம்பரரோட மக தான் வந்து the 7th ஃபேரி. ஓகே, உங்களுக்குலாம் சாமி வந்தா அப்பா கேட்டிருக்காரு நான் யாரு நான். ஓகே, இது வந்து ஜஸ்ட் ஃபார் கேரக்டர் பர்பஸ். இந்த கதைக்கும் இந்த கேரக்டருக்கும் சம்மந்தம் இல்லை. ஜஸ்ட் ஐ வாண்ட் டு டெல். இதுதான் அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ். ஸோ அப்பா பார்த்துக்கிட்டு நீ குவன்னிங், நீ நாச்சா, நீ 7th ஃபேரினா நான் யாரு? இப்போ வந்திருக்குது சிவன்டா அப்படின்னு. இது பெர்ஸ்பெக்டிவ் தான் அந்த கேரக்டருக்கு. அப்ப அம்மா இருந்துகிட்டு சிவனா? நான் தான் சக்தி. செம்ம ஃபோமோ ஃபேமிலியா இருக்கு. இப்ப எல்லாருக்கும் அருள் வந்துருச்சு, எல்லாருக்கும் சாமி வந்துருச்சு. கடைசி தம்பி இருங்க என்னங்க நீங்க எல்லாம் இவ்வளோ? அப்ப நான் யாரு? நான் தான் நாரதரு அப்படின்னு அவன் சொல்றான். இப்ப அந்த கேரக்டர் விட்டுருங்க. அந்த கேரக்டர் விட்டுருங்க. சீன கேரக்டருக்கு வந்துருவான். ஜேட் எம்பரோட ஒய்ஃப். இவன் சொல்றான் the drunken monk. அப்பா வந்து ஜேட் எம்பரர். The mother is Jade Emperor's wife. The first sister is Kuan-Yin. Second sister is 7th fairy. Third sister is Nacha. Fourth boy is the drunken monk. Okay, cool. So drunken monk in according to the Chinese culture வந்து ஒரு நாரதர் மாதிரி. ஓகே, அவன் வந்து இஸ் லைக் a deity, mischievous ஒரு இந்த மாதிரி. இப்ப இந்த மாதிரி போயிட்டு இருக்கு. இவங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு கட்டத்துல வந்து இவங்களுக்கு இந்த மாதிரி சாமிலாம் வந்து இப்ப வந்து அவங்க அமாங்கஸ் மாதிரி வருது. இப்ப என்னன்னா இவங்க எல்லாம் சாமியில ஒரு ஆள் வந்து ஆசாமி. ஏன்னா அவங்களுக்கு அப்படிதான் நம்பிக்கை வருது. நான் சாமி, நீ சாமி, நீ சாமி, நீ சாமி. ஆனா ஒரு ஆள் இங்க யாரோ வந்து கஷ்டத்தை நம்ம வந்து ஒரு விஷயம் வந்து தப்பா போயிட்டு இருக்கு. சாமிக்கே யார் சாமி தெரியலனா அப்ப இப்ப என்னன்னா இல்ல சாமி வந்துட்டு போயிருண்டா அவங்க அந்த கேரக்டர்ல இருக்க மாட்டாங்க. அவங்க வந்துட்டு சாமி வந்துருச்சு அப்புறம் போயிடுவாங்க. ஸோ லைக் ட்ரான்ஸ். ஸோ அந்த ட்ரான்ஸ் இருக்கு. ஆனால் அது உள்ளுக்குள்ள இருக்கும். அவங்க வந்து அந்த நார்மல் கேரக்டர் வந்துருவாங்க, நேச்சுரல் கேரக்டர். இப்போ அவங்க இருக்கு வந்துருவாங்க. அதே சமயம் அந்த கேரக்டர் வரும்போது அவங்க அந்த அதுவா மாறிடுவாங்க. ஸோ இப்போ வந்து அவங்களுக்கு என்னன்னா அமங் ஆன் அவர்ஸ் தட் கேரக்டர் இஸ் இம்போஸ்டர். இப்போ வந்து அதை யார் கண்டுபிடிக்கணும்? இதை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? அவங்க எடுத்த ஸ்டெப் வந்து சாமினா வந்து இப்போ வந்து அது வந்து அதுக்கு வந்து ஒரு விஷயம் கண்டுபிடிச்சாங்க. அதுக்கு ஒரு பேட்டர்ன் இருக்கு. இதெல்லாம் வந்து அசிங்கத்தை பிடிக்காது, அசிங்கமா இருக்கிற விஷயத்தை பிடிக்காது. சோ எந்ததெல்லாம் வந்து இப்ப பேயோட விஷயத்தெல்லாம் அந்த ரிப்பெலன்ட் இருக்கும்ல, பேய்க்கு இதெல்லாம் பிடிக்காதுன்னு. பேய்க்கு ஹோலி வாட்டர்லாம் பிடிக்காது. கரெக்ட். அதெல்லாம் ஊத்தி பார்த்தாங்க. எல்லாம் ஹோலி விஷயத்தெல்லாம் ஊத்தி பார்த்தாங்க. இப்ப அது போல. அப்ப இது இன்னும் பவரான விஷயம். இது வந்து ஒரு பேய் மாதிரியே இருக்கிற ஒரு சாமி மாதிரி இருக்கிற ஒரு பேய், ஒரு டீமனா இருக்கலாம், ஒரு விஷயம் இருக்கலாம். இப்ப அதுக்கு என்ன பிடிக்காது? சாமிக்கு பிடிக்காத விஷயம்லாம் அதுக்கும் பிடிக்காது. அதுக்கு நீ என்ன பண்ணணும்? So that is the most disgusting part here in the story. அவங்க சொந்த மூத்திரத்தை குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நினைச்சேன் போய். அது நீ பேசக்கூடாது, நீ மூத்திரம் குடிக்கலாது. சொந்த மூத்திரம்டா குடிச்சோம். நானும் தான் குடிச்சேன். டேஸ்ட் தான் பண்ணேன். நான் முழுங்கினேன். ஆமா.
அப்ப மூத்திரம் குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு கட்டத்துக்கு போய் மேல போய் அவங்களோட சொந்த கழிவுகளே எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. They started eating their own shit, is it? எஸ். அத சாப்பிட ஆரம்பிச்சுட்டு அவங்களே அடிக்க ஆரம்பிச்சுக்கிட்டாங்க. ஓகே யூசுவலி இந்த சைனீஸ் ட்ரான்ஸ்ல வந்து எப்படின்னா அவங்க ட்ரான்ஸ் வந்தா அவங்க சொந்தமாவே ஹர்ட் பண்ணிக்குவாங்க. ஆணி எடுத்து ஊசி குத்துறது, அருள் வந்தா அந்த அளவு குத்துறது சொல்லுவாங்க. இவங்க வந்து ஒரு அளவு மாதிரி குத்திக்கிறாங்க, குத்திக்கிட்டு ஹர்ட் பண்ணிக்கிறாங்க அவங்களே. இதெல்லாம் வந்து அது வந்து அந்த ப்ராசஸ் போய்கிட்டே இருக்கு. அது அவங்களால ஸ்டாப் பண்ண முடியல. இப்போ வந்து இன்னும் அவங்க அக்ரெசிவ் போறப்போ இன்னும் அது அக்ரெசிவா மாறுது. அது அக்ரெசிவா மாற ஒரு கட்டத்துல அவங்களுக்கே டயர்ட் ஆகி அது போறத அவங்க பாக்குறாங்க. இதுல ரொம்ப வர்ஸ்டா இருக்கிற கண்டிஷன் வந்து மூத்த மக ஒரு கட்டத்துல வந்து அது சாவறத அவங்க கண்ணால பாக்குறாங்க. இழுத்துக்கிட்டு இருக்கு. அப்ப அவங்க கண்ணுக்கு எப்படின்னா அந்த இம்போஸ்டர் நீதான்டா. At this point, she's eating all this stuff, right? Drinking and eating this, right? Okay. So அவங்க கண்ணுக்கு அந்த இம்போஸ்டர் நீதான். ஏன்னா இவங்க இன்னும் சோ அவங்களுக்கு வந்து ப்ராசஸ் வேலை செய்யுது சொல்லிட்டு இவங்க எல்லாம் சந்தோஷமா வந்து இன்னும் உற்சாகமா இருக்காங்க. இதுல என்ன ஒரு வர்ஸ்டான கண்டிஷன்னா இந்த வீட்ல வந்து ஒரு விஷயம் இருக்குங்க. அவங்களுக்கு ஒரு இந்த பிராக்டிஸ் அமாங் திஸ் பிராக்டிஸ்ல வந்து எல்லா வென்டிலேஷனையும் அடைச்சிட்டாங்க. காத்து வந்து ஒரு துளி கூட உள்ளுக்கு வராது. ஏன்னு சொன்னா இந்த ஊதுபத்தி பத்த வைக்கிறாங்க தெரியுமா, அந்த ஊதுபத்தி வந்து கிளென்சிங் பண்ணுன்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. இப்போ இந்த கிளென்சிங் பண்ணுன்ற நம்பிக்கையில வந்து அந்த ஊதுபத்தி குத்தி வைக்கும் போது அவங்க வந்து வீடு பூரா புகையோட இருக்கணும், அப்பதான் அந்த கிளென்சிங் இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு ஓட்டை இல்லாம எல்லா ஓட்டையும் அடைச்சு வச்சுட்டாங்க. அந்த ஆக்சிஜன்ற ஒரு விஷயமே எங்க இல்ல. இப்ப அந்த அளவுக்கு இது இருக்காங்க. ஆனா அப்படி கஷ்டப்பட்டு மூச்சு விட்டு அப்படிதான் இருக்காங்க. அதே சமயம் எல்லா ஜன்னல்லையும் அந்த 8 டயக்ராம் இந்த சக்கரா இருக்கும், சைனீஸோட சக்கரா, அந்த சக்கராவெல்லாம் எடுத்து ஒட்டி வச்சுட்டாங்க. இப்போ ஒரு கண்டிஷன்ல என்ன வருதுன்னா நேபர்ஸ் எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சு நேபர்ஸ் பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. சுத்தி இருக்கிற நேபருக்குலாம் என்ன ஆச்சுன்னா இந்த குடும்பம் ஏன் நல்லா இருந்த குடும்பம் ஏன் திடீர்னு இப்படி. ஆனா அவங்களுக்கு தெரியும் இந்த குடும்பம் வந்து ஒரு மூட நம்பிக்கையான குடும்பம். அந்த ஏரியால உள்ளவங்க எல்லாமே ஒரு மூட நம்பிக்கை உள்ளவங்க. மூட நம்பிக்கைன்னு சொல்ல முடியாது, ஒரு சாமி மேல அதிகமான பக்தி உள்ளவங்க, வெரி ரிலிஜியஸ். ஆனா இந்த குடும்பம் ஒரு ஸ்டெப் மேல போய் அந்த ரிலிஜியஸ் வேற அளவுக்கு பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா இவங்களுக்கு வந்து குலதெய்வம் வந்து வேற இடத்துல உள்ளது. இவங்க அந்த இடத்துல இருந்து இங்க வந்தவங்க. இந்த கண்டிஷன் வர்ஸ்ட் ஆயிட்டு இருக்கு. திடீர்னு கத்துற சத்தம் கேக்குது, திடீர்னு காங் சத்தம் கேக்குது. ஆனா இவங்களுக்கு வந்து இந்த நேபருக்கு இவங்களை ஹெல்ப் பண்றதுக்கு தெரியல, எப்படி ஹெல்ப் பண்றதுன்னு தெரியல. சரி இவங்க சொன்னாலும் இவங்களுக்கு எதுவும் ஆயிருமோ, இவங்களுக்கு அது பற்றுமோன்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் ஒதுங்கி இருக்காங்க. யாருமே அந்த ஊர் விட்டு ஒதுக்கி வைப்பாங்களா அந்த மாதிரி ஒதுக்கி வச்சிருக்காங்க. யாருமே அந்த வீட்டு பக்கம் போறதுக்கு பயப்படுறாங்க, அந்த கிராஸ் பண்றதுக்கு பயப்படுறாங்க. இப்ப என்னன்னா இந்த இன்னொரு விஷயம், இந்த வீட்டுல இந்த வீடு இருக்கிறதுல வந்து சன்லைட் வராது. இந்த இருக்கிற அந்த வாஸ்து சாஸ்திரம் வந்து இந்த வீட்டுக்கு சன்லைட் வராது. டாப் ஆஃப் தட் இது ஒரு 3 முஞ்சேந்தி இடம். So it's just a super secluded place. So இதெல்லாம் நடக்கிறப்ப இவங்க வந்து ஒரு கண்டிஷன்ல எல்லாமே இவ்ளோ இதுல இருக்கு. அவங்க என்ன பண்றாங்க, மக சாவறத பாக்குறாங்க. அது செத்துருச்சாங்க. அவங்க அப்பா வந்து வெளியே அப்படியே என்ன சொல்லுவாங்க, ஒரு செத்து போன எப்படி நடப்பான் அந்த மாதிரி வாசல்ல நடந்து போயிட்டு இருக்கு. கதவு முன்னுக்கு இப்படி நிக்கிறாரு. நேபர் வந்து அந்த ஓட்டையில வந்து அந்த கதவு ஓட்டையில வந்து பாக்குறாங்க. பார்த்துட்டு அவர் இப்படி பாக்குறாரு. அவர் எப்படி சீட்ரு பண்ண முடியும்னு தெரியல, அப்படி பாக்குறாரு. அவங்க கதவு வந்து ஐயோ ஓகே மிஸ்டர் ஊன்னு கேக்குறான். இவர் வந்துட்டு ஆம்புலன்ஸ் கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க காண போயிடுறாரு. சுத்தமா ஆம்புலன்ஸ் கூப்பிடும்போது வந்தவன காண போயிட்டாரு. சுத்தமா காண போயிட்டாங்க. அந்த ஃபேமிலி ஹோல் ஃபேமிலி எங்க இல்ல. அந்த கேர்ள் யாருமே இல்ல. இப்போ வந்து என்னன்னா இப்போ வந்து நேபர் வந்து அவன் வந்து திருப்பி மேல எல்லாம் போயிட்டு பார்க்கறான், செக் பண்றான், கதவுலாம் போய் பார்க்கறான். ஒரு ஃபியூ டேஸ் காண போயிட்டாங்க. எங்க போயிட்டாங்கன்னு தெரியல. ஜஸ்ட் வேனிஷ்ட். போலீஸ் கூப்பிடும்போது போலீஸ் வந்து அந்த கதவை திறக்கறாங்க. ஃப்ளைஸ் அப்படி பறந்து வருது. ஆக்சுவலி அந்த நேபர் தான் திறந்து உள்ளுக்கு போயிட்டு அவன் பார்த்து அந்த என்ன கதவு வந்து பூட்டல. பார்க்கும்போது அங்க வந்து அந்த காரியான விஷயம் எல்லாம் எல்லா இடத்துலயும் இது like shit all over. So நீ நினைச்சு பாரு, அவங்க அதான் சாப்பிடணும்னா அது எல்லா இடத்துல இருந்திருக்கும். ஸோ கலீஜா இருக்கு. இந்த ஹோல் ஹவுஸ் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் டிஸ்கஸ்டிங் திங் he have seen. சோறு கிடக்குது, எலும்பு கிடக்குது, கோழி கிடக்குது, பீ கிராஃபிக்கா பாருங்க தெரியுது. லைக் இஸ் எவ்ரிதிங் இஸ் தேர். ஸோ இப்போ இந்த மாதிரி இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவன் போலீஸை கூப்பிடுறான். போலீஸ் வந்து பார்த்துட்டு Oh shit. Literally shit. Oh shit. Yeah, right. அதான் இருக்கு. இப்போ என்னன்னா இவங்க வந்து இந்த மூத்த மகளை வந்து ஹாஸ்பிட்டல்ல போட்டு கிளம்பிட்டாங்க. எங்க போனாங்கன்னு தெரியாது. கோயிலுக்கு போயிருக்கலாம், தெரியல எங்க போனாங்கன்னு. குலதெய்வம் கோயிலை பத்தி எனக்கு ஃபுல்லா தெரியல தெரியுமா. அந்த குலதெய்வம் கோயில்ல யார் ஜாகா பண்றா அது உண்மையிலே அங்க ஆள் டேக் கேர் பண்ணா. ஸோ அவங்க எங்க போயிட்டாங்கன்னு தெரியல. ஸோ இவங்க ட்ரேஸ் பண்ணி பிடிச்சிட்டாங்க ஃபேமிலியை. பிடிச்ச பிற்பாடு கொண்டு வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல ஒப்படைக்கும் போது போலீஸ் ஸ்டேஷன் வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க எல்லாம் சாவ போறீங்க. எல்லாரும் ஒரு ஆளும் நீங்க இங்க எல்லாரும் இருக்கீங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் ஆபத்து வரப்போகுது. போலீஸ் ஸ்டேஷன் ஆளுங்கிட்ட போலீஸ்ட அவங்க எதுவுமே நீ அவங்க கிட்ட இருந்து எடுக்க முடியல இன்ஃபர்மேஷன். So they are in a days la. இப்ப போலீஸ் வந்து சைக்காட்ரிஸ்ட் கூட்டு வராங்க. தெரிஞ்சிச்சு இவங்க மென்டலி வந்து இல்லான பீப்புள்னு சொல்லிட்டு சைக்காட்ரிஸ்ட் கூட்டு வராங்க. சைக்காட்ரிஸ்ட் கூட்டு வரும்போது சைக்காட்ரிஸ்ட் சொல்றாங்க, நோ
they are perfectly normal. It's just that I feel like they are delusional. Even psychiatrists, they feel like because they are ஒரு நார்மலா பேசுறாங்க, ஒரு தெளிவு இருக்கு, கிளியாரிட்டி இருக்கு, ஆனா அதே சமயம் ஒரு பிலீஃப் இந்த மாதிரி இருக்கு. இப்போ சைக்காட்ரிஸ்ட் வந்து கிளியரா சைக்காட்ரிஸ்ட் சொல்றாங்க they are very normal. ஸோ மூல நம்பிக்கையோட உச்சகட்டத்தில் இருக்காங்க. Correct. So ஒரே ஒரு explanation psychiatrist giving is that they must be believing this delusional thing is very true. Otherwise ஒண்ணுமே பண்ண முடியாது. இப்போ போலீஸ் வந்து ஒரு ஸ்மார்ட்டா யோசிக்கிறாங்க. முள்ளா தான் எடுக்கணும்னு சொல்லிட்டு they were like okay ஜேட் எம்பரோட சக்கரா இருக்குல்ல, அந்த சக்கராவை எடுத்துட்டு வந்து ஜேட் எம்பர், ஏன்னா அவங்க தான் கதையை முதல்ல சொல்லிட்டாங்க ஜேட் எம்பர் அதெல்லாம் வந்து அந்த பிரீஃபா அந்த ஒரு விஷயம் தெரியும் அவங்களுக்கு, ஆனா டீட்டெயிலா ஏன் அது பண்ணீங்க என்ன நடந்துச்சு அப்படின்றது சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஜேட் எம்பரோட விஷயத்தை அப்படி கொண்டு அந்த வச்சு டேபிள் வச்சதுமே அவங்க அம்மா ஃபீல் சோ ரிலீஃப்ட் அண்ட் ஷி டோல் எவ்ரிதிங் என்ன நடந்துச்சு. இப்போ அந்த கதை எல்லாம் வெளியே வந்தது இதுல இருந்து தான். அவங்க அம்மா சொல்றாங்க, ஃபேமிலி எல்லாம் சொல்றாங்க, இந்த மாதிரி இது இருந்துச்சு, இந்த மாதிரி இருந்துச்சு, இந்த மாதிரி ஆயிடுச்சு, எங்க குடும்ப குலதெய்வம் வந்து இந்த மாதிரி எங்களை இம்போஸ்டரா எங்க இது மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு. இப்ப போலீஸ் வந்து இதை வந்து டிஸ்கவர் பண்ணி எடுத்துட்டாங்களா, பிடிச்சி இவங்களை வந்து பனிஷ்மெண்ட் கொடுக்க முடியாது, இவங்களை விட்டுட்டாங்க. இவங்களை வந்து ஒரு ரிமாண்ட்ல கொஞ்ச நாள் வச்சுட்டு அப்படி செக் பண்ணி பார்த்து பிகாஸ் அந்த ஆட்டோப்சி ரிப்போர்ட்ல வந்து எப்படி வந்திருக்குன்னா she is not being tortured. No sign of being someone torture you. No sign of struggle, strangulation. No. It's just that she personally அது அந்த feces சாப்பிட்றதே வந்து அதுதான் சாப்பிட்ருக்கு, அது சாப்பிட்டதுனால தான் வந்து அது வந்து அந்த இன்ஃபெக்ட் ஆகி அந்த ஆர்கன்லாம் செத்து போய் அது செத்துருச்சு அப்படின்றது ஒரு வந்து இருக்கு. அது வந்து நீ ஒன்றும் பண்ண முடியாது. இவங்க வந்து எக்ஸ்ட்ரீம் லெவலில் இருக்கு. அப்போ இவங்க வந்து ஒரு சைக்காட்ரிஸ்ட் வச்சு இவங்க உங்களுக்கு ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்து they have released them. ஆஃப்டர் தட் கொஞ்ச நாள் அந்த வீட்டில் இருந்துட்டு அதுக்கப்புறம் எங்க ஃபேமிலி எங்க போச்சுன்னு தெரியாது. ஒருவேளை அவங்க குலதெய்வத்துக்கு போயிருக்கலாம், அந்த கோயிலுக்கு போயிருக்கலாம், காணாம போயிருக்கலாம். இப்போ இதுல என்ன ஒரு ட்விஸ்ட்னா many years after ஒரு டீம் வந்து abandoned ஹவுஸ்லாம் ஹண்டிங் பண்ண போறேன், abandoned கோயிலுக்குலாம் இடத்துக்குலாம் போய் வீடியோ பண்ண போறேன்னு சொல்லிட்டு ஒரு யூடியூபர் போயிருக்காங்க. கிட்டத்தட்ட டாஸ் ஆஃப் டீம் மாதிரி தான். அப்போ இந்த மாதிரி போயிருக்காங்க. போகும்போது இந்த வில்லேஜஸ் சொல்லியிருக்காங்க, இந்த கொகைக்கு மட்டும் போயிடாதீங்க, இந்த இடத்துக்கு மட்டும் போயிடாதீங்க. அவ்வளோ பேர் ஸ்டாப் பண்ணியும் இவங்க வந்து அந்த மீறி அந்த கோயிலுக்குள்ள போயிருக்காங்க. அந்த கோயிலுக்குள்ள போனாலே ஃபுல் ஆஃப் டேட்டிஸ். அந்த டேட்டிஸ் நீ பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து ஒரு பயங்கரமான ஒரு காரியான ஒரு டேட்டிஸ். அந்த ஒரு கொகையில வந்து they all being cursed. அவங்க ஃபெல் பண்ண they felt. இப்போ அதுல ஒரு கேர்ள் இருந்துச்சு, she is the most cursed. இப்போ அந்த கேர்ள் வந்து வந்துருச்சு, வீட்டுக்கு வந்துருச்சு. அந்த கேர்ளுக்கு வந்து ஒரு பிள்ளை இருக்கு. அது ஒரு நார்மலா ஒர்க் பண்ணிட்டு ஒரு பிள்ளை இருக்கு. இப்போ திடீர்னு அந்த பிள்ளை பேரனார்மல் ஆக்டிவிட்டிஸை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. அவங்க அது கத்த ஆரம்பிச்சிருக்கு நடுராத்திரில. அது நீ முடிய இழுத்து பார்த்தீங்கன்னா கண்ணுல வெளியில வந்து கருப்பாமூச்சி தெரியுது. அது நீ வாயை தந்தினா நாக்குல எல்லாம் பல்லா இருக்கு, ஃபுல் பல்லு, விளந்த பல்லு, நாக்கு ஃபுல்லா இருக்கு. ஸோ இதை பார்த்ததும் she felt so scared. இது ஏன் இப்படி நடக்குது, இதெல்லாம் என்னை சுத்தி ஏன் இப்படி நடக்குதுன்னு தெரிஞ்சிருச்சு அந்த கேர்ளுக்கு. ஏன்னா இது வந்து அந்த கோயிலுக்கு போன பிற்பாட்டுக்கு மட்டும்தான் இதெல்லாம் நடக்குது. ஸோ இந்த கேர்ள் இப்போ பேக்ரவுண்ட் ரிசர்ச் பண்ண போது தான் அந்த கேர்ளுக்கு வந்து ஒரு விஷயம் தெரியுது, இதெல்லாம் சம்மந்தப்பட்டது இந்த கோயில் அப்படி. இப்ப இதுல ஒரு பரிகாரம் நீ தேடணும்னா ஒரே ஒரு பரிகாரம் தான். அந்த உன் பிள்ளையை நீ காப்பாற்றணும்னா ஒரு பரிகாரம் இருக்கு. நீ இந்த கேர்ஸ் வந்து மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி விட்டீங்கன்னா உன் மகளோட கேர்ஸ் குறைஞ்சிடும். ஸோ உன் மகளோட கேர்ஸ் குறையணுன்றதுக்காக நீ என்ன பண்ணணும், மற்றவங்களை இந்த கோயிலை நீ பார்க்க வைக்கணும், இந்த சாண்டை நீ சொல்லணும். ஸோ இந்த சாண்டை நீ சொல்லணும்னு சொல்லிட்டு அப்ப இந்த சாண்டை வந்து அந்த ஒரு ஆளையும் பார்க்க வைக்குது இந்த கேர்ள். அதுக்கு என்ன பண்ணிச்சுன்னா வீடியோ பண்ணி அந்த சாண்டை வந்து வீடியோ பண்ணி எல்லாருக்கும் காமிக்கணும்னு சொல்லிட்டு அந்த கேர்ளுக்கு காமிக்கணும். ஸோ அதில் தான் வந்து அந்த எல்லாரும் வந்து அது ப்ராசஸ் ஆகி அந்த மாதிரி ஆகி தென் she feel like the curse is going on. ஸோ இது வந்து அதுக்கப்புறம் நடந்த ஒரு இன்சிடென்ட், ஒரு விஷயம். இங்க என்னன்னா இதுல என்ன நினைச்சு எண்டிங்ல என்ன ஆச்சுன்னு தெரியல, ஃபுல்லா ஒரு கிளியரான ஸ்டோரி இல்ல இங்க இதுல என்ன இதுனா இது வந்து ஒரு படமாவே எடுத்திருக்காங்க இந்த விஷயத்த. இதுக்கு பேர், இந்த படத்துக்கு பேர் வந்து the incantation. So the incantationல வந்து ஓகே இதுல என்ன விஷயம்னா incantationன்றது அந்த ஒரு மந்திரம், அந்த இது விஷயம். ஸோ இதுல வந்து ஒரு டைரக்டர் வந்து ஒரு வெரி ஒரு பெஸ்ட் திங். ஸோ டூரிங் என்ன ஆச்சுன்னா இந்த விஷயம் வந்து இது நிறைய பேர் வந்து ஆக்சுவலாகவே ஃபீல் பண்ணியிருக்காங்க லைக் ரியாலிட்டியில். இதை வந்து எப்படி ஸோ இந்த டைரக்டருக்கு வந்து கதையை பார்க்கும்போது எப்படி வந்து நிறைய பேர் இது இன்வால்வ் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த விஷயம் வந்து பெருசாக வெளியாகல, பெருசாக பேசப்படலை, ஒரு சின்ன ஒரு விஷயமா முடிஞ்சிருச்சு. ஸோ now he want to find out சொல்லிட்டு he actually went and explored, அதை பற்றி ஷூட் பண்ணி என்ன பண்ணும்போது now இந்த incantation really that powerful. அந்த மந்திரம் வந்து சாண்ட் வந்து அந்த இது கொண்டு போகுது, அந்த இது கொண்டு போகுதுல he made this film.
இப்போ இந்த படத்தை பார்த்தவங்க எல்லாம் நிறைய பேர் பொசஸ் ஆகி அதே மாதிரி ஹர்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அவங்கள. நிறைய பேர் வந்து அவங்க அதே மாதிரி வெட்டிக்கிட்டு இதெல்லாம் அதே மாதிரி அந்த படத்துல நடந்த விஷயம், அந்த கதையில் நடந்த விஷயத்தை வந்து இவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க நிறைய பேர். பாதி பேர் வந்து பார்த்துட்டு ஒன்றும் இல்லை, பாதி பேருக்கு மட்டும் இது நடக்குது. அதே மாதிரி மந்திரத்தெல்லாம் எழுதிக்கிறாங்க. இப்போ டைரக்டர் வந்து ஒரு விஷயத்தை ரிவீல் பண்றாரு. அந்த மந்திரம் எல்லாமே நான் ஃபேக்கா எழுதின ஒரு விஷயம். அந்த மந்திரம் எதுவுமே உண்மையான மந்திரம் இல்லை. நான் எப்படின்னா அந்த கதையில வந்து கடைசியா அந்த கதையில ஒரு விஷயம் நடக்கும். ஒரு விஷயத்துல என்னன்னா ஆடியன்ஸை அந்த கேர்ஸ்ல இன்வால்வ் பண்ணி நான் அந்த படத்தை பார்த்தேன். அந்த எண்டிங்ல வந்து அந்த படம் வந்து நடுநடுல அந்த மந்திரம் வந்துட்டு போயிட்டே இருக்கும். ஸோ உனக்கு எது இருக்கும், கடைசியில அவன் சொல்லுவான் இந்த கேர்ஸ் வந்து நான் பாஸ் பண்றது, அப்பதான் உனக்கு தெரியாது. ஆனா படம் ஃபுல்லுக்கு நீ பார்த்திருந்தேன், உனக்கு தெரியாது அந்த கேர்ஸ். ஆனா அது அந்த படம் அது ஸ்கேரியான படம் இல்ல, கிரீப்பியா இருக்கு. கரெக்ட். ஆனா நிறைய பேர் வந்து ஓகே இதுல வந்து ரெண்டு வகையா வந்து இந்த டைரக்டர் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. ஒன் வந்து இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, தேர் இஸ் a believers, அவங்க என்ன மாதிரி விஷயத்தை பாக்குறாங்க. தேர் இஸ் a non believers, அவங்க என்ன மாதிரி விஷயத்தை பாக்குறாங்க. So இந்த படத்திலேயே வந்து he give the answer what happened to the actual victims. அவங்க அந்த விஷயத்தை வந்து எக்ஸ்ட்ரீமா நம்புறதுனால தான் எக்ஸ்ட்ரீம் பிலீவர்ஸ் தான் இந்த அளவுக்கு சைக்கோட்டிக்கா போனாங்க. அதே மாதிரி இந்த படத்துல he want to prove that யார் எக்ஸ்ட்ரீமா இதை பிலீவ் பண்றாங்களோ அவங்க மட்டும் தான் சைக்கோட்டிக்கா பிஹேவ் பண்ணியிருக்காங்க. நார்மலா படம் பார்த்துட்டு இல்ல இது படம் தானே அப்படின்றவங்களுக்கு யாருக்குமே இஃபெக்ட் ஆகல. இப்படி அது மந்திரம் வந்து அந்த 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 சாண்டிங் அந்த என்ன சொல்லுவாங்க அந்த கர்ஸ் இஃபெக்ட் ஆகணும்னு சொன்னா உண்மையிலேயே உனக்கு இந்த இஃபெக்ட் ஆயிருக்கணும். பட் none of it is affecting you. அவன் எனக்கும் படத்தை பார்த்தேன் சொல்லும்போது கொஞ்சம், ஆனா படம் பார்க்கும்போது I didn't remember the family story. The girl அந்த கோகைக்கு போறதும் பார்த்தேன், அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அந்த கோகைக்கு காண்பிச்சு. கரெக்ட். ஆனா அந்த அந்த ஏன்னா இத பத்தி அவங்க உண்மை இன்சிடென்ட் பத்தி அவங்க பேச விரும்பல. Because there's a lot of myth, a lot of வந்து ஏன்னா இது வந்து okay also there is so many other version of this story also. There is a rumor. ஏன்னா 100% அது கிளியரா தெரியல. ஆனா இதுதான் அந்த core story. There is so many versions. So அதனால வந்து maybe the director wanted to because he wanted to see believers and non-believers how you take it. That's his motive. It's very smart. ஸோ அந்த கேர்ள் வந்து இந்த பேபிலாம் சொன்னீங்க, அது வந்து நிஜமா நடந்துச்சா இல்லை வந்து அது கதைக்காண்டி இந்த படத்துல வந்து அந்த கேர்ள் பேபி பற்றி தான் பேசுவாங்க. ஸோ இது வந்து படத்துக்காண்டியே இல்லை கதையா இல்லை நிஜமா நடந்துச்சு? ஓகே, இது வந்து ஆக்சுவலி நான் வந்து படத்துல பார்க்கும்போது நான் என்ன நினைச்சேன்னா இது வந்து படத்துக்காண்டி உருவாக்கப்பட்ட ஒரு கேரக்டர் நினைச்சேன். ஆனா நான் வந்து ஒரு இன்னொரு பிளாக் அந்த அந்த இது படிக்கும் போது அந்த இன்னொரு விஷயம் போது அங்க அக்கார்டிங் டு that story is true. அந்த கேர்ளுக்கு அது உண்மைன்னு. ஸோ அதுலேருந்து ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அதை மட்டும் எடுத்திருக்காங்க. இந்த பேக்ரவுண்ட் ஸ்டோரியை போகாம இது மட்டும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குன்னு சொல்லிட்டு அதை மட்டும் எடுத்து பண்ணியிருக்காங்க படமா. ஆமா, இப்படி மற்றவங்க ஷீட்டெல்லாம் சாப்பிட்றது இப்படி கட்டுறது கரெக்ட்லா, அதுவும் ஃபேர் இனஃப். அது கட்டுறது இருந்தாலும் இந்த நம்ம என்ன 2 வாரமா கொஞ்சம் லாங்கா தான் போயிட்டு இருக்கோம். இல்ல இருக்க நான் படம் பண்ணிட்டு இருக்கோம், வாரம் படம் ரிலீஸ் பண்ணிட்டு இருக்கோம், இந்தியன் 2K காம்படிஷன் எடுத்துட்டு இருக்கோம். ஸோ எனிவேஸ் இந்த வாரம் வந்து கொஞ்சம் சுவாரஸ்யமா போச்சு எங்களுக்கு. வந்து நாங்கள் சும்மா ஃபன்னா, ஏன்னா லைவ் ஷோ பண்றதுக்கு முன்னாடி உங்களுக்கே தெரியும் 25,000க்கு நாங்கள் லைவ் ஷோ பண்ணலான்னு இருக்கோம். அதனால நாங்கள் வந்து கொஞ்சம் ஃபன்னா எங்களுக்கே வந்து சொன்னதை நாங்களே ஃபன் பண்ணிருக்காண்டி இந்த மாதிரி ட்விஸ்ட் தான் பண்ணியிருக்கோம். அடுத்த வாரம் ஒரு ஹாலோவீன் எபிசோட், ஸோ அது கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கும். அது நாங்கள் ட்ரை பண்ணுறோம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்ன கேரக்டரா நாங்க வரலான்னு கீழே சொல்லுங்க, கீழே கமெண்ட் பண்ணுங்க. நீங்க வந்து கமஸ் கிரீஸ் கமஸ் ஜீவன்ல சொல்ற அதெல்லாம் இந்த வாரமே பண்ணிட்டோம். அடுத்த வாரம் நாங்க ஒரு புது கேரக்டரா வரலான்னு இருக்கோம். அந்த கேரக்டரா நாங்க கதை சொல்ல போறோம். கெஸ்ட்லாம் யாரும் இருக்க மாட்டாங்க, நாங்களே தான் வரோம். ஆமா, தயவு செஞ்சு இது ஒரு ஓவர் மேக்கப் போடுறது இந்த மாதிரிலாம் இல்லாம கொஞ்சம் பேசிக்கா பட்ஜெட் இல்லைங்க. இல்ல வாங்கி கொடுத்து பார்சல் அனுப்பிவிட்டீங்கன்னா போட்டுக்கும். சரி, ஆனா இருந்தாலும் நீங்க மறக்கல, நிறைய பேர் கேட்டீங்க இந்த சுடுகாடுல என்ன நடந்துச்சுன்னு. அதுக்கு ஒரு vlog-ஏ இருக்கு, நீங்க போய் பார்க்கலாம். அது மட்டும் இல்ல, நிறைய பேர் வந்து சொல்லியிருக்கீங்க உங்களுக்கு இந்த எபிசோட்லாம் ரொம்ப நல்லா இருக்கு, இன்னும் லாங்கா வேணும்னு. இது எபிசோட் லாங்கா இருக்குன்னு ஆசைப்படல, அது லாங்கா போச்சா லாங்கா அவ்வளவுதாங்க. அவ்வளவுதான், குறவா இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த கதையெல்லாம் இருந்துச்சுன்னா மறக்காம கூகுள் டாக்ஸ்ல இருந்து உங்க கதையை சப்மிட் பண்ணுங்க, நாங்க ஃபோன் அடிப்போம். அதே மாதிரி நாங்க சொன்ன மாதிரி செல்ல டாபிக்ஸ் மட்டும் நாங்க தொட மாட்டோம். Yes. Okay, with that being said, I am Puvanan. Kris. And I'm Jiven. We'll see you in the next episode. Ciao. Ciao.